யா ஹாய்டா பசங்களா. எஸ் நம்ம லைவ் வந்துட்டோமா? சொல்லுங்க பாப்போம். இஸ் கிளியர் நான் சொல்றது கேக்குதா? வணக்கம். ஜஸ்ட் a minute. Good afternoon Ragana. Good afternoon. Good afternoon Ragana. Yes, you can see the recorder video da. என்னோட முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க சேட்ட மாதிரி இருந்தாலும் ரெக்கார்டர் வீடியோ தான் பார்ப்போம். ஸோ வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில பார்த்தது உங்களை அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் யூடியூப். நல்லா இருக்கீங்களா? எம்பிட்டு வருஷம் கும்பிடுங்க பார்த்துட்டு. எஸ் ஹாய் குமார். ஐ திங்க் இட்ஸ் அவைலபிள் தான் நினைக்கிறேன்டா கண்ணா. அவைலபிள் தான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ கன்ஃபார்ம்லி பிகாஸ் நமக்கு அவைலபிள் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருந்துச்சுன்னா இஸ் இட் அவைலபிள் ஒன்லி. யூடியூப் போறீங்க, யூடியூப் போனோடனே நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கோம். நம்ம கிளாஸுக்கு போகிறீங்க, நம்ம கிளாஸுக்கு கீழே போறீங்க அப்படின்னா யா இட் இஸ் அவைலபிள் ஒன்லி. எஸ் குட் ஈவினிங். எல்லாருக்கும் குட் ஈவினிங்டா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனா? காலையில் பார்த்த மாதிரி தான் இருக்கீங்களா? இல்லை ஏதாவது மாறுதல் ஏதாவது அடைஞ்சிருக்கா? எனி சேஞ்சஸ் காலையில் பார்த்துட்டு தான் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லையா? அப்போ நம்ம காலையில் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜெனடிக்ஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையில் நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மிச்சம் இருக்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸையும் எவல்யூஷன்ஸும் சேர்த்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ரெடி எல்லாருமே? Are you guys ready for exciting? Yes, fine. I'm fine. How about you guys? நீங்களா எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லா இருக்கீங்களா? காலைல பார்க்க பேச முடியல, நிறைய பேர் லேட்டாக தான் வந்தீங்க. ஸோ நீங்களா எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ஃபைனா? சூப்பரா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எப்பவுமே அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டி தான் இருக்கணும். ஓகே, ஜாலியாக இருக்குது, மஜாவாக இருக்குது. எனக்கு என்ன அந்த மாதிரி அந்த மென்டாலிட்டி இருந்தால் தான் நம்மளால லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு எப்போவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, எதே நடந்துக்கினே இருக்குது, நான் படிச்சதெல்லாம் ஃபெயில் ஆகி போகிறேன் அப்படிலாம் எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஓகே, எப்பவுமே நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். நான் நல்லா இருக்கேன், நல்லா வாழ போகிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே மென்டாலிட்டியோட எடுத்துக்கணும். நம்ம என்ன நினைப்போமோ வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு தெரியுமா? ஸோ அதை விட்டுறாரு. ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எவல்யூஷன்ஸ் மீட் பண்ணலாம். ஓகேவா? ரெடியா? ஸோ எஸ்டா, நாளைக்கு வந்து ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் பசங்களுக்கு. பிகாஸ் டுமாரோ இஸ் வெரி ஸ்பெஷல் டேஸ். பிகாஸ் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இந்நேரத்துக்கு நீங்கள் மேம் மீட் பண்ணி எல்லாம் பேசியிருப்பீங்க. யாருன்னா கோயம்புத்தூர் இருக்கீங்களோ ஸோ அவங்க பேசிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா டக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. கீழே வந்து என்ன இருக்குன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு 11 மணிக்கு கோயம்புத்தூர் இருக்கு, ஆர்எஸ்-புரத்தில் நம்ம மேம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ இட். ஓகே, வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். அச்சோ, என்னாச்சு? வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. அனன்யா, தேங்க்யூமா. பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை அப்படின்றது. அச்சோ வாய்ஸ் ஸ்லோவாக கேட்டது காரணம் என்ன அப்படின்னு நான் மைக்கு போடாமல் பேசிட்டு இருக்கேன். பெரிய எது நாட்டம் மைக்கு போடாமல் பேசிட்டு இருந்தேன். நம்ம அனன்யா சொன்னதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சேன். ஓகேவா? ஓகே, சரி, ஓகேவாடா. ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கீங்க, தயவு செஞ்சு போய் மேமுக்கு என்ன சொல்கிறாங்க, மேம் எப்படிலாம் இது பண்ணுறது, உங்கள் ஃபியூச்சர்ஸோட என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும், அது எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது, நீட் ப்ரிப்பரேஷனை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் மேம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் you can go it. Okay, so மறந்துடாதீங்க கண்ணா. and this is the இதுடா, நம்ம இன்னும் இது கிடைக்கல மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல. இது பயோமாலிகுல்ஸோட லீடர் போர்டு. ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா அஃப்ரித், உமர், ஹரிப்ரியா, நிஷ்மிந்த், ஆதித்யா, ஹரிதா, ஸ்வேதா, சாதனா, லக்ஷனா, ரம்யா, ஜமுனா. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே தான் லீடர் போர்டில் எடுத்திருக்காங்க ஃபார் மாலிகுலர் பேஸில். இவங்க எல்லாமே என்ன இருக்காங்க, லீடர் போர்டில் எடுத்திருக்காங்க. ஸோ காலையில் நான் காமிச்சேன், இப்போ நான் காமிக்கிறேன். பிகாஸ் நமக்கு இன்னும் இன்னைக்கு தானே நீங்கள் எழுதிருப்பீங்க
மாலிகுலர் பேஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் எழுதிருப்பீங்க, பட் அது இன்னும் கிடைக்கல எனக்கு. ஸோ இது வந்து நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் இல்லாத பயோ மாலிகுல்ஸோட இது நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே ஆகனா கிளியர். அப்போ இதே மாதிரி உங்கள் நேமும் வரணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் டாக்டர் பேட்சில் சேர்ந்து வச்சுக்கணும். டாக்டர் பேட்ச் எங்கே இருக்குன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் அப்படி கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் அப்படின்ற கோர்ஸை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுறீங்க, டக்கு கிளிக் பண்ணோன்னே உள்ளே போயிடும். ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் ஒன்று பை நவுன் இருக்குது சரிமா, அந்த பை நவ் கிளிக் பண்ணுறீங்க. சார் எனக்கு தெரியாமல் இப்போ ஒரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஏதோ ஒரு ரூம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்ம கூகுள் பேல வந்து ஒரு பாக்கெட் அப்படின்றது இருக்குது, இந்த மாதிரி கை கொடுக்குற மாதிரி பாக்கெட் மணி இருக்கு, அந்த பாக்கெட் மணி தொட்டாலே காசு போயிருதான் சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, தப்பு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் ஒரு பையன் எங்கே கிடையாது சார் பை நோ கொடுத்தீங்களா, பை நோ கொடுத்தா எந்த லிங்க் ஆயிருக்கு சார், காசு பெறணும், காசெல்லாம் போகாது, இட்ஸ் ஜீரோ ஒன்லி தான். ஜஸ்ட் பை நோ கொடுத்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடி கேட்கும், அவங்க இமெயில் ஐடி பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நம்பர் கொடுக்கலாம், உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கலாம். ஸோ அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் நம்பர் வச்சு கொடுக்கலாம், உங்கள் இமெயில் ஐடி வச்சுக்கலாம். இப்போ பே நவ் கொடுக்குறீங்க, கோ டு மை கோர்சஸ் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் அந்த கோர்சஸ்க்கு போயிடலாம். கோர்ஸுக்கு போயிட்டு இப்போ லைவ் என்ன கிளாஸ் போயிட்டு இருக்கு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இதான் நம்ம டாக்டர்ஸ் பேட்சான மெயின் ஹைலைட்டான விஷயம் அப்படின்றது. ஸோ பயாலஜி இருக்கு, ஃபிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, இது வரைக்கும் என்ன லெசன் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு என்ன லெசன் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம கிளியராக இங்கே பார்க்க முடியும். ஓகே, இதோட ஹைலைட் பேஸ் பண்ணி என்னவா இருக்கு, டெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கு. ஸோ மை டெஸ்ட்ல டெஸ்ட்டுக்கு போறீங்க, டெஸ்ட்டுக்கு போயிட்டு எந்த டெஸ்ட்ல நீங்கள் எழுத போறீங்க அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ போயிட்டு இருக்கு ஆன் கோயிங் டெஸ்ட் வந்து பேஸ் பண்ணி மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 12 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 30 கொஸ்டின் நேரத்துக்கு முடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே, அட்டெம்ப்ட் மிஸ்ட் அப்படின்னு சொல்லி போய் மாலிகுலர் டெஸ்ட் உள்ள போறீங்க, ஸ்டார்ட் அட்டெம்ப்ட் நவ் அப்படின்னு போறீங்க. அட்டெம்ப்ட் நவ்னு போனீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட் இருக்கும். ஸ்டார்ட் டெஸ்ட் இருக்குன்னா 2-3 செகண்ட்ஸ் வந்து என்ன ஆயிரப்போகுது, இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருப்போது. ஓகே, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை கரெக்டாக டைமுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னு நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும். நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நம்ம முன்னாடி காட்டின மாதிரி அந்த லீடர் போர்டில் உங்க பேரும் வரும். ஓகேவாக்கண்ணா, ஸோ இது நோட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஸ்ட் எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்சா இன்னும் சேராமல் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே போய் சேர்ந்துரும். ஓகே ரெடி கைஸ், எல்லாரும் வந்தாச்சா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? ஓகே, அதே மாதிரி தான் ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் இருந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கும் தெரியல, நானும் சொல்லிட்டே இருக்கேன், எல்லா கிளாஸும் சொல்லிட்டே இருக்க ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 34 டெஸ்ட்டுக்கு சின்ன விஷயம் கிடையாது, 34 டெஸ்ட் இருக்கு. அதில் 4 டெஸ்ட் ஷெட்யூல் பேஸ் பண்ணி ஆஃப்லைன் டெஸ்ட் இருக்கு, 4 டெஸ்ட் பேஸ் பண்ணி நமக்கு ஆஃப்லைனில் இருந்துருக்கு. ஸோ ரொம்ப முக்கியம், 499 தான் இருந்துருக்கு. ஸோ நம்ம மாக் டெஸ்ட் எத்தனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கும். ஓகே, டெஸ்ட் கம்ப்ளீட்டாக நல்ல விஷயம் ஓகேவா? ஐ திங்க் நோட்ஸ் அதில் அப்லோட் ஆகல மாட்டேங்குதுடா, நான் இனிமேல் இதிலே கொடுத்துறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நோட்ஸ் வந்து ஐ திங்க் டாக்டர்ஸ் பேட்ச் வந்து அப்லோட் ஆகல. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்லோட் ஆகல. யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துரும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்லேருந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த நம்ம எடுக்கக்கூடிய நோட்ஸ் வந்து வந்துடும். ஓகே, நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இருந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். ஓகேவா, ஆட் அடிக்கடி வருது, நல்ல விஷயம். நல்ல தேங்க்ஸ் ஞாபகப்படுத்து, ரொம்ப தேங்க்ஸ்ரா. நம்ம வந்துட்டு ஆட் ஆஃப் பண்ண சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆட் எல்லாம் வராது. ஓகேவா, எல்லா செஷனுக்கும் ஆட் அந்த செஷனுக்கான கொடுத்துறேன். ஓகே, இது வரைக்கும் என்ன செஷன் போயிட்டு இருக்கோ அந்த செஷனுக்கு யூடியூப்லேயே கொடுத்தேன், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருங்க. பிகாஸ் அதில் சம் ஆன்கோயிங் இஷ்யூஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும், இல்லைனா நம்ம பேட்சில் எங்கே போய் பார்க்கணும்னு சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் நான் அங்கே போய் தேடிக்க டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். ஓகே கிளியர், ஃபைன். ஷால் வி ஸ்டார்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்? அப்போ நம்ம மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் வாங்கலை அப்படின்னா 499 தான் இருக்குது. 34 டெஸ்ட் இருக்குன்னா 34 டெஸ்ட் இருக்கு, வாங்கி யூஸ் பண்ண பாரு. ஓகே ரெடி, எல்லாருமே ரெடியா? அச்சு தூக்கிடலாமா? அச்சு நான் தூக்கலாமா? ஒரு 5 போடுங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பார்த்துலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். கமான். நெருப்பு மழை பொழியட்டும். நெருப்பு மழை பொழியட்டும். பொழியவரத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் செட்டில் பண்ணனா விழுந்துக்கிட்டே இருக்கும். செஷன் லைக் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம முக்கியமாக என்ன சொல்லுவோம்னா ஜெண்டனில் மென்டல் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா, ஜெண்டனில் மெடிசின்ஸ். ஓகே ஓகே, அப்படிதான் சொல்லிருக்கோம். மெண்டல் என்ன பேஸ் பண்ணி கேரக்டர்ஸ் ட்ரைட்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத மோனோ ஹைபிரிட் கிராஸ் பார்ப்போம், டை ஹைபிரிட் கிராஸ் பார்ப்போம். அந்த பேஸில் கான்சிக்வன்ஸும் ஒன்று இருந்துட்டு இருக்கு, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கிவ் மீ மினிட், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடிங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கான்செப்டில் பேஸ் பண்ணி படிச்சிருந்தோம். ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லா ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், சர்டன் லாஸ்லாம் இருக்குது.
ஸோ நம்ம மெண்டல் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 7 கேரக்டரை பேரில் ஸ்டடி பண்ணியிருப்பார். அப்போது 14 பேஸ் பண்ணி ட்ரெயிட்டில் இருக்கும். 7 கேரக்டரை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 கேரக்டரை அவர் பேரில் படிச்சிருக்காரு இல்லையா. 7 கேரக்டர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேராக படிச்சிருக்காரு. 7 கேரக்டர் அவர் என்ன பண்ணிருக்காரு, பேரா படிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா. மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எத்தனை வருஷம் பண்ணியிருந்தாரு ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 7 வருஷம் தான். ஏன்னா தலைவன் எப்பவுமே தோனி ஃபேனாக இருந்துட்டு இருக்கான். ஓகேவா. மெண்டல் எப்பவுமே என்னது தோனி ஃபேனாக இருந்ததுனால அதுவும் 7 வருஷம் தான் பண்ணியிருக்காரு. எந்த 7 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1856 1863 வரைக்கும் தலைவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் கேரக்டர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காப்ல. பேர் ஆஃப் கேரக்டர் எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. வாய்ஸ் கரெக்டாக தானே இருக்குது, வாய்ஸ் கரெக்டாக தானே இருக்குது. இங்கே எனக்கு ஃபுல்லாக தான் கட்டுது, ஸ்லோவாக இருக்குது. எஸ், 7 வருஷம் எடுத்து தலைவன் சூப்பராக வந்து படித்து அதை ஓவர் கம்லாம் பண்ணிட்டு ஓகே இது 7 வருஷம் படுத்து நான் கொடுத்துருக்கேன்டா, இதெல்லாமே தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஸோ இதை வச்சு எனக்கு நோபல் பிரைஸ் கொடுறான்னு பண்ணிட்டு அவன் போய் அப்ளை பண்ணியிருக்கான். அப்ளை பண்ணோடனே எப்படி நம்ம அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணுறானோ அதே மாதிரி அவங்களோட அப்ளிகேஷன் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஸ் சார், இஸ் இட் லோ. என்னடா இது, ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி லோவாக இருக்கலாம், லோவாக இருக்கக்கூடாது. இப்போ ஓகேவா, now it's fine. No sir, clear. எஸ்ன்றீங்க, நோன்றீங்க, clear. ஓகே. ஸோ அந்த 7 வருஷத்தில் வேஸ்ட் பண்ணி இவன் அப்ளை பண்ணுறான். நான் அதுமாதிரி ரிசர்ச் பண்ணிட்டேன்ப்பா தம்பி, நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், எனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி. நீ ரிசர்ச் பண்ணுறா உனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்றேன். என்ன பண்ணி விட்றாங்க, ரிஜெக்ட் பண்ணி விட்றாங்க. இல்லை இதனால கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. எதனால் அப்படி கொடுக்க மாட்டேங்கன்னா மெயின் சோர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பயாலஜியில் போய் மேத்ஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பார். பயாலஜி என்ன பண்ணியிருப்பாரு, மேத்ஸை இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருப்பாரு. அது எப்படி நீ பயாலஜியில் போய் மேத்ஸை இன்க்ளூட் பண்ணி சொல்லலாம், நீ எப்படி பயாலஜியில் போய் மேத்ஸை இன்க்ளூட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரிஜெக்ட், தூக்கி போடுறான். அவனை தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா 7 வருஷத்துக்கு அப்புறமா குரோமோசோமல் தியரியும் குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் செல் டிவிஷன்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா செல் டிவிஷன் எப்போ கண்டுபிடிச்சாங்க, நல்லா அந்த மைக்ரோஸ்கோப்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா தான் செல் டிவிஷன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நடந்துட்டு இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ செல் டிவிஷன்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மெண்டல் சொன்னது கரெக்ட் தான், அடப்பாவே அவர் மெண்டல் இல்லை அந்த மெண்டல், அவரை நான் இருக்கும்போது நான் பார்க்கவே நல்லா ஒழுங்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எடுத்தாங்க. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம ஜெனரல் மெண்டலிங் சொல்லுவோம். ஸோ மெண்டல் என்ன ஹைபிரிட் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னா 2 கிராஸை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதில் ஃபர்ஸ்ட் கிராஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஹைபிரிட் கிராஸாக இருந்துட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, மோனோ ஹைபிரிட் கிராஸாக இருந்துட்டு இருக்கு. அந்த மோனோ ஹைபிரிட் கிராஸை பேஸ் தான் அவர் 2 லா சொல்லியிருப்பாரு, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. வாய்ஸ் இஸ் கிளியர், பேசிக் டைப். Just a minute, just give me a minute. Voice off ஆயிருச்சா? இது வருதா, ஆட் வருதா உங்களுக்கு? ஆட் வருதாடா கண்ணா, ஆட் வருதா? ஹாய் ஆட் வருதான்னு சொல்லுங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லிருக்காரு, 2 கிராஸை பேஸ் படிச்சார். ஃபர்ஸ்ட் கிராஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஹைபிரிட் கிராஸ். நான் வந்துட்டு இருக்கு மோனோ ஹைபிரிட் கிராஸ். மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல அவர் 2 லா பத்தி பேசியிருப்பாரு. அந்த 2 லா தான், ஒன்று வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஒன்று வந்துட்டு லா ஆஃப் டாமினன்ஸ் சொல்லுவோம். இன்னொன்று செகண்ட் லா வந்துட்டு லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அடுத்தது இவர் சொன்ன லா அப்படின்னா டை ஹைபிரிட் கிராஸ். என்னது, டை ஹைபிரிட் கிராஸ்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், ஒரே ஒரு லா தான் சொல்லியிருப்பார். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரே ஒரு லா தான், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரே ஒரு லா தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பேசிக்காக வச்சு சொன்னக்கூடிய லாஸ் தான் இருந்துட்டு. ஓகேவா. ஆட் வரல சார், சரி சந்தோஷம். எஸ் சார், வருதா? ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்டா. இப்போ வருதா தான் கேட்குறேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். கரண்டா வருதா தான் கேட்குறேன். கரண்டா வந்தா சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா. இப்போ ஆட் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா. இப்போ நான் சப்போஸ் ஆட் கிட்ட வந்துச்சுன்னா சொல்லுங்க. அது ஆஃப் பண்ணிருக்கா ஆஃப் பண்ணலாம் எனக்கு தெரியல. ஓகேவா.
நான் சொல்லியிருக்கேன், பட் பார்த்தாரா பார்க்கலான்னு தெரியல. ஓகேவா, கிளியர்? ஸோ இந்த பேஸ் கான்செப்ட்ல வந்துட்டு நமக்கு லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அசர்ட்மெண்ட், லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, எஸ் எஸ் எஸ், ஃபைன் 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 ஃபைன். ஸோ அவர் என்னென்ன கேரக்டர் சொன்னார் அப்படின்றத மெண்டலை கொடுத்து அது பார்ப்போம். ஸோ மெண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 3-4 விஷயத்தை பேசிக்காக பார்க்குறது என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டாமினன்ஸ், அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாமல் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பேஸை பார்ப்போம். என்ன பார்ப்போம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு. இப்போ லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2 பேரண்ட் இருக்காங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது நான் ரிசர்சிவ் டாமினன்ட் இன்னும் சொல்லலை. இது வந்துட்டு டாலு, இது வந்துட்டு டார்ஃப் இல்லையா? 2 பேரண்ட் இருக்காங்க, ஒன்று டாலு, இன்னொன்று டார்ஃப் அப்படின்ற பேரண்ட் இருக்காங்க. பார்த்தோம் இல்லையா? ஒன்று டாலு, ஒன்று டார்ஃப் அப்படின்ற பேரண்ட் இருக்காங்க. ஓகேவா? இப்போ வருது சார், ஒரு நிமிஷம்டா. சரி, இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, 2 minutes வெயிட் பண்ணுங்க. 5 minutes வந்துச்சா? சரி. ஓகேவா, இட்ஸ் நாட் பிக்கிங் அப் த கால். ஓகேவா, ஏதோ பிஸியாக இருக்கிற போல இருக்குது. இ மைட் ஹவ் சம் பர்சனல் இஷ்யூஸ். ஸோ ஒன்ஸ் அவர் ஆன்லைன் வந்தோடனே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஃபுல்லாக இந்த செஷன் ஃபுல்லாலாம் ஆட் வந்துட்டு இருக்காது கண்டிப்பாக. முன்னாடி செஷன் மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, அவன் முன்னாடி சொன்ன மாதிரி டாலு டார்ஃபன் அப்படின்னு இருக்கு. ஸோ அவர் எப்படி லா ஆஃப் டாமினன்ஸை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலியல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? F1 அப்படின்ற ஃபிலியல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, F1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிலியல் ஜென்ரேஷனில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஃபிலியல் ஜென்ரேஷனில் வந்துட்டு யார் வராங்களோ, இப்போ இந்த பேரண்ட் இல்லை இந்த பேரண்ட், எந்த பேரண்ட் வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வருதுன்னா அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா, டாலை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ டால் தான் டாமினன்ட். ஒருவேளை டார்ஃபை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா அப்போ டார்ஃப் தான் டாமினன்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அப்போ ஃபிலியல்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல F1 ஜெனரேஷன்ல யார் எக்ஸ்பிரஸ் ஆகிறோ அதான் ஒரு லா ஆஃப் டாமினன்ஸ் பத்தி சொல்றது. லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு என்னன்னா, 2 பேரண்ட் கிராஸ் பண்ணும்போது 2 பேரண்ட்ல இருந்து யாரு எந்த பேரண்ட் கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், லா ஆஃப் டாமினன்ஸ் சொன்னோம். எந்த பேரண்ட் எக்ஸ்பிரஸ் ஆகல அதான் ரிசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருவேளை இந்த 2 பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகல, என்ன ஆகல, 2 பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், லா ஆஃப் ஒரு நிமிஷம் இனிமே வராதுடா கண்ணா. ஓகேவா, இனிமே வராது, இனிமே ஆட் வராது. ஓகேவா, இனிமே ஆட் வராது. ஓகேங்களா, இனிமே ஆட் வராது, இனிமே ஆட் வராது. 2 minutes வெயிட் பண்ணுங்க. 4:20 உங்களுக்கு ஆட் வராது. ஓகே, ஸோ இப்போ இந்த கேரக்டர்ல இருந்து 2 பேரண்ட்டுமே வரலன்னா அதான் நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொன்னோம். 2 பேரண்ட்டுமே வந்துச்சுன்னா அந்த கோ டாமினன்ஸ் சொன்னோம். நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருந்தேன். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு மெயிலும் ஒரு ஃபீமேலும், அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு கான்செப்ட்ல ஒரு மெயிலும் ஒரு ஃபீமேலும் கிராஸ் பண்ணும்போது இது எக்ஸாம்பிள் தான்டா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காக தான். இதுக்கும் மெண்டலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா மெண்டல் இதுல சொல்லல, நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன். இப்போ அவங்களுக்கு குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை மெயிலா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ மெயில் தான் டாமினேட்டா இருக்கான். இல்ல ஃபர்ஸ்ட் குழந்தை வந்துட்டு ஃபீமேலா இருந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் தான் டாமினேட்டா இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா, சோ அதனால அதை வச்சு அந்த கேபிட்டல் தான் சொன்னாங்க. அதை வச்சா கேபிட்டல் டினோட் பண்றது டாமினேட்டா இருந்தாலும் கூட அதை எப்படி டினோட் பண்ணாங்கன்னா, ஃபிலியல் ஜெனரேஷன்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ, இப்போ மெயிலும் ஃபீமேலும் ஃபியூஸ் பண்ணிட்டு மெயில் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா மெயில் தான் டாமினன்ட் அப்படின்றது. இல்ல ஃபர்ஸ்ட் பிறக்கக்கூடிய ஃபீமேல் வந்துச்சுன்னா ஃபீமேல் தான் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் பிறக்கக்கூடியது ட்வின்ஸா இருக்கு, என்னவா இருக்கு, மெயிலும் இருக்கு
மேலும் இருக்கு ஃபீமேலும் அது மாதிரி ட்வின்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. என்ன இருக்கு? ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோடாமினன்ஸ் சொல்லுவோம். ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கோடாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கோடாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் ஒரு பேஸை போட்டு வச்சு நம்ம கொஸ்டின் போவோம். ஓகே, பேஸ் போட்டு வச்சிடறேன். கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கு. கொஸ்டின்ஸ் இல்லாம இப்படி கொஸ்டின்ஸ் தானே முக்கியம். கடைசி நேரத்தில் கொஸ்டின்ஸ் தான் முக்கியம். போயிடலாம். நமக்கு நீ நைட்டு ஃபுல்லா இருக்கு. ஓகே, பேஸை ஸ்டார்ட் வச்சுட்டு ஜஸ்ட் என்ன ஜெனடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ல நம்ம பேஸை சால்வ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மெயில் ஃபீமேல் ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யாருமே எக்ஸ்பிரஸ் ஆகல. ஓகே, யாருமே எக்ஸ்பிரஸ் ஆகல. மெயில் மாதிரி இல்லாம ஃபீமேல் மாதிரி இல்லாம இந்த இதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? 𝒔𝒐𝒓𝒆 syndrome, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் சொல்றாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்னது? மெயிலும் எக்ஸ்பிரஸ் ஆகல, ஃபீமேலும் எக்ஸ்பிரஸ் ஆகல. அதான் நம்ம என்ன சொல்றோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்லியிருந்தோம். ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றது. இதான் மறுபடியும் சொல்றேன், இது எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான். இதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. சார் அப்போ கோடாமினன்ஸ் மெயில் டாமினன்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு லா ஆஃப் டாமினன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக, லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்ற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் அது கிளியரா சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதான் நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் அலிலிசம் அப்படின்னு என்னது பார்த்தீங்கன்னா கோடாமினன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. நிறைய அலிலாம் சேர்ந்துட்டு ஒரு லா வந்து செக்ரிகேட் பண்றது. அதை நான் ஒன்ஸ் உள்ள போகும்போது சொல்றேன். பிளியோட்ராஃபின் இருக்கு, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். தான் நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, பேசிக்காக நம்ம எதை படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெண்டல் என்ன சொல்லியிருக்காரு, மெண்டலோட லா பற்றி பார்ப்போம். அப்புறம் TH மார்கன், அவரோட தாமஸ் ஹண்ட் மார்கன் எதை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ், அப்புறம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் மெண்டல் சொல்லாதது இது இந்த கோடாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அதெல்லாம் நம்ம மெண்டல் லாலாம் வரல இல்லையா? ஸோ அதை வச்சு சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிண்ட்ரோம், என்னென்ன சிண்ட்ரோம்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேவா? இந்த சிண்ட்ரோம்க்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, ஆல் ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் வந்து போட்டுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ அந்த சிண்ட்ரோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்? கிளியர் ஷால் வி ஸ்டார்ட் த கொஸ்டின்? நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ரெடியா கைஸ்? நீங்க ஆர் யூ கைஸ் ரெடி? ஒரு ஃபயர் ஒன்று போட்டு விடுங்க பார்ப்போம். செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. இன்னும் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்தா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கன்றது மூவ் பண்ணிடலாம். எல்லாம் வந்துச்சுல. தண்ணி குடிச்சுங்க, தண்ணி ரொம்ப முக்கியம். எஸ் டாக்கண்ணா. ஓகே, சூப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி வரக்கூடிய இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்னா, which one of the following symbols and its representation used in human pedigree analysis is correct? அது யார்ட்டையும் pedigree analysis கொடுக்கலன்னு நினைக்கிறேன். துக்கம் வருது சார், துக்கம்லாம் வரக்கூடாது சார். ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஒன்ஸ் டு தி கிவன் பிலோ ரெஸ்பெக்ட் டு டைஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸ் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்றது. எதனால தூக்கம் வருது? இதுக்கு இதே நம்ம அதாவது கிளாஸாக இருந்துச்சுன்னா அதாவது கேம் தான் விளையாடிட்டு இருக்கலாம். இல்லைனா அப்படி பெஞ்சு மேலே ஏறிட்டு பெஞ்சு மேலே இல்லை போய் மூஞ்சி கழட்டு வா அப்படின்னு சொல்லலாம். பட் ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு என்ன தெரியும்? படுத்துக்கிட்டே பார்க்குறீங்களா, இல்லை பெட்ஷீட்குள்ளே போட்டு பார்க்குறீங்களா, இல்லை தூக்கத்துலேருந்து கனவுல வந்து பார்க்குறீங்க அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ டிஃபிகல்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக இருக்கு இல்லையா? சரி வாங்க பேக் டு கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வர போகுது? டைஹைபிரிட் கிராஸை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஆன்சர் கேட்டிருக்காங்க. நல்லா பண்ணுங்க. அ டைட்லி லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் த சேம் குரோமோசோம் ஷோ வெரி ஃபியூ ரீகாம்பினேஷன் அப்படிதான் கரெக்ட். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு ஜீன் நான் ஒரு பக்கத்தில் லிங்காக இருக்க ஜீன் நம்ம ஜீன் மேப் வச்சு படிச்சிருக்கோம். ஆல்ஃப்ரட் அப்படின்றவர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஜீன் மேப் அப்படின்னு கண்டுபிடிப்பார். ஜீன் மேப்னு என்னது? இட் இஸ் அ லீனியர் டயக்ராம் ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீன். இட் இஸ் அ லீனியர் டயக்ராம், ஒரு லீனியர் டயக்ராம் தான். இட்ஸ் அ லீனியர் டயக்ராம் ஃபார் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜீனுக்கான ஒரு லீனியர் டயக்ராம் தான் அது. ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்ல ரெண்டு ஜீனுமே பக்கத்தில் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை பிரிக்க முடியாது, ரீகாம்பினேஷன் காட்டாது. லோ வெரி ஃபியூ அமௌண்ட் ஆஃப் ரீகாம்பினேஷன். அதான் படிச்சிருப்போம். ட்ராசோஃபிலால நம்ம TH மார்கன் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வேரியேஷன்ஸ் வந்துச்சு. அதாவது 9:3:3:1 அப்படின்ற ரேஷியோ வராமல் அதில் வேரியேஷன் வந்துருச்சுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? 12th புக் பேக்கோட கரெக்ட். ஓகே, சூப்பராக கோமதி, அமீரா, அபிநயா, சாதனா, ஸ்ரீ, தர்ஷினி, நிர்மலா, குமார், நிர்மலா, ஹரிதா,
ஷைலின் தமிழரசி கலக்கிறீங்க. It's going to be option D. So option D will be the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி, ABO blood group in humans are controlled by gene I ஆல கண்ட்ரோல் ஆகப்படுது. It has 3 alleles IA, IB and I. IA, IB and I அப்படின்னா 3 ஜீன் இருக்கு. Since there are 3 alleles, different alleles, 6 different genotypes and possible, how many phenotype are possible? First genotype னா என்ன, phenotype னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜீனோடைப்னா என்ன, ஃபீனோடைப்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபீனோடைப் அப்படின்றது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஃபீனோடைப் அப்படின்றது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. கேரக்டரை சொல்லுது. கேரக்டர் சொல்லக்கூடியதான் நம்ம ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த கேரக்டர் என்ன ஜீன்ல பிரசன்ட் ஆயிருக்கு, என்ன ஜீன்ல பேஸ்ல இருந்துட்டு இருக்கு சொல்றது தான் ஜீனோடைப்பா இருந்துட்டு இருக்கு. அந்த கேரக்டர் என்ன ஜீனில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, என்ன ஜீனில் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவன் என்ன சொல்லியிருக்கான், ஜீனோடைப் வந்துட்டு 6 இருக்கான். இங்கே ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து என்ன இருக்கான், 6 இருக்கான். எத்தனை ஃபீனோடைபிக் ரேஷியோ இருக்குன்னு கேட்குறான். சிம்பிளாக கேட்குறேன்னா எத்தனை பிளட் குரூப் இருக்குன்னு கேட்குறான். எத்தனை பிளட் குரூப் இருக்கு, எத்தனை பிளட் குரூப் இருக்கு? நமக்கு 4 பிளட் குரூப் இருக்கு. நமக்கு எத்தனை பிளட் குரூப் இருக்கு? நமக்கு 4 பிளட் குரூப் இருக்கு. ஓகேவா? ABCD அப்படின்ற அப்படி இல்லை இல்லையா, ABABO அப்படின்ற 4 பிளட் குரூப் நமக்கு இருக்கு. So it's going to be option C, 4 is the right answer. ஓகேவா? option C, 4 will be the right answer. சூப்பர் இருக்கா? கலக்கிறீங்க. சாந்தி, நிமிஷா, தனுஸ்ரீ, குமார், கோமதி, தர்ஷினி, ஹரிதா, அமீரா. எஸ் சூப்பர் இருக்கா? It's going to be option C is the right answer. Yes, just தனுஸ்ரீ. ஓகேவா? option C will be the right answer. 4% இருக்கு. option C 4. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, the genotype of the plant showing a dominant phenotype can be, genotype of the plant showing dominant phenotype can be determined by, genotype of the plant showing dominant phenotype, ஒரு genotype of a plant, genotype of the plant showing dominant phenotype என்ன கொடுக்குறான் புரிஞ்சுதா? determined by எப்படி determine பண்ணுவோம்? அதாவது நான் என்ன சொல்றேன், கேபிட்டல் T அப்படின்னு இருக்கு, கேபிட்டல் T ஸ்மால் t அப்படின்னு இருக்கு. கேபிட்டல் T நமக்கு டாலை கொடுக்குது. அதே தான் ஸ்மால் t கேபிட்டல் T டிஃபைன் பண்ணாலும் அதை நமக்கு டாலை தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ என் கையில் இருக்கக்கூடிய டாலு எய்தர் கேபிட்டல் T டாலா இல்லை கேபிட்டல் T ஸ்மால் t டாலா அப்படின்றத நான் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவேன்? கேபிட்டல் T டாலா இல்லை கேபிட்டல் T ஸ்மால் t டாலா அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். டெஸ்ட் கிராஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் டிஃபைன் வச்சுட்டு அதை நம்ம எதோட போய் ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரெசசிவ் பேரண்டோட போய் ஃபியூஸ் பண்றோம். எதுல ஃபியூஸ் பண்றோம்? ரெசசிவ் பேரண்டோட போய் ஃபியூஸ் பண்றோம். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம கையில இருக்கிறது கேபிட்டல் T டாலா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்துட்டு ரெசசிவ் பேரண்ட், எது ரெசசிவ் பேரண்டா இருக்கு? இதான் ரெசசிவ் பேரண்ட், இதுதான் ரெசசிவ் பேரண்ட். ஸ்மால் t தான் ரெசசிவ் பேரண்ட். அதோட கிராஸ் பண்ணும்போது 4மே டாலா இருக்கும். 4மே டாலா இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது நம்ம கையில் இருக்கிறது வந்து என்னவா இருந்துட்டு இருக்கு, கேபிட்டல் T டாலா இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம கையில் இருந்தது கேபிட்டல் T ஸ்மால் t டாலா இருக்குன்னா அதை நம்ம ரெசசிவ் பேரண்டோட சேர்த்து கிராஸ் பண்ணும்போது அப்போ நம்ம கிடைக்கிறது ஈக்குவலா இருக்கும். என்ன சார் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டால் இருக்கும், 2 டார்ஃப் இருக்கும். 2 டால் இருக்கும், அதே மாதிரி 2 டார்ஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அப்போ இருந்தது என்னவா இருந்துட்டு இருக்கு, கேபிட்டல் ஸ்மால் t டாலாக இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ டெஸ்ட் கிராஸ், இதான் நம்ம டெஸ்ட் கிராஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி தான் நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். ஆப்ஷன் ஏ டெஸ்ட் கிராஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர். சித்ரா நோயல், யா எஸ் தர்ஷினி, அமீரா, சாதனா ஸ்ரீ, ஹரிதா, ஜெயமுருகன், கோமதி, குமார், சாந்தி, அருணா, அக்ஷயா, அபிநயா, தனுஸ்ரீ, தமிழரசி கலக்கிறீங்களா? So it's going to be option A, 50-50 ratio பேஸ் பண்ணி இருந்திருக்கும். option A is right answer. ஓகே அடுத்து டெஸ்ட் கிராஸ் பேஸ் நிறைய கேள்வி வரும், நம்ம பார்க்கலாம். ஓகே which of the following cannot be explained on the basis of Mendel law of dominance? Mendel law of dominance இருந்து எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, cannot be explained. Mendel law of dominanceல இருந்து எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, cannot be explained. எதை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றாங்க. Mendel law of dominance பேஸ் பண்ணி நம்மளால எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது? Yeah, நல்லா பாத்துக்கோங்க. ஆப்ஷன் சி, alleles do not show any blending on the both the character recovered as a F2 generation. இதை வந்து நம்ம
எதை வச்சு சொல்ல முடியாது? மெண்டல் லா ஆஃப் டாமினன்ஸ் சொல்ல முடியாது. மெண்டலில் லா ஆஃப் டாமினன்ஸை பேஸ் பண்ணி இதை நம்மளால சொல்ல முடியாது. இந்த லா ஆஃப் டாமினன்ஸை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டல் கிளியராக கொடுத்துருப்பாரு. ஐயோ போச்சு பாருங்க. 3 தான் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? லா ஆஃப் டாமினன்ஸ் 3 தான் சொல்ல முடியுன்றாரு. என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை டிஸ்சீக்ரெட் யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டர்ஸ். Factors occurs in pairs. In a dissimilar pairs of factors, remember as a pairs of dominant or other recessive அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 தான் கிளியராக சொல்ல முடியுமே தவிர இந்த அல்லிக் எக்ஸ்பிரஷனை சொல்ல முடியாது அப்படின்ற. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சரை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, சூப்பரா. சாந்தி, தனுஸ்ரீ, அமீரா, கலைக்கிறீங்கடா, அக்ஷயா, குமார், Nashini, Sadhana Sri, Aruna, Gomadi, Abhinaya, Harita, Tamilaraசி, கலைக்கிறீங்க. It's going to be option C is the right answer. Okay, option C will be the right answer. And shall we move to the next question? அடுத்த question எதை பத்தி பேசுன்னு பார்ப்போம். அடுத்த question என்ன இருக்குன்னா, fruit fly Drosophila melanogaster was found to be very suitable for experiment verification of a chromosomal theory of inheritance by Morgan and his colleagues. எதனால நம்ம Drosophila melanogaster fruit fly-ய வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்? எதனால அதுல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் கேள்வி. எதனால நம்ம fruit fly-ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? எஸ்டா அக்ஷயா. எதனால நம்ம ஃப்ரூட் ஃப்ளையை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எதனால ஃப்ரூட் ஃப்ளையை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு கிடைச்சாதான் நமக்கு எப்பவுமே நல்லது இல்லையா? உட்காந்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் போகாது. எதுவுமே குயிக்காக டக்குன்னு கிடைச்சாதான் எல்லாருமே இப்போ நடந்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஜெனரேஷனும் கிடைச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பேஸில் வச்சு பார்க்கும்போது அப்படிங்கும்போது ட்ரோசோஃபிலா மெலனோகானஸ் தன்னோட லைஃப் சைக்கிளையே 2 வீக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ 2 வீக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய லைஃப் சைக்கிளை வச்சு அதுல அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை வச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு அனிமலை வச்சு நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து ரிசல்ட்டை வெரி குவிக் ஷார்ட் டைம்ல வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல தான் ட்ரோசோஃபிலா மெலனோகானஸ்ல வந்துட்டு நம்ம தாமஸ் ஹண்ட் மார்கனும் அவரோட பசங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி, இட் கம்ப்ளீட்ஸ் இஸ் லைஃப் சைக்கிள் அபவுட் 2 வீக்ஸ் இஸ் கோயிங் டு த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சரா பார்த்துட்டோம். ஓகேவா? யா சிங்கிள் மேடிங் லார்ஜர் ப்ரோனிஸ் சூப்பராக. ஓகே, சூப்பர். தனுஸ்ரீ, அமீரா, சித்ரா நோயல், தாரணி, பியாரி, அருணா, கோமதி, குமார், ஹரிதா, அக்ஷயா, தர்ஷினி, தமிழரசி, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எல்லாம் ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர் பண்ணாமல் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். தப்போ கரெக்டாக தெரியலையோ நீங்கள் என்ன பண்ணியானோ ஆன்சர் பண்ணியானோ அப்படின்றது. ஓகேங்களா? இது பார்த்து தான் எத்தனை phenotype இருக்குது நம்ம பார்த்து தான். A cross which an organism showing a dominant phenotype is crossed with a recessive parent. Dominant phenotype is crossed with a recessive parent to know its genotype. நல்லா பார்த்துங்க. ஒரு ஜீனோடைப்பை தெரியறதுக்கு வேண்டி ஜீனோடைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய கிராஸ். இனிமே இப்படி ஞாபகம் வச்சோம். ஒரு ஜீனோடைப். இப்போ என்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த கேரக்டருக்கு என்ன ஜீன்ஸ் வரும்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டருக்கு என்ன ஜீன்ஸ் வரும் என்ன தெரியல, என்ன ஜீனோடைப் வரும் எனக்கு தெரியல. ஸோ அந்த ஜீனோடைப்பை தெரிஞ்சதுக்கு வேண்டி நான் பண்ணக்கூடிய கிராஸை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய கிராஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ எனக்கு ஜீன்ஸ், எனக்கு கேரக்டர் தெரியுது, ஆனால் அந்த கேரக்டர் என்ன ஜீன்ல எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த ஜீன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? ஒரு கிராஸ் பண்றேன். அப்படி ஜீன்ஸை தெரிஞ்சுக்காக பண்ணக்கூடிய கிராஸ் தான் டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்றோம். ஆப்ஷன் சி டெஸ்ட் கிராஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே. சூப்பரா. தனுஷ், சித்ரா நோயல், அபிநயா, மோகன், அருணா, குமார், தாரணி, அக்ஷயா, கலைக்கிறீங்க. சாதனா, ஸ்ரீ, பியாரி, கோமதி, லக்ஷ், எஸ் தமிழரசி, சூப்பராக இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி டெஸ்ட் கிராஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்விக்கு மூணாயிரம். அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, இன் an antheridium species 2 plants were pink color flavor. ஓகே, அப்படி இருந்துச்சு. F1 பிளான்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரெட், பிங்க், ஒயிட் மூணுமே வந்துச்சு. ப்ரொபோர்ஷன் 1:2:1 அப்படின்னா ப்ரொபோர்ஷன்ல வந்திருக்கு. வாட் would be the genotype of plant used for hybridization? Red flower color is determined by capital R and white flower by small r. இந்த ஸ்னேப் டிராகன் ஃப்ளவர் ஆன்டிடியம் ஸ்பீஷிஸ் டாக் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அவன் என்ன கேட்குறான்னா, ஹைபிரிட் வெரைட்டி. எது ஹைபிரிட் வெரைட்டி? பிங்க் கலரோட ஜீனோடைப் என்னன்னு கேட்குறான். ஹைபிரிட் வெரைட்டியான பிங்க் கலரோட ஜீனோடைப் என்னன்ற கேள்வியே. பிங்க் கலரோட ஜீனோடைப் என்ன?
பிங்க் கலர் ஜீனோடைப் என்னவா இருக்கு? இப்போ கேபிட்டல் ஆர் வந்து ரெட்டா இருக்கும் போது ஸ்மால் ஆர் ஒயிட்டா இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தானே வரும் ஹைபிரிட். அப்போ இதான பிங்க் கலர் இருக்க போது இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். இதை நம்ம என்ன சொன்னோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்தோம். இதான் நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு ஜீனோடைப் என்னவா இருக்க போது? ஆப்ஷன் சி கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தாரணி, சித்ரா நோயல், லக்ஷ், அருணா, குமார், நிமிஷா, தர்ஷினி, பியாரி, கோமதி, அபிநயா, ஹரிதா, தமிழரசி, அக்ஷயா, சாந்தி, சுந்தர். சூப்பர் மார்க்ஸ் கொண்டு போய் ஆப்ஷன் சி எஸ்சி அகைன். ஓகே எஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்கம்ப்ளீட் டாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கிறது தப்பா ரெண்டு டாமினேட்டுமே வரல, ரெண்டு பேரண்ட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகல அப்படின்றது. ஓகே which one of the following condition of the zygotic cell would lead to the birth of a normal human female child? Which one of the following condition of a zygotic cells would lead to the birth of a normal human female child? Normal human female child க்கு human female child க்கு என்னடா வரும்? எது வந்து ஹியூமன் ஃபீமேல் சைல்டு கொடுக்க போகுது? எது வந்து ஹியூமன் ஃபீமேல் சைல்டு கொடுக்க போகுது? நல்லா புரிஞ்சுவாங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷன் நல்லா இதுதான் குழப்பி கேட்டிருக்காங்கல்ல. ஹியூமன் ஃபீமேல் சைல்டோட என்ன இருக்கு? 2 H குரோமோசோம் ஃபீமேல் டிட்டர்மைன் பண்ணுது, 2 H குரோமோசோம் ஃபீமேல் டிட்டர்மைன் பண்ணுது, ஒரு H குரோமோசோம் ஒரு Y குரோமோசோம் மெயில டிட்டர்மைன் பண்ணுது, மறந்துடக்கூடாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ 2 H குரோமோசோம் will determine the normal human female child அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ will be the right answer. இது கன்ஃபியூஸ் பண்ற மாதிரிலாம் இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சு இதுக்கே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே சூப்பரா. தனுஷ்டி, ஜெயப்ஸ், ஜெயமுருகன், சித்ரா நோயல், தாரணி, ருத்ராம்பிகை, தர்ஷினி. எஸ் கலக்கிறீங்கம்மா, கலக்கிறீங்க. ராணி, லக்ஷ், பியாரி, அமீரா, கோமதி, அபிநயா, அருணா, அக்ஷயா, ஹரிதா. எஸ் கலக்கிறீங்கம்மா. தமிழரசி. சூப்பராக கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் ஏ 2 H குரோமோசோம் டிட்டர்மைன் பண்ணுறது ஃபீமேலாக இருக்கு, HY குரோமோசோம் டிட்டர்மைன் பண்ணுறது மெயிலாக இருக்கு. ஓகேவா. டெஸ்ட் கிராஸ் இன் பிளான்ஸ் ஆர் ட்ரோசோஃபிலா இன்வால்வ் கிராசிங். டெஸ்ட் கிராஸ் இன் பிளான்ஸ் ஆர் ட்ரோசோஃபிலா எப்படி இன்வால்வ் பண்ணுவோம்? டெஸ்ட் கிராஸ் எப்படி இன்வால்வ் பண்ணுவோம்? வாட் இஸ் த டெஸ்ட் கிராஸ் இஸ் கால்ட்? between 2 genotype with recessive traits இல்ல between 2 F1 hybrids இல்ல between F1 hybrids and double recessive genotype இல்ல between 2 genotypes with dominant trait எதோட இது பண்ணுவோம்? Yes, is going to be again is going to be option C is right answer. Hi Ruthrambigai. It's going to be option C is right answer. Okay, again நம்ம என்ன சொல்றோம்? F1 hybrid நம்ம double recessive genotype நல்லா பாத்துக்கோங்கடா. genotype தெரியறதுக்கு வேண்டி நம்ம பண்ணக்கூடிய cross test cross. அந்த test cross என்ன பண்றோம்? நம்ம கிடைக்கக்கூடிய F1 generation எதோட cross பண்றோம்? recessive parent ஓட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? cross பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ ஆப்ஷன் C will be the right answer. கலகினீங்க சூப்பரா இருக்கணும். ஓகேவா. சூப்பர். அபிநயா, அமீரா, தனுஷ்டி, ருத்ராம்பிகை, அருணா, தாரணி, குமார், தர்ஷினி, கோமதி, லக்ஷ், ஹரிதா, சித்ரா நோயல், தமிழரசி. கலக்கிறீங்க. ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் C is the right answer. Next question பார்த்துலாமா? அடுத்த question. When two unrelated individuals are lying across, the performance of F1 hybrid of often superior or to both his parents, then the phenomenon is called. என்ன சொல்லுவோம்? அந்த phenomenon நம்ம என்ன சொல்றோம்? இது நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஓகேவா. என்ன சொல்றோம்? When the two unrelated individuals across, the performance of F1 hybrid is often superior to both of its parent. அப்போ அந்த term நம்ம என்னன்னு சொல்றோம்? What is அந்த term is called? Good evening Monisha. Good evening Nakana. Good evening. Yeah, அந்த term நம்ம என்ன சொல்றோம்? We call it as a heterosis. Heterosis is the right answer. Okay, அத நம்ம என்ன சொல்றோம்? heterosis அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகேவா. heterosis நம்ம என்ன சொல்றோம்? hybrid vegar-ஓட equivalent அப்படி சொல்றோம். heterosis equal to a hybrid vegar-ஓட equivalent அப்படி நம்ம படிச்சிருந்தோம். Okay, so option D heterosis is the right answer. Okay, option D heterosis will be the right answer. Super. Dashini, Dhanushri, Dharani, ருத்ராம்பிகை, அருணா, அமீரா, தமிழரசி, லக்ஷ், கோமதி, அபிநயா, அக்ஷயா. Superma. It's going to be தமிழரசி. Option D is the right answer. Option D will be the right answer. Okay, option D heterosis is the right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாமா? அடுத்த கேள்வி. Which one of the following conditions is correctly describes the manner of determining sex in a given example? எப்படி நம்ம அந்த மேனர் கொடுத்திருக்காங்க, எது வந்து கரெக்ட்டா? நாலு ஆப்ஷன்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் வச்சு கொடுத்திருக்காங்க. அதுல நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படினு கேள்வி. நாலு ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்குன்றது தான் கேள்வி. இங்க போட்டியே அதுக்கு தான். எந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கு? எந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கு? HO type in conditions as found in a determines female sex. எப்படி female sex determine பண்ணது? எப்படி female sex determine பண்ணது? B எப்படி வரும்?
ஏன்னா ரொம்ப ஈஸிடா. HO type of sex chromosome determines male sex in grasshopper. இன்செக்ட்ல என்ன டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் குரோமோசோம்ஸ் நம்மளால பார்க்க முடியும்னு பார்த்துருந்தோம். HO டைப் தான் பார்க்க முடியும்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? இதுவே மேமல்ஸ் அதாவது ஹியூமன்ஸ் அண்ட் ட்ரோசோஃபில்லா அப்படிதான் நீங்க படிங்க. அப்படி படிச்சா மேமல்ஸ் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஹியூமன்ஸ் அண்ட் ட்ரோசோஃபில்லால HY டைப். அதுவே பேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ZW டைப். ஆப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் அது வந்து தனியான லைஃப் சைக்கிள்ஸ் அனிபீஸ்ல வந்து பார்க்க முடியும். ஸோ HO டைப் தான் இன்செக்டான கிராஸ் வாப்பர்ல மேல் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது. இன்செக்டான கிராஸ் வாப்பர்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? மேல் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பர். மோனிஷா, தர்ஷினி, அபிநயா, தமிழரசி, எஸ் நிமிஷா, ஹரிதா, அபிநயா, சூப்பர் கிடைக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஹலோ நானி, ஹலோடா கண்ணா. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? எப்படி பண்றோம்னு தெரியுமா? எப்படி பண்றோம்னு தெரியலையே, நான் அதுக்கு நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். HO டைப் தான். ஏன்னா அதுல 12 குரோமோசோம்ஸ் இதுல பிரச்சனை இருக்கும், ஃபீமேல்ஸ்ல பிரச்சனை இருக்கும். ஆனா மேல்ஸை பொறுத்த வரைக்கும் 11 குரோமோசோம்ஸ் தான் பிரச்சனை இருக்கும். அப்போ அதுதான் H+O அப்படின்னு சொல்லுவோம். அதான் HO டைப். மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. மெயில் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே ஹியூமன்ஸ்லயும் ட்ரோசோஃபிலாலையும் யாருக்கு இது பண்ணுவா? யாரு செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுவா? மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணுவா. அதனால அங்கேயும் நம்ம என்ன சொல்றோம்? மெயில் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆனா பேர்ட்ஸ்ல யார் டிட்டர்மைன் பண்ணிருக்கான்? ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கான். ஃபீமேலுக்கு தான் மாறுதலான ஒரு குரோமோசோம் இருக்கும். ஸோ ஃபீமேல்ஸ்ல பேர்ட்ஸ் நம்ம பார்க்க அப்படின்னா ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन மூவ் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, F1 generation the Mendelian cross showed the both genotypic and phenotypic ratio is same as 1:2:1. It represent the case of என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? F1 ஜெனரேஷன்ல மெண்டலியன் கிராஸ் ஷோஸ் போத் ஜீனோடைப்பும் ஃபீனோடைபிக் ரேஷியோவும் 1:2:1 வருதான். நான் வந்து ரெண்டுமே 1:2:1 வந்துருச்சுன்னா அது நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம்? ஹாய் ஸ்ருதி. 1:2:1 நம்ம என்ன பார்த்துருந்தோம்? ரெட் கலர் ஃப்ளவர் ஒன்று இருக்கு, ஒயிட் கலர் ஃப்ளவர் ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் கிராஸ் பண்ணனா எனக்கு பிங்க் கலர் ஃப்ளவர் F1லே வந்துருது. அதான் நம்ம பார்த்தோம், F1லே வந்துருது. அப்போ அந்த F1 ஜெனரேஷன் பேஸ் பண்ணி நமக்கு என்ன வந்துட்டு இருக்கும்? ஒரு ரெட் கலர் ஃப்ளவர், ரெண்டு பிங்க் கலர் ஃப்ளவர், ஒரு கிரீன் கலர் ஃப்ளவர், ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் அப்படி வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்றோம். ஸோ இவன் என்ன கேட்கறான்னா, மோனோ ஹைபிரிட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் ஃபீனோடைப்லயும் சரி ஜீனோடைப்லையும் நமக்கு ஒரே ரேஷியோவான 1:2:1 கொடுக்குது. எப்படி? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இது ஜீனோடைப்ல. ஃபீனோடைப்புக்கு எப்படி கொடுக்குது? ரெட்டு, பிங்க்கு, ஒயிட் அப்படின்ற ரெண்டு இதுமே சேமா இருக்குது. ஸோ ரெண்டு இதுமே சேமா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இது ரைட் ஆன்சர். குட் ஈவினிங் மோனிஷா. குட் ஈவினிங். வணக்கம். ஓகே, சூப்பர். ஸ்ருதி, தர்ஷினி, தாரணி, அமீரா, ருத்ராம்பிகை, மோனிஷா, அருணா, கோமதி, ஹரீஷ், லக்ஷ், Arita, Kalagini. It's going to be option D is the right answer. Okay, option D is the right answer. Sujita, Superman. So option D. ஏன் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. 1:2:1 எல்லாத்துக்குமே வராது, 3:1 தான் வரும். சாதாரண மோனோ ஹைபிரிட் கிராஸ் ஒரு ரேஷியோ என்னவா இருக்க போது? 3:1 தான் இருக்க போது. ரெண்டுத்துலயுமே வராது. F2ல தான் மாறுதல் அடையும். ஆனா F1லே மாறுதல் அடைஞ்சிச்சு அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் பேஸா தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? கிளியர்? நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நார்மல் விஷன் மேன். இந்த क्वेश्चंस ரொம்ப பிடிச்ச क्वेश्चन. நிறைய வாட்டி நம்ம போட்டு சலிச்ச क्वेश्चंस. யாராவது புதுசா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். நம்ம ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்க போகுது. ஓகே, நார்மல் விஷன் மேன் whose father was a color blind. அவங்க அப்பா கலர் பிளைண்டா இருந்துச்சான். marries a woman whose father is also a color blind. அவங்க அப்பாவுக்கும் கலர் பிளைண்டா இருந்துச்சான். they have the first child daughter. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு what is the chance of the first child to be a color blind? அவங்க பொண்ணு கலர் பிளைண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளோ அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. பொண்ணு 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 o'clock பொண்ணு கலர் பிளைண்டா இருக்கக்கூடிய சான்சஸ் எவ்வளோ? நல்லா புரிஞ்சுங்க. கலர் பிளைண்ட்னா டிசீஸ்டா இருக்குது. கேரியரா சொல்லல, அவன் கேரியர் சொல்லல, டிசீஸ் தான் கேட்டிருக்கான். டிசீஸா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு? பொண்ணு 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 It is a girl. இவங்க என்ன கொடுத்துருக்கான்? நார்மல் விஷன் மேன் கொடுத்துட்டான். என்ன புரிஞ்சுங்க? நார்மல் விஷன் மேன்.
நார்மல் விஷன் மேனு கொடுத்துருக்கான். அப்பாவுக்கு நோய் இல்லைன்னா பொண்ணுக்கு நோய் இருக்கவே இருக்காது. பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ இது ஒரு டிமிக் வேலைடா, நல்லா பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கு நோய் இல்லை, அப்பாவுக்கு நோய் இல்லைன்னா எப்படி பார்த்தாலும் பொண்ணுக்கு நோய் இருக்க சான்ஸே இல்லை. டாக்டருக்கு டிசீஸ் வர சான்ஸே இல்லை. இவங்க நார்மல் விஷன் கொடுத்துட்டான். நார்மல் விஷன் எப்படி? HY தான் நார்மல் விஷன். அவங்க அப்பாவுக்கு கலர் பையனா இருந்துச்சு, அவங்க சொந்த கதை சோ கதை எனக்கு தேவை கிடையாது. அவங்க நம்ம நார்மல் விஷன் மேன் வந்தா கண்டிப்பா டாக்டருக்கு வந்துட்டு நோய் வரதுக்கு சான்ஸே இருக்காது. ஏன் சார்? ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு டிசீஸா இருந்தாலும் கூட அந்த பொண்ணு கேரியரா தான் இருப்பாளே தவிர டிசீஸை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா. ஒருவேளை அவங்க அம்மா கேரியரா இருந்தாலும் அந்த பொண்ணு வந்துட்டு கேரியரா இருப்பாளே தவிர டிசீஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டா. அங்கே கேள்வி என்ன? எத்தனை பர்சன்டேஜ் கலர் பிளைண்டா தான் இருப்பாங்க அப்படின்றது. அப்ப தெரிஞ்சு வச்சவங்க, அப்பா நார்மல் அப்பாவா இருக்காங்க அப்படின்னா அம்மா யாரா வேணா இருக்கட்டும், அம்மா கலர் பிளைண்டா இருக்காங்க, கலர் பிளைண்டா இல்லாம இருக்காங்களோ, அப்பா நார்மலா இருந்துச்சு அப்படின்னா பொண்ணுக்கு கண்டிப்பா டிசீஸ் வராது. அப்படின்னு. அப்பா டிசீஸ்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா பையனுக்கு டிசீஸ் வரும், பையனுக்கு டிசீஸ் வரும் அப்படின்ற சில கான்செப்ட் இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பையனுக்கு கண்டிப்பா டிசீஸ் வரும். பையனை நம்ம சொல்ல முடியாது, பையனாலும் டிசீஸ் வருது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. பையனை பத்தி கேட்கறான்னா நிறைய சான்ஸ், ப்ராபபிலிட்டி 99.9% வந்துட்டு 99.9% அந்த பையனுக்கு என்ன இருக்கு? கலர் பிளைண்ட்னஸ் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஆனா பொண்ணுக்கு அப்படி இல்லை, பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லை. ஓகே, பொண்ணுங்க எப்பயுமே கேரியரா தான் ஆட் பண்ணுவாங்க. ரெண்டு அப்பாவுக்கும் நோய் இருக்கு, அம்மாவுக்கும் நோய் இருக்கு. அப்பாவுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு, அம்மாவுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் இங்க என்ன வரப்போகுது? பொண்ணுக்கு நோயா வரப்போகுது. இல்ல அப்பாவுக்கு நோய் இருக்கு, அம்மா வந்து கேரியரா இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா கேரியரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கூட நோய் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த எச்சும் போய் ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டுமே இதாக தான் இருக்கும். ஸோ அம்மா கேரியரா இருக்காங்க, அப்பாவுக்கு கலர் பிளைண்ட்னஸ் நோய் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பா, அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா என்ன வரப்போகுது? நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். பத்மஸ்ரீ, குமார், ருத்ராம்பிகை, மோகன், அமீரா, அருணா, தமிழரசி, ஹரிஷ், ஹரிதா, ஸ்ருதி, ஸ்ரீகுட்டி, தர்ஷினி, கலைகினி. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி 0% is right answer. ஆப்ஷன் பி 0% right answer. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். A test cross is carried out. எதனால டெஸ்ட் கிராஸ் கேரி அவுட் பண்றோம்? A test cross is carried out to எதனால டெஸ்ட் கிராஸ் கேரி பண்றோம்? எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? நான் மறுபடியும் சொன்னேன், எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஜீனோடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்றுக்கு முன்னாடி சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ டிட்டர்மைன் த ஜீனோடைப் ஆஃப் F2 ஜென்ரேஷன். ஓகேவா? டிட்டர்மைன் ஜீனோடைப்பை கண்டுபிடிக்கிறது. என்ன ஜீனோடைப்ல அவங்க கொடுத்துருக்காங்க? ஓகே, அது என்ன ஜீனோடைப்ல அது எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம டெஸ்ட் கிராஸை யூஸ் பண்ணுவோம். என்ன ஜீனோடைப்ல அது தலை வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டெஸ்ட் கிராஸ் யூஸ் பண்றேன். ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. ஜெயமுருகன், ஸ்ரீகுட்டி, மோகன், அக்ஷய், ருத்ராம்பிகை, அபிநயா, தர்ஷினி, கோமதி, குமார், தாரணி, தமிழரசி, ஹரிதா, கலைகினி. It's going to be option D. Yes, option D will be the right answer. Okay, next question பார்த்தலாமா? அடுத்த question என்னவா இருக்குன்னா, which one of the following is a wrong statement? எதுக்கான wrong statement? mutation regard பண்ணிட்டு which is the wrong statement அப்படி கேட்டிருக்காங்க. mutation regard பண்ணிட்டு which is the wrong statement? mutation regard பண்ணிட்டு which is the wrong statement? சார் ஏன் சார் இப்போ ஒரு சாப்டராக போட்டுட்ருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் தானே போயிட்டுருக்கோம். சரி, ரெண்டு சாப்டர் தானே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் எவல்யூஷன்ஸ் தானே பார்க்குறோம். காலையில் நமக்கு டைம் இருக்காது கண்ணா. காலையில் நமக்கு 3 hours தான் கிளாஸு. நல்லா புரிஞ்சுங்க, காலையில் நமக்கு 3 hours தான் கிளாஸ் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம ஒரு சாப்டர் தான் இன்டெப்த்தாக பார்க்க முடியும். நான் என்ன சொன்னேன், ஈவினிங் செஷன் வந்தாலே முக்கால்வாசிக்கு சின்ன லெசனாக இருந்தால் நம்ம காலையில் 2 லெசன் பார்க்க முடியும். ஆனால் பெரிய லெசனாக இருக்கிறனால நம்ம ஒரு செஷன் தான் பார்க்க முடியும். ஆனால் ஈவினிங் வந்தாலே கண்டிப்பாக 2 லெசன் தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம். இன்னைக்கு 2 லெசன் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2 லெசன் என்ன லெசனு? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸு, இன்னொன்று எவல்யூஷன். 2 லெசன் தான் பார்க்குறோம் இன்னைக்கு. ஓகேவா? இன்னைக்கு 2 லெசன் தான் பார்க்குறோம்.
hello Nani. Okay, so the answer is none other than option C. Change in the single base pair of DNA does not cause mutation. அட பாவி, single base pairல DNA changes நடந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், point mutation அப்படின்னு சொல்றோம். அது எப்படி mutation cause பண்ணாம இருக்கும்? So option C is the wrong answer. Option C is going to be the wrong answer. ஓகேவா? point mutation அதான் நான் சொல்றேன். ஓகேவா? சூப்பர் ரகனா, கலக்கிட்டீங்க. சூப்பர். தாரணி, தர்ஷினி, ஹரிதா, ஹரிஷ், ருத்ராம்பிகை, ஸ்ரீகுட்டி, கோமதி, மோகன், தமிழரசி, அக்ஷயா, சூப்பர் மகன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन எதை பத்தி பேசுது அப்படினு பார்ப்போம். அடுத்த क्वेश्चन, if the both parents are carrier of thalassemia, thalassemia கேரியரா இருக்காங்க both parent, ஓகேவா, which is an autosomal recessive disorder. நான் அந்த இதுக்கான recessive disorderக்கான ஒரு நோட்ஸ் போடுறேன், ரெக்கார்டர் வீடியோ நான் போடுறேன். எல்லா ஜெனடிக் ரெக்கார்ட்ஸும் அந்த நோட்ஸ் வந்து பார்த்தா போதும். அதை நான் போடுறேன். ஓகே, இந்த வாரத்துக்குள்ள நான் போட ட்ரை பண்றேன், இல்ல அடுத்த வாரம் ஸ்டார்டிங்ல வந்து வந்துரும். ஓகேவா, இந்த வாரம் அந்த சண்டேக்குள்ள வந்து நான் போட ட்ரை பண்றேன். எல்லா ஜெனடிக் டிசார்டரோட என்னவா இருக்க போது ஒரு PDF இருக்க போது அந்த PDF நீங்க படிச்சா போதும். அவ்வளோ ஜெனடிக் டிசார்டர் ஒரு 4-5 தான் இருக்கு. அதை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கு. எது ஆட்டோசோமல் ரிசெசிவ், எது செக்ஸ் லிங்க்டு, எது செக்ஸ் ஆனியோப்ளாடி அப்படின்றத நான் கரெக்டாக கொடுத்துறேன். ஓகே, இந்த கேள்வி எதுனா ரெண்டு பேரண்ட்டுமே கேரியரா இருக்காங்க, தலாசீமியாக்கு கேரியரா இருக்காங்க. ஓகேவா, ரெண்டு பேரண்ட்டுமே கேரியரா இருக்காங்க. ஓகேவா, ரெண்டு பேருமே கேரியர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ரிசல்ட்டிங் இந்த சைல்டு வித் டிசீஸ், அந்த சைல்டுக்கு வந்து அந்த சைல்டோட இதெல்லாம் சொல்ல, பட் ரெண்டு சைல்டுக்கு வந்துட்டு டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் எவ்வளோ அப்படின்னா, அந்த ரெண்டு சைல்டுக்குமே டிசீஸ் வரதுக்கூடிய சான்சஸ் எவ்வளோ அப்படின்னாங்க. வாட் இஸ் த சான்சஸ்? கேரியர்னா நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா பார்த்துவோங்க. சாரா, நார்மல். இந்த தலாசிமி எப்படி சொல்லுவோம், இது நார்மல், இதை நம்ம நார்மல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், கேரியர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், கேரியர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இப்போ இதை பார்த்துப்பாங்க, ரெண்டு பேரண்ட்டுமே கேரியராக இருக்காங்க. ரெண்டு பேரண்ட்டுமே எப்படி இருக்காங்க, கேரியராக இருக்காங்க. ஓகேவா, எத்தனை பேர் இப்படி போட்டுருக்கீங்க, எத்தனை பேர் புண்ண ஸ்கோர் போட்டுருக்கீங்க எனக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றது. ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரப்போகுது, கேபிட்டல் ஏ வரப்போகுது, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வரப்போகுது, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வரப்போகுது, ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ. அப்போது ஜஸ்ட் 25%, 4ல் 1 பங்கு இல்லையா, 4ல் 1 பங்கு மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது, டிசீஸாக இருக்குது. அப்போது 4ல் 1 பங்காக இருக்கும்போது 4/1 இருக்கும்போது எப்படி வரப்போகுது, 100/4 தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 25% கண்டுபிடி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ 25%, 4ல் 1 பங்கு தான் டிசீஸாக இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 25% ரைட் ஆன்சர். ஓகேவா சார், ஐ ஆம் தரணிதரன். பட் தரணிதரனாடா சார், ஓகேடா ஓகே சார், நான் தாரணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கடா, அவங்களா நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, எஸ் சார், ஓகே சூப்பர். தரணிதரன், ஹரிதா, ஸ்ரீகுட்டி, அபிநயா, குமார், தர்ஷினி, தமிழரசி, கோமதி, மோகன், ஹரிஷ், அக்ஷயா, கலகிரிங். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர், 25%. ஓகே, என்ன டின்னு போட்டிருக்கீங்க, ஆப்ஷன் சி ராக்கண்ணா, புரிஞ்சுதா? இது கான்செப்ட் புரியுதாக்கண்ணா, கான்செப்ட் புரியுதா? ஓகே, எல்லாம் தப்பா போட்டீங்க. கமான் பேக் புரியுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஏன் தப்பா தான் போட்டீங்க? யாரும் அவ்வளோ சி யாருமே போடவே இல்லை. ஏன் கிளியர் தானே? நல்லா புரிஞ்சுங்க. தலாசமியா என்னது, நம்ம தலாசிமியா வேற மாதிரி போடுவோம். நம்ம இதை வந்துட்டு இந்த மாதிரி ℎ சொல்லி டிட்டர்மைன் பண்ணி ஃபீமேல் மெயில் அப்படி போட்டுடலாம். பட் நம்ம வந்துட்டு தலாசமியாக்கு அப்படி சொல்ல மாட்டோம். தலாசமியாக்கு மேல் தான் அஃபெக்ட் ஆகும், ஃபீமேல் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படிலாம் இல்லை. குழந்தைக்கு வந்தாலும் அஃபெக்ட் ஆகுது போதும். ஓகேவா, அதுக்கு செக்ஸ்லாம் கிடையாது, செக்ஸில் கிடையாது. இது ஆட்டோசோமல் ரெசசிவ் டிசார்டர், செக்ஸ் லிங்கை பேஸ் பண்ணி வரக்கூடியது கிடையாது. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லுவோம், இப்படி இருந்தால் நார்மல், இப்படி இருந்தால் டிசீஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, டவுட் வந்து இல்லையா, யாரும் டவுட் வந்து இல்லையா, கிளியர் ஆச்சு தானே? சூப்பராக. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணுறது 5 ரன் போடுங்க பார்ப்போம். ஒரு 5 ரன் போடுங்க. கமான் டவுட் இல்லை, 5 ரன் போடுங்க. கமான் கைஸ், பவரை காட்டுங்க. ஷோ யுவர் பவர். நெருப்பை அள்ளி விடும். செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க இது வரைக்கும், செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துட்டீங்க, செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. புரிஞ்சிச்சுன்னா ஒரு 5 தட்டி விடுங்க பார்ப்போம். அதே தான்டா, அதே தான்டா. சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ்டா, கலக்கிறீங்க. ஓகேவா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். தேங்க்யூ நெருப்பு போட நல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி. செஷன் லைக் பண்ணால் செஷன் லைக் பண்ணி. ஓகேவா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட் ஹீமோஃபீலியா வச்சு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? வாட் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்ட்? ஐ எம் ஃபைன் ஸ்ருதி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹீமோஃபீலியா பொறுத்த வரைக்கும் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னது? டவர் கிடைக்க மாட்டேங்குதா? ஸோ அதான் ப்ராப்ளமா? சரி, ஓகே. என்னது? ஸோ டாமினன்ட் டிசீஸ் கொடுத்துரும். இல்லை இதில் H லிங்க்டு ரிசெசிவ் டிசீஸ் இல்லையா? இது என்னவா இருக்கு? இட் இஸ் H லிங்க்டு ரிசெசிவ் டிசீஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த
wrong statement. Option C is going to be the wrong statement. In polyandrinadhu protein involved in the clotting of blood is affected. ஒரு கட் ஆயிடுச்சுனா ரத்தம் பிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஈடி படத்துல வந்து அதர்வாக்கர் குதிரை எத்தனை பேர் படம் பார்த்தீங்க தெரியாது. பட் ஒரு சின்ன கட்டலாம் வந்துச்சு அப்படி வந்து ரத்தம் பிச்சிட்டே போயிட்டு இருக்கு. அதான் ஹீமோஃபிலியா கண்டிஷன் அப்படி சொல்றோம். ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர். தமிழரசி, ஸ்ரீகுட்டி, கோமதி, அக்ஷயா, அபிநயா, தரணிதரன், அருணா, ருத்ராம்பிகை, ஹரிதா, குமார், ஹரிஷ், அக்ஷயா, கலைகினி. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ குட் ஈவினிங் பத்மஸ்ரீ. குட் ஈவினிங்மா. Okay, which Mendelian idea is dissipated from the cross of the F1 generation resembles both the parent? F1 generation la both the parent resembles பண்ணுதான். both the parents resemble பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெண்டு பேரண்ட்டுமே resembles ஆயிருக்காங்க. என்ன இருக்காங்க? ரெண்டு பேரண்ட்டுமே வந்திருக்காங்க. ஓகே, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பிறந்திருக்காங்கன்னு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஓகே, மேல்னு இருக்கு, இந்த ஃபீமேல் இருக்கு. அப்ப யாருமே டாமினன்ட் சொல்ல முடியாது. இவன் தான் டாமினன்ட் சொல்ல முடியாதனால ரெண்டு பேருமே வந்ததனால co-dominance அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் டி co-dominance அப்படின்னு சொல்லிருந்தோம். ஞாபகம் இருக்கா? So it's going to be option D, co-dominance is the right answer. Yeah, fine, co-dominance. சூப்பரா. தமிழரசி, அக்ஷயா, ருத்ராம்பிகை, ஹரிஷ், குமார், ஸ்ரீகுட்டி, மோகன், ஹரிதா, தரணிதரன், பத்மஸ்ரீ, கோமதி, அருணா, அபிநயா, கலைகினி. It's going to be option D, co-dominance is the right answer. Option D, co-dominance is called the right answer. Yes, Dashni, co-dominance னு சொல்லுவோம். ஃபைனா? சூப்பரா கணக்குல. அடுத்த கேள்வி. ஓகே, இப்போ அடுத்ததும் நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப். கண்ணை மூட்டை அடிக்கணும். இது இப்படிலாம் வந்துச்சுன்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேணாம். ஏபி பிளட் குரூப்னு கேட்டிருக்கான் பார்த்தீங்களா? அப்போ கடைசி இதை பாருங்க. திஸ் இஸ் an example of. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு டயக்ராம் பார்க்குறீங்க, கடைசி ஃபுல் ஸ்டாப்பை பாருங்க. என்னனாலுமே கடைசி ஃபுல் ஸ்டாப்பை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏபி பிளட் குரூப் எதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துருக்கும்? இப்போ பார்த்தா அதே தான் இல்லையா? இன்கம் டெமினிச்சா டே ஏபிஓ பிளட் குரூப் எதை பற்றி சொல்லிட்டு இருப்போம்? எதை பற்றியோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்? ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்றது நம்ம கோடாமினன்ஸோட மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணோம். இதான் நான் ஸ்னேப் ட்ராகனு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்றது கோடாமினன்ஸோட ஒரே எக்ஸாம்பிள் தான். நிறைய எக்ஸாம்பிள் தானோ பேசிக்காக நம்ம இன்சைட் கொடுத்த ஒரே எக்ஸாம்பிள் ஏபிஓ பிளட் குரூப்புக்கு என்னவா இருந்துட்டு இருக்கு? கோடாமினன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? கோடாமினன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஏபிஓ பிளட் குரூப் வந்து இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எஸ், வந்துருக்கு. ஏபிஓ பிளட் குரூப் வந்து இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் A is the right answer. Option A, co-dominance is going to be the right answer. Okay, fine. Option A, co-dominance. Yes, Rutrambika, Gopika, Gomadi, Dharan, Laksh, Aruna, Dashini, Tamarasi, Patmasri, Harita, Srikutti, Sruthi, Abhinaya, Kumar. Yeah, Kalagini. It's going to be option A is the right answer. Yes, option A will be the right answer. Super Harish Kalagini. Yes, co-dominance and multiple allelism. Yeah. மல்டிபிள் அவங்க சொல்ல நம்ம கோடாமினேஷன் போட்டா போதும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? மறுபடியும் என்ன கேட்டிருக்கான்? நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்கான். ரெண்டு ஜீன் ஷோயிங் 50% ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. விச் இஸ் நாட் ட்ரூ? 50% ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி காட்டிட்டு இருக்கான். பட் எந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நாட் ட்ரூ அப்படின்றான்? 50% ரீகாம்பினேஷன் காட்டிட்டு இருந்துச்சுன்னா அது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் ட்ரூவா இருக்கும்? ஏது தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான்? ஏன்னா 50% ரீகாம்பினேஷன் இருக்கு இல்லையா? ஓகே, இருக்கும்டா ஒரு 200+ கொஸ்டின்ஸ் இருக்குடா. அது நம்ம தெரிஞ்சது தானே, நம்ம 2 சாப்டர் பார்ப்போம் இல்லையா? ஸோ என்ன கேட்குறான்னா, இங்கே 50% ரீகாம்பினேஷன் இருக்கும்போது எப்படி அந்த ஜீன்ஸ் வந்து டைட்லி லிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ 50% 50-50 சான்ஸ் இருக்குது. அதாவது 2 டீம் ஆடிட்டு இருக்கு, சென்னையும் ஆர்சிபியும் ஆடிச்சுன்னு வச்சுப்போம். சென்னையும் ஆர்சிபி மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது மேட்ச் ஆர்சிபி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அது எப்படி நம்ம 50-50% சொல்ல முடியாதுல்ல. இப்போ மேட்ச் 2 பேருமே ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டெப்தான ஓவரில் போயிட்டு இருக்கு. ஒரு ஓவரில் 10 ரன் தேவை. அப்போ ஆர்சிபியும் ஜெயிக்கலாம், சென்னையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சான்ஸ் இருக்கு. ஒரு ஓவரில் 40 ரன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்போ நான் சொல்ல முடியல. பட் இங்கே என்னன்னா 50-50 சான்ஸ் இருக்கு. அப்போ 50-50 சான்ஸ் இருக்கும்போது எப்படி லைட்டாக லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சூப்பர். ரிலாக்ஸ். கோமதி, தரணிதரன், ஜெயமுருகன், ருத்ராம்பிகை, பத்மஸ்ரீ, அக்ஷயா, கோமதி, ஹரிதா, ஸ்ரீகுட்டி, அருணா, தர்ஷினி, மோகன், ஹரிஷ், தமிழரசி, அக்ஷயா, கலைகினி. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கலைகினி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன பார்க்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹியூமன் ஃபீமேல் வித் டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீமேலுக்கு என்ன மாதிரி டைப் இருக்கும்? டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீமேலுக்கு என்ன மாதிரி சிண்ட்ரோம் இருக்கும்? என்ன மாதிரி டைப் இருக்கும்? டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீமேல் how will she will be? டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீமேல் டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீமேல் எப்படி இருப்பாங்க? டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீமேல் டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீமேல் குட் ஈவினிங் ஓகேவா? ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HO டைப். டர்னர் சிண்ட்ரோம் பேஸ் பண்ணி என்ன இருக்க போது நம்ம மோனோசோமி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிண்ட்ரோம் ஒரு இது கம்மியாகுது, என்ன ஆகுது? ஒரு H குரோமோசோம் ஒரு செக்ஸ் குரோமோசோம் வந்து கம்மியாகுது. ஓகே, அதான் நம்ம சொல்லிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இட் ஹஸ் 45 குரோமோசோம் வித் HO டைப். HO டைப்பாக இருக்கிறது தான் டர்னர் சிண்ட்ரோம். அவங்க எப்படி இருப்பாங்க? ஃபீமேல்ஸில் ஸ்டெரைலாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்களா? ஸ்டெரைலாக இருப்பாங்க. So option A is the right answer. Okay, option A will be the right answer. Just got one, so no problem. Okay, super. Padmasri, Rutrambike, Mohan, Arish, Dashini, Dharani, Dharan, Tamarasi, Padmasri, Sri Kuti, Kumar, Akshaya, Sham, Abhinaya, Kalagiri. It's going to be option A is the right answer. 45 chromosome with the HO type. Most of female affect pannu, female affect pannu. Adu enna varundhirukku podhu ஸ்டெரைலா இருப்பாங்க. ஓகேவா? a man whose father was a color blind. இதுக்கு அவன் சொல்லுவான், நார்மலாக சொல்ல மேனோட அப்பா கலர் பிளைண்டாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க? மேரிஸ் a woman who had a color blind mother and normal father. color blind mother and normal father. What is the percentage of male children this couple with a color blind? What is the percentage of male children with couple with a color blind? பார்த்து போடலாமா? அப்படியே போட்டாலே போதும். சொல்ல 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 அது நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம போட்டாலே நமக்கு கான்செப்ட் கிடைச்சிடும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, a man whose father was a color blind. அவங்க அப்பாவுக்கு கலர் பிளைண்ட் இருக்கான். அவங்க அப்பாவுக்கு கலர் பிளைண்ட் இருக்கு அப்படினால marries a woman who had a colorblind mother. Colorblind man. Marries a woman who had a normal. அப்போ அவங்க அம்மாவை பற்றி சொல்லலை. அவங்க அம்மாவை பற்றி என்ன பண்ணல? அவன் அம்மாவை பற்றி சொல்லலை. ஸோ சொல்லாததுனால என்னாலுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அடுத்த ஒரு ட்ரிக். இது அடுத்த ஒரு ட்ரிக்கு. அப்பாவுக்கு நோய் இருக்கு. எப்படி இருக்கு? அப்பாவுக்கு நோய் இருக்கு, அம்மாவுக்கு நோய் இல்லை. அப்போ குழந்தைக்கு நோய் வராது. அது சன்னா இருந்தால் நோய் வராது. என்ன சொல்றீங்க? வராது. வராதுல வராது, அவ்வளோதான். வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு நோய் இருக்கு, அப்பாவுக்கு நோய் இருக்குன்னா இது அடுத்த ட்ரிக். எப்படி நான் இன்னொரு ட்ரிக் சொன்னேன்? அப்பாவுக்கு நோய் இல்லை அப்படின்னா, அப்பாவுக்கு நோய் இல்லை அப்படின்னா பொண்ணுக்கு நோய் வராதுன்னு சொல்லியிருந்தா அது ஒரு ட்ரிக். இன்னொரு ட்ரிக்னா அப்பாவுக்கு நோய் இருக்கு, அப்பாவுக்கு என்ன இருக்கு? நோய் இருக்கு. ஒரு மேனுக்கு நோய் இருக்கு, ஆனா அம்மாவுக்கு நோய் இல்லைன்னா அந்த பிறக்கக்கூட குழந்தை சன்னா இருந்தாலும் சரி அவனுக்கு டிசீஸ் வராது. ஏன்னா அது வராது. எப்படி சார் சொல்றீங்க? இங்க பாருங்க, எச் கிராஸ் ஆனா இப்படிதான் வருமே தவிர, பேசிக்கா மாறி மாறி இப்படிதான் வருமே தவிர, எப்படி பார்த்தாலும் இந்த எச்சில் இந்த எச் இந்த ஒய்யோட கிராஸ் ஆக முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு நோய் வராது. அவங்களுக்கு என்ன வராது? அவங்களுக்கு நோய் வராதுன்னு அர்த்தம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான்? மேன் ஹூஸ் ஃபாதர் வாஸ் கலர் பிளைண்ட். அப்போ ஃபாதர் அவங்க அப்பாவுக்கு தான் கலர் பிளைண்ட் இருக்கு, அவங்க அம்மா கலர் பிளைண்ட்னால இவன் நார்மல் தான். இவன் நார்மலா இருக்காங்க. ஆனா அவன் பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கான். அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கான்? கலர் பிளைண்ட் மதர் அண்ட் நார்மல் ஃபாதர். கலர் பிளைண்ட் மதர், நார்மல் ஃபாதர், கலர் பிளைண்ட் மதர். கலர் பிளைண்ட் மதரா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு எப்படி இருக்குமா? கேரியரா இருக்கும். அவங்க அம்மா எப்படி இருப்பாங்களா? கேரியரா இருப்பாங்கன்னு அர்த்தம். என்ன இருப்பாங்க? கேரியரா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல பர்சன்டேஜ் ஆஃப் மேல் சில்ட்ரன் கப்புள் வந்துட்டு கலர் பிளைண்டா இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. இவங்களுக்கு 4 குழந்தை பிறக்கும். உங்களுக்கே தெரியும். புண்ண ஸ்கொயர் போட்டு பார்த்தோன்னா இதெல்லாம் புண்ண ஸ்கொயர் போட்டு பார்க்க வேணாதுன்னா ஈஸி கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன். 4 குழந்தை பிறக்கும். இந்த 4 குழந்தையில எச் 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 இப்போ ஒய் 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 இந்த எச். ஸோ 4 குழந்தையில எத்தனை மெயில் சைல்டு இருக்கு? 2 மெயில் சைல்டு தான் இருக்கு. 4 குழந்தையில வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெயில் சைல்டு தான் இருக்கு. 4 குழந்தையில 2 மெயில் சைல்டு. இந்த 2 மெயில் சைல்டுல ஒரே ஒரு மெயில் சைல்டுக்கு தான், ஒரே ஒரு மெயில் சைல்டுக்கு தான் என்ன இருக்கு? நோய் இருக்கு. 4 குழந்தையில 2 குழந்தை தான் மெயிலா இருக்கு. அந்த 2 குழந்தையில ஒரே ஒரு குழந்தைக்கு தான் என்ன இருக்கு? டிசீஸா இருக்கு. அப்போ மெயில் சில்ட்ரன் மட்டும் தான் கேட்டிருக்கான். அப்போ இதுதான் 100% இருக்கணும். அப்போ 100% 2 பேர் தான் 100%. அந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு மட்டும் டிசீஸ் இருக்குன்னா அப்போ 100% இல்ல 50% மட்டும் தான் டிசீஸா இருக்கும். அதாவது ஒருத்தனுக்கு மட்டும் தான் டிசீஸா இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி 50% இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? எப்படி கால்குலேட் பண்ணணும் புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, கிளியர். எஸ் ஆப்ஷன் சி. எஸ் ஆப்ஷன் சி ராக்கனா ஆப்ஷன் சி.
புரிஞ்சாருக்கானா? குட் ஈவினிங். எஸ் அருணா, குமார், மாலினி, ஷைலின், அபிநயா, தமிழரசி, கோமதி, ஷாம். ஓகே, கிளியர் தானே? டவுட் வரக்கூடாது. இனிமேல் என்ன கூடாது? இனிமேல் டவுட் வரக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்ம சம்ம ட்ரிக் என்ன? அப்பாவுக்கு நோய் இல்லைன்னா பொண்ணுக்கு நோய் வர சான்ஸே இல்லை. பொண்ணுக்கு டாக்டருக்கு நோய் வரவே வராது. கேரியராக இருக்கலாம், ஆனால் டாக்டருக்கு நோய் வராது. அதுவே அப்பாவுக்கு நோய் இல்லை, அப்பாவுக்கு நோய் இருக்கு, அம்மாவுக்கு டிசீஸும் இல்லை, கேரியரும் இல்லை, அம்மா நார்மலாக இருக்காங்கன்னா சன்னுக்கே நோய் வராது. அவன் பிள்ளையா இருந்தாலும் சரி அவனுக்கு நோய் வராது அப்படின்றது. ஓகேவா? இந்த ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், டக்கு அடிச்சிடலாம். ஓகேவா? குட் ஈவினிங் வேணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே கண்ணா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஹலோடா கண்ணுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் இஸ் an example of. ஹலோ இருப்பியா? ஃப்ரூட் கலர், ஸ்குவாஷ் இருக்கக்கூடிய ஃப்ரூட் கலர் என்ன, எதுக்கான எக்ஸாம்பிள்? ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் இஸ் an example of. Fruit color in squash is an example of. Okay, fruit color in squash is an example of dominant epistatis. Dominant epistatis ஓட examples நம்ம என்ன சொல்றோம்? Squash அப்படினு பார்த்துட்டோம். ஓகேவா? இது எல்லாமே தெரிஞ்சது. நம்ம இது பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஓகே, fruit color in squash is an example of dominant epistatis. ஓகே, dominant epistatis அதாவது 12:3:1 இல்லையா? So 12:3:1 ஆப்ஷன் பி. சூப்பரா. தர்ஷினி, அருணா, ராணி, ஹனு, தரணிதரன், மோகன், ஷைலின், குமார், பத்மஸ்ரீ, ஹரிஷ், அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, அபிநயா, தமிழரசி, சாதனா, கலைஞர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन இருக்குனா a gene showing codominance as. ஒரு gene showing codominance என்ன இருக்கும்? ஒரு gene showing codominance what is have? I am ரம்யாவா? சரி, உங்க பேர் ஞாபகம் வைக்கிறதுக்குள்ள எனக்கு என்ன மறந்துடும் போல. என் பேர் நான் மறந்துடும் போல, உங்க பேர் ஞாபகம் வச்சுக்கல. டே, ஐ எம் பேட் வித் நேம்ஸ்ரா. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சுபாஷ் சார் இஸ் நாட் குட் வித் நேம்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஐ எம் ஆல்வேஸ் பேட் வித் நேம்ஸ். ஓகே, ஸோ ஜீன் ஷோவிங் கோடாமினன்ஸ் என்ன இருக்கும்? ஒரு கோடாமினன்ஸ் காட்டக்கூடிய ஜீன்ஸ்ல என்ன இருக்க போகுதுன்னா 2 அலீலுமே இண்டிபெண்டன்டா எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும் ஹெட்டரோசைகோட்டிக் கான்ஃபிகரேஷன்ல. அதனால தான் நம்ம கோடாமினன்ஸ் சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, யா எஸ்டா சாதனா, எஸ்டா. என்னடா நீங்க கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்க, 5:30 வரைக்கும் கிளாஸ் இருக்குன்றீங்க இல்லையா? ஓகே, எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ்டா, ஷாம், ஸ்ரீகுட்டி, ஐயோ பேர் மறந்துட்டேனே, ரம்யா, ஹரிப்ரியா, பத்மஸ்ரீ, கோமதி, சாதனா, மோகன், பிரதீஷ்கா, அருணா, தர்ஷினி, தரணிதரன், அனு, ஹரிஷ், தமிழரசி, அக்ஷயா, கலைகிடிங்க. ஓகேவா? ஹாய்டா கண்ணா, ஹாய்டா. ஃபைன். ஹாய் பாலாஜி. ஓகேவா? இப்போ ஆட் வருதா? ஓவரா? ஓகே 5 ஓவரா? சரி, ஓகே. டேய், ஆட் வருதாடா? இப்போ ஆட் வருதா? ஆட் ஆஃப் பண்ணியாச்சு. ஆட் வருதா என்ன? சரி, ஓகே. a pleiotropic gene என்ன? what is a pleiotropic gene என்ன? டேய், உள்ள வரும்போது வரலாமா இருக்குன்னா, பட் ரெகுலரா கிளாஸ்ல பேஸ் போயிட்டு இருக்கோம். நீங்க இப்பதானே உள்ள வந்தீங்க, அதனால வரலாம் இருக்கும். கிளாஸ்ல போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வராது. ஸோ pleiotropic gene என்ன சொல்றோம்? what is a pleiotropic gene? பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் pleiotropic gene அப்படின்னு இருக்கு. pleiotropic gene அப்படின்னா ஒரு ஜீன் வந்துட்டு நிறைய கேரக்டரை கண்ட்ரோல் பண்றது. ஓகேவா? ஒன் ஜீன் control more than one character. ஓகேவா? ஒரு ஜீன் more than one character கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? pleiotropic inheritance. அப்ப இதை பார்த்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி, control multiple traits in an individual. ஆப்ஷன் சி will be right answer. control multiple traits in an individual. சூப்பர். தர்ஷினி, ஹரிப்ரியா, பிரதீஷ்கா, சந்தோஷ், அனு, ஷான், பத்மஸ்ரீ, தர்ஷினி, அருணா, ரம்யா, கோமதி, தரணிதரன், அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, ஹரிஷ், தமிழரசி, ஜித், பாலாஜி, கலைகிடிங்க. It's going to be option C is right answer. Option C will be the right answer. Yes. Option C is right answer. Clear rakana.
ஓகேவா? எஸ், சிங்கிள் ஜீன் தட் இன்க்ளூட் மல்டிபிள் ஜீன். இதே பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் படிப்போம். என்ன படிப்போம்? we call it as a பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று படிப்போம். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நிறைய ஜீன் சேர்ந்து மோர் ஜீன் கண்ட்ரோல் ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அதுதான் நம்ம பாலிஜீன். பாலிஜீன் சொல்ல நிறைய தானே சொல்லுவோம், நிறைய ஜீன் அப்படின்னு. ஸோ பாலிஜீன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நிறைய ஜீன் சேர்ந்து ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் தான் அந்த ஸ்கின் கலர்லாம் எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு. எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த ஸ்கின் கலர்லாம் சொல்லிட்டு இருப்போம், டார்க்கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் கலர்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்குது. ஓகே, கிளியர்? யா, ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்துட்றோம். In his classical experiments of pea plant, Mendel did not use, எதை அவர் யூஸ் பண்ணல? பாட் லென்த்தையா, சீட் ஷேப்பியா, ஃப்ளவர் பொசிஷனியா, சீட் கலர்லையா? எதை அவர் யூஸ் பண்ணல? எதை அவர் சொல்லலை? எதை யூஸ் பண்ணி அவர் சொல்லலை? எதை யூஸ் பண்ணி அவர் சொல்லலை? ஓகே, கிளாசிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் பீ பிளான்ட் மெண்டல் டிட் நாட் யூஸ் பாட் லென்த்தை யூஸ் பண்ணி அவர் அந்த 7 கேரக்டர் சொன்னல, 7 கேரக்டர் விச் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் பேரில் அக்கறான அந்த 7 கேரக்டர் வந்துட்டு அவரில் பாட் லென்த்தில் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ பாட் லென்த்தில் வந்து என்ன சொல்லியிருக்க மாட்டார்? டிட்டர்மைன் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பராக கலகி நிமிஷா, தர்ஷினி, ஹனு, தரணிதரன், சாதனா, மோகன், பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, அக்ஷயா, தர்ஷினி, தமிழரசி, பிரதிஷ்கா, ராணி, சந்தோஷ், ரம்யா, பாலாஜி, அனு, அக்ஷயா, கோமதி, பியாரி, கலகினி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. சூப்பரா, ஜித், ஷாம். ஓகே, ஃபைன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பாட் லென்த் அவரே கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டார். யாரே மெண்டல் வந்துட்டு நம்ம பாட் லென்த் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, லிங்கேஜ் அப்படின்ற டேர்மை சொன்னார் யாரு? லிங்க், உனக்கு எனக்கு லிங்க் இருக்கு, என்ன லிங்க் இருக்குன்னு சொன்னாரு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த லிங்கேஜ் அப்படின்ற டேர்மை சொன்னது யாரு? லிங்கேஜ் அப்படின்ற வேர்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணது நம்ம தானிய தலைவனான எந்த தலைவன்? நமக்கெல்லாம் தானிய தலைவன் யார் அப்படி தெரியுமா? நமக்கு தானிய தலைவன் அப்படின்னு நம்ம திருவள்ளுவராக தான் இருக்கார். ஓகே, ஓகே, யா, லிங்கேஜ் என்னவா இருக்க போது சொன்னது யார் அப்படின்னா நம்ம டிஹெச் மார்கன். ஆப்ஷன் டி, டிஹெச் மார்கன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? டிஹெச் மார்கன். என்ன மார்கன்? தாமஸ் ஹண்ட் மார்கன். ஹண்ட்டுக்கு ஹண்டர் வந்தா சூடுடா அப்படின்னு பாட்டு யாருக்கு எழுதினாலும் பார்த்தீங்கன்னா மார்கன் தான் எழுதுறாரு. தெரியாம அன்னைக்கு திருட்டி ரஜினிக்கு போட்டார். ஓகே, அவ்வளோதான் மேட்டர். ஸோ ஆப்ஷன் டி, தாமஸ் ஹண்ட் மார்கன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ்டா, ஹரிப்ரியா, தர்ஷினி, மோகன், தமிழரசி, சாதனா, நிமிஷா, பிரதீஷ்கா, ஷாம், அருணா, பத்மஸ்ரீ, தரணிதரன், ரம்யா, அக்ஷயா, சந்தோஷ், கோமதி, ஹரீஷ், அனு, ஜித், கலகினி. எல்லா பேரும் கரெக்டாக சொல்கிறேன். அப்பாடா, பரவாயில்லையே. உங்கள் பேரை படித்து நான் மெமரிஸ் ஆகிருப்பேன் போல. பேரில் நான் ஒரு காலத்தில் வந்துட்டு பேரில் ஞாபகம் வைக்கிறது வந்து அவ்வளோலாம் இருக்க மாட்டேன். ஓகே, நான் ஒரு வாட்டி அவங்க கூட நல்லா பேசினா தான், அவங்க கூட நல்லா அவங்க கூட ரெகுலர் டெய்லியும் பேசினா மட்டும்தான் நான் நேரில் பேசுகிறவங்களே சொல்கிறேன். நேரில் பேசுகிற பேரை நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா அவங்க டக்குன்னு உங்கள் பேர் நான் மறந்து போயிருக்கேன். என்ன எதனால மறக்குதுன்னு தெரியல. ஓகே, இல்லை என்ன தெரிஞ்சவங்க எல்லாமே சொல்லுவாங்க நாட் குட் வித் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சார் உங்களுக்கு பேர் என்ன நல்லா பேசிட்டு இருப்போம், நல்லா சார் அவருக்கு என் பேர் நல்லா பேசிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பேர் மறந்துடும். ஓகே, ஒரு மாதிரியே இருக்கும். நான் நல்லா பேசிட்டு இருக்கோமே, திடீர்னு நம்ம பேர் கேட்டால் எப்படி இருக்குன்னு நான் கேட்காம விட்டுருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் கூட நீங்கள் பேசிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு நான் பேசுனதே இல்லையே நான் சொல்கிறேன். பட் அவர் அப்புறம் சொல்லுவாங்க அவர் பேர் தாங்க இது, இவர் கூட நீங்கள் பேசிட்டீங்க. ஓ, அதான் ஒரு பேரா அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும். பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், அவங்க கூட பார்த்து உங்கள் பேரே என்ன ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? என்ன பண்ணுறது சார்? இந்த ஹாட் சம்மர் யூ வேர் ஜாக்கெட். சம்மர் வெளியே தானே இருக்குது, உள்ளே ஏசி இருக்குடா, ஏசி கண்ட்ரோல் பண்ண முடியலடா. டே, உங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. தட் இஸ் மெயின் ப்ராப்ளம் ஐ எம் ஃபேசிங் ஹியர். ஓகேவா? அதனால கொஞ்சம் குளிர மாதிரி தான் இருக்கும். அந்த ஏசியை கூட ரொம்ப 20 வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு லைட்டாக குளிர மாதிரி தான் இருக்கும். வெளியே சூடாக இருக்குது. பட் வெளியே நம்ம ஸ்டுடியோ இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் இந்த லைட் செட்டப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியாதா தெரியல, இந்த லைட் தெரியுது பார்த்தீங்களா? பச்சை எதாவது தெரியலனா ஸோ இந்த லைட் செட்டப்ஸ்லாம் இருக்கிறதுனால அது ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும். இங்கே உள்ள இருக்க ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏசி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஒன்றும் பண்ண முடியல. மேன் வித் பிளட் குரூப் ஏ, ஒரு ஏ அப்படின்ற பிளட் குரூப் இருக்கிற மேன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பி அப்படின்ற பிளட் குரூப் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா. வாட் ஆர் த பாசிபிள் குரூப் ஆஃப் phenotypes of offspring? இது அடுத்த எக்ஸெப்ஷன். நல்லா நோட் பண்ணுங்க. ஏ பி கல்யாணம் பண்ணாங்கன்னா 4 பிளட் குரூப்புமே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இது அடுத்த எக்ஸெப்ஷன். எப்படி நம்ம கலர் பிளைண்ட்னஸ் கூட எக்ஸெப்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி பிளட் குரூப்புக்கான எக்ஸெப்ஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன், ஏ பிளட் குரூப்பும் பி பிளட் குரூப்பும், மேனோ விமன் அது என்ன வேணா இருக்கட்டும், ஏ பிளட் குரூப்பும் பி பிளட் குரூப்பும் கல்யாணம் பண்ணாங்கன்னா 4 பிளட் குரூப்புமே வரும். ஏவும் வரும், பியும் வரும், ஏபியும் வரும், ஓ பிளட் குரூப்பும் வரும். 4 பிளட் குரூப்புமே வரும்ன்றது எக்ஸெப்ஷன் கேஸ். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னவா இருக்க போது? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர்.
ஓகே ஓகே ஆப்ஷன் பி ஓகேவா எஸ் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சியா ஓ பிளட் குரூப் விட்டுறேன்னா சார் ராக்கண்ணா ஆப்ஷன் சி ஓகே 4 பிளட் குரூப் ஓகே மை மிஸ்டேக் அங்கே ஓ பிளட் குரூப் இருக்குன்னு நினச்சேன் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் எஸ் ஆப்ஷன் சி யா சி தான் 4 பிளட் குரூப்புமே வரும் ஏவும் பியும் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா 4 பிளட் குரூப்புமே வரும் ஓகே நான் இங்கே ஓ இருக்குன்னு நினச்சேன் ஏபி ஒன்லியே வந்து நான் ஓன்னு நினச்சிட்டேன் ஓகே ஒன்லியே நான் ஓன்னு நினச்சிட்டேன் ஓகேவா கண்ணு தெரியல ஓகேவா இப்போ தான் மண்டை நல்லா இருக்குன்னு நினச்சி இப்போ கண்ணு கொலை வச்சு கண்ணாடி போட்டு கண்ணு கொலை வச்சு போல இருக்கு என்ன பண்ணுறது Yeah, yes, fine, super. Dashini, Santosh, Sham, Gomadi, Pyari, Hanu, Balaji, Akshaya, Jit, Pradishka, Ramya, Vatmasti, 𝒔𝒕𝒐𝒓𝒆, super ma. Dharan, Asan, yes, Tamil Jit, correct. It's going to be option C, option B, option C is the right answer. Next question, what is the question? Alleles, what are alleles? Alleles is called as, alleles is called as, what are alleles is called as? What are alleles is called as? Alleles கேள்விப்பட்டதில்லடா யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்றது. Alleles are called as alleles ஒண்ணுமே இல்ல. It is a different molecular form of gene. எங்க பேர்ல என்ன எப்படி கூப்பிடுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்துட்டு என்ன வாடா சுபாஷ்னு கூப்பிடுவாங்க. வெளிய வந்து சுபாஷே அப்படினு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான். Okay, so it's going to be option C, different molecular forms of gene. So option C is right answer. Yes, இதுக்கும் C தான். சூப்பர் தர்ஷினி, சாதனா, ஹரிப்ரியா, பத்மஸ்ரீ, பிரதிஷ்கா, ஹனு, ஹரிப்ரியா, சூப்பர் அருணா, தரணிதரன், 𝒔𝒕𝒐𝒓𝒆, ஆசன், பாலாஜி, கோமதி, அக்ஷயா, ஜித், ஷாம், ஹரிஷ், தமிழரசி, கலக்கினி. It's going to be option C. Yes, option C. Super ஸ்ருதி கலக்கினி. Option C is a different molecular form of gene. Okay, different molecular form of gene or different molecular form தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தலாம். An abnormal human with a triple H chromosome, H அப்படின்ற செக்ஸ் குரோமோசோம் எதனால born ஆகுது? H எதனால born ஆகுது? H அப்படி 3 H குரோமோசோம் எதனால born ஆகுது? H எதனால born ஆகுது? ஒரு படம் பார்த்தேன்டா, என்ன படம் ஞாபகம் இல்ல. அதுல தான் சொல்லுவாங்க. ஓகேவா? உன் பேர் நடா, ஒரு பையன் கிட்ட போய் ஒருத்தன் கேட்பான், உன் பேர் நடா பையன் அப்படின்னு கேட்கும்போது பாபுன்னு சொல்லுவான். உன்னை வீட்டில் எப்படா கூப்பிடுவா? எடா பாபுவே அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு ஒரு மலையாள படத்தில் பார்த்து தான் நினைக்கிறேன். ஓகேவா? பாபுவேன்னு கூப்பிடுவாங்க நாங்கள் வீட்டில். அந்த கான்செப்ட் வந்து ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H எதனால வருது? இந்த குரோமோசோம் எதனால வருதுன்னா அப்நார்மல் ஓவா, எக்ஸ்ட்ரா ஓவா கிடையாது, அப்நார்மலான ஓவா மதர்ல வந்துட்டு அப்நார்மல் ஓவா வர்றதுனால தான் நமக்கு H அப்படின்ற செக்ஸ் குரோமோசோம் வந்து பறக்குது. ஸோ ஆப்ஷன் பி formation of an abnormal ova in a motherல வந்துட்டு abnormal ova பார்க்க முடியாதனால தான். ஓகேவா? abnormal ova பார்க்க முடியாதனால. ஓகே, so going to be option B is the right answer. option B தான் கணுங்களா? ஓகேவா? B as அருணா, மோகன். சார் blood group and O blood group marriage. சார் A blood group and O marriage பண்ணா என்ன சைல்டுல ஃபார்ம் பண்ணும் சார்? ஒரு நிமிஷம்டா போட்டுடலாம்டா, அதையும் போட்டுடலாம். ஓகேவா? அமீரா, ஹரிப்ரியா, தர்ஷினி, பிரதிஷ்கா, ரம்யா, தரணிதரன், தமிழரசி, சூப்பர் பாலாஜி, பியாரி, கோமதி, சாதனா, கலக்கினி. ஆப்ஷன் பி டாக்கண்ணா. ஆப்ஷன் பி. பிளட் குரூப்புக்கும் பேரண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை ப்ரோ. பிளட் குரூப்புக்கும் பேரண்ட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரோவா? யாரா டேய் பிளட் குரூப்புக்கும் பேரண்ட்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குடா. ஸோ இவன் என்ன கேட்குறீங்க? ஏ பிளட் குரூப்பும் ஓ பிளட் குரூப்பும் தானே. ஓ பிளட் குரூப் நமக்கு தெரிஞ்ச ரெண்டுமே ஹை தான் வந்தால் தான் ஓ வரப்படும். ஆனால் ஏ பிளட் குரூப்பு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஐஏஐ அப்படின்றது இருக்குது. சப்போஸ் அவங்க ஏ பிளட் குரூப் வந்து ஐயா இருந்துச்சுன்னா இப்போ நல்லா பாருங்கள், ஏ பிளட் குரூப் வரலாம். 4 குழந்தைங்கள 2 குழந்தைங்க ஏ பிளட் குரூப்பாக வரலாம், மிச்சம் 2 குழந்தைங்க ஓ பிளட் குரூப்பாக வரலாம். அவ்வளோதான். ஏ பிளட் குரூப் ஓ பிளட் குரூப் தான். ஓகே, மிச்சம் 2 குழந்தைங்க இல்லை அவங்க வந்துட்டு ஐயா இருக்காங்க, ஐ மீன் ஐஏ அந்த மாதிரி இருக்காங்க, ரெண்டுமே டாமினேட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே நமக்கு ஏ பிளட் குரூப் தான் வரும், ஓ பிளட் குரூப் வராது. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? டே இது ஸ்டடீஸ் தான்டா, எல்லாருக்குமே சேமா வரணும் இல்லடா. டே இது நல்லா புரிஞ்சுக்கோடா. இதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காருடா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் பேர் நான் சொல்ல வரல, பட் எல்லாருக்குமே தெரியும் அந்த டாக்டர். ஓகேவா? அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட் தான், பட் நான் அவர் பேர் சொல்ல வரல, எனக்கு பேர் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ அவர் வந்து காமெடிலாம் பண்ணுவோம். ஸோ அவர்கிட்ட நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் நான் இந்த மாதிரி நீட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த 2 பிளட் குரூப் சொல்ல வரும்ல, அந்த 2 பிளட் குரூப் யூஸ் ஆனால் இந்த குழந்தை மட்டும் தான் வரும், வேறு எந்த குழந்தையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா, சார் அப்படிலாம் இல்லை சார் ஆர்கியூ பண்ணிருந்தா, இல்லை நான் தான் சொல்கிறேன் இந்த பிளட் குரூப் யூஸ் ஆனால் அந்த பிளட் குரூப் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டுனா, சார் என்ன சார் அப்படி சொல்லுங்க, சொந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டா, அப்படி எதனால அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த பிளட் குரூப்பா, பட் அந்த பொண்ணு அந்த பிளட் குரூப் இல்லையா அப்படின்னு சொல்லி அழ
ஆரம்பிச்சாங்க சார், பெரிய பிரச்சனையாச்சு தான் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டடீஸை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படியே தான் வரணுன்றது 100% ஷுவர் கிடையாது. 100% ஷுவர் கிடையாது. அப்பதான் அவர் சொன்னார் சார் அப்படியே நடக்கணும்ன்றது 100% ஷுவர்லாம் கிடையாது சார். இதை வச்சு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒரு 70 to 80% வந்து கரெக்டாக சொல்ல முடியும் சார் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ அதனால நான் சொல்லியிருக்கேன் இது இல்லை. வாட்டர்மெலன் டே டாக்டர்னு சொன்னேன்டா, நல்ல டாக்டர்ரா. வாட்டர்மெலன் போடா, இப்படி என்ன டேமேஜ் பண்ணிட்டீங்களே. ஐயோ ஐயோ. வாட்டர்மெலன்லாம் இல்லைடா கண்ணா, வாட்டர்மெலன் இல்லைடா அப்படி பேர் அப்படி சொல்றது நமக்கு இது இல்லை. ஓகே, அவர் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு அவர் பெரிய ஸ்டாரா இருக்காரு, அவர் பிளேயர் நம்ம சொல்றது அவருக்கு சரியா வராது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன வருதுன்னா மல்டிபிள் அலீல்ஸ் ஆர் பிரசன்ட் இன். மல்டிபிள் அலீல்ஸ் அது தெரிஞ்சிச்சுல, அது ஆப்ஷன் தான் வரப்போகுது. உங்க ஏன் நேட்டிவ் இந்தியா தான்டா. இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எனக்கு இந்தியா தான் நேட்டிவ். எனக்கு அப்படி தனி மாநிலம் நேட்டிவ்லாம் கிடையாது. எனக்கு இந்தியன்ஸ் ஆஸ் ஆர்மி ஆஃபீஸராக இது சொல்லுவோம். ஓகேவா? என்னது ஐயோ என்ன படம் அது, சக்குதே இந்தியாவில் அப்படி என்ன சக்குதே இந்தியா படம் பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்களே ஐ ஆம் வந்து ஒரு நேட்டிவ் சொல்லியிருப்பார். பட் ஷாருக் கான் வந்து சொல்லுவார் சே அகைன் சொல்லுவார். அதான் நம்ம அட்லி காப்பி அடிச்சிருவார் பிகில் வந்துட்டு, கேட்கல அசிங்கமாக காப்பி அடிச்சிருவோம், நல்லாவே இருக்காது. பட் சக்குதே இந்தியா வந்து சூப்பராக இருந்திருக்கும். சே அகைன் அது என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படின்னு உணர்வு உள்ளக்குள்ள இருக்கணும், ஸ்டேட் அப்படின்னு உணர்வுக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குள்ள இந்தியா இருக்கு. ஓகேவா? ஸோ மை நேட்டிவ்ஸ் இந்தியா. யா, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அல்லிசம் இஸ் கால்ட் as which other than is going to be option C, same locus of the chromosome. நிறைய அலீல் வந்துட்டு ஒரே இடத்துல பிரச்சனை தான். நிறைய பாருங்க, நிறைய ஜீன் வந்து ஒரே இடத்துல பிரச்சனை மல்டிபிள் அப்படின்னு சொல்லிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு ஒரே இடத்துல இருந்தால் தான் நம்ம மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல இருந்தால் தான் மல்டிபிள் சொல்லுவோம். ஸோ ஒரே லோக்கஸ்ல நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம சொல்லிருக்கோம் மல்டிபிள் அலிலிசம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி will be the right answer. ஓகேவா? ஆப்ஷன் சி சூப்பரா. கோமதி, தர்ஷினி, அனு, நிமிஷா, மோகன், ஹரிப்ரியா, ஜித் கலகிறீங்க. ஸோ ஆப்ஷன் சி இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர். ஹாசன், அருணா, யா எஸ், பத்மஸ்ரீ சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எப்படின்னா இருக்கீங்க? என்னடா கேட்குறீங்க? ஒரே நிமிஷம் இருங்க, எனக்கு சின்ன ஒரு எரர் காட்டுது. யா ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஒரு நிமிஷம்டா சார். பி எதுக்கு சார் வரும்? பியா? பி வராதுடா. பி வராது. பி எதுக்கு வருமா? பி லிங்க்டு ஜீன்ஸுக்கு வரும். ஓகே, ஒரே லொகேஷன் டிஃபரெண்ட் லொகேஷன்ல கூடியதுல பி லிங்க்டு ஜீன்ஸுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. The movement of gene from one linkage group to another is called. One linkage group to another is called. நீங்க பிரதர் உங்க சொத்து சொத்து கேக்குறீங்களா? எங்களுக்கு டே என் சொத்து தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். என் சொத்தே இதே மட்டும் தான்டா. ஐயோ வலிக்குது. ஓகேவா? என் சொத்தே இதே தான். என் அன்பு தான் என் சொத்து. எடுத்துக்கோ, எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. ஓகே, என் சொத்து எனக்கு கொடுக்குறேன், அப்படியே எடுத்துக்கோ. ஓகேவா? நானும் வேணா கமெண்ட் பாக்ஸ் 2 ஹார்ட்டை போட்டு விட்றா. என் சொத்து தாராளமாக எடுத்துக்கோ. ஸோ a movement of gene from one linkage to other. நல்லா பாருங்க, ஒரு மூவ்மெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு லொகேஷன்ல இருந்து நம்ம இன்னொரு லொகேஷன் போறதுனால தான் நம்ம மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு ஜீன் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அதை நம்ம சொல்லுவோம் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இடப்பெயர்து. ஸோ ஆப்ஷன் சி டிரான்ஸ்லோகேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சி ஆப்ஷன் சி டிரான்ஸ்லோகேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தரணிதரன், கலகிரி, அனு, பாலாஜி, பத்மஸ்ரீ, பிரதீஷ்கா, கோமதி, ரம்யா, ஜித், சாதனா, தமிழரசி, ஆசன், கலகிரி. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி சூப்பர். தர்ஷினி, ஆப்ஷன் சி டிரான்ஸ்லோகேஷன். ஒரு இடத்துல இன்னொரு லொகேட் ஆகுது, டிரான்ஸ்லோகேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, how many pairs of contrasting characters in pea plant was studied by Mendel? எத்தனை பேர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அவன் முக்கால்வாசி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்க மாட்டான். முக்கால்வாசி
7யும் 14யும் ஒரே ஆப்ஷனில் கொடுக்க மாட்டான். இது வரைக்கும் அவன் கொடுத்தது இல்லை. ஒருவேளை அவன் டஃபஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சானா 7யும் 14யும் ஒரே ஆப்ஷனில் கொடுக்கலாம். அப்போ 7யும் 14யும் ஒரே ஆப்ஷனில் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பேரை கேட்டிருக்கானா இல்லை மொத்த கேரக்டர் கேட்டிருக்கானா பார்த்து அடிக்கணும். ஓகேவா? அவன் இது வரைக்கும் எந்த ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கேட்டதான் நான் பார்த்ததா டவுட் இல்லை. பட் இருக்கு, இல்லாமலாம் இருக்காது. பட் அப்படி கேட்கணும் ரொம்ப டஃபாக கேட்கணும்னா 7யும் 14யும் ஒரே இதில் கேட்டிருப்பான். 7யும் ஒரே இதை கேட்டானா அவன் பேஸை கேட்கறானா இல்லை கேரக்டர் கேட்கறானா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இவங்க என்ன பேஸ் தான் கேட்டதுனால 14 இல்லாதனால ஆப்ஷன் டி 7 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி 7 இஸ் ரைட் ஆன்சர் எடுத்துட்டு. ஓகேவா? சூப்பரா. தரணிதரன், அக்ஷயா, பாலாஜி, அனு, தர்ஷினி, பிரதீஷ்கா, ஹரிப்ரியா, சாதனா, ஸ்ரீகுட்டி, மோகன், ரம்யா, கலகிரிங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகேவா? ஜித், தமிழரசி, சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. பத்மஸ்ரீ, சூப்பர். ஆப்ஷன் டி 7 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா, ஓகே இப்போ அடுத்தது ஒரு மேட்ச். ஓகே, a color blind man woman marries a homozygous for normal color vision. The probability of the sun being the color blind. அவங்க sun color blind இருக்கிறதுக்கு என்ன probability of sun being the color blind. homozygous என்ன கான்செப்ட் வருதுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. Just a minute, give me a minute. Shit. ஒரே நிமிஷம்டா. Yeah, sorry for it. Yeah, it's going to be option D is right answer. So option D 0. ஏன்னா ஹோமோசைகஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு women இருக்காங்க. women is homozygous normal color vision. The probability of sun being color blind is 0 தான். ஓகேங்களா? 0 தான் வரும். கேரியர் இல்லை. ஓகேவா? 0 தான். எஸ். ஓகே. யா. ஒரே நிமிஷம் இருங்க. எஸ், we will call later. Okay, yeah. அடுத்து a true breeding plant is called as. What is a true breeding plant is called as? True breeding plant நம்ம என்ன சொல்லுவோம்? டேய் ஹோமோசைகஸ் அப்படின்னா டேய் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்கடா. கான்செப்ட் என்னவா இருந்துட்டு இருக்கு அதுல? ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்றது பேஸ் பண்ணி ஃபாதர் டு சைல்டு தான் வந்துட்டு இருக்க போகுது இல்லையா? ஃபாதர் இங்க இருங்க. இதில் ஃபாதர் டு சைல்டு தான் வருது. அப்பாலேருந்து குழந்தைக்கு தான் வருது. அப்பாலேருந்து குழந்தைக்கு பேஸ் பண்ணி ஹோமோசைகஸில் வராது. இதில் வந்து பொறுத்து பார்க்கும்போது அம்மாலிருந்து தான் வருது. மதர் டு சைல்டு தான். மதர் டு சைல்டாக இருந்த பட்சத்தில் எல்லா எச் குரோமோசோனும் குழந்தைக்கு HY தானே பையனாக பிறக்க போகிறான். அப்போ எல்லா எச் குரோமோசோனும் மதர்லேருந்து தான் வருது. ஏன்னா ஹோமோசைகஸ் பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ மதர் டு சைல்டு தான் நடக்கும். ஃபாதர் டு சைல்டு நடக்காது. மதர் டு சைல்டு நடறதுனால எல்லா எச் குரோமோசோனும் எங்கேருந்து வந்தாகணும்? மதர்லேருந்து தான் வந்தாகணும். மதர் வந்துட்டு ஹோமோசைகஸாக பியூராக இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு எச் குரோமோசோன் பேஸ் பண்ணி வராது. ஃபாதர் கிட்ட இருந்து ஒய் குரோமோசோன் தான் வரும். அப்படின்னா ஹெட்ரோசைகஸ் அப்படின்றது. அதான் என்ன சொல்லிருக்கோம்? ஹெட்ரோசைகஸ் ஹோமோசைகஸ் பேஸ் அப்படின்றது. புரியுதா? என்ன கான்செப்ட் புரியுதா? இதுதானே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னடா நீங்கள் அந்த இது மறந்துட்டீங்களா? அப்பாவுக்கு நோய் இருக்கு, அம்மா நார்மலாக இருக்காங்க. அம்மா ஹோமோசைகஸாக நார்மலாக, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே. நார்மலாக இருக்காங்க அப்படின்னா இது ஃபியூஸ் ஆகுது HY, மறுபடியும் இது ஃபியூஸ் ஆகுது HY. எப்படி வரும்?
பிள்ளைக்கு நோய் வரவே வராது. அதான் சொல்லியிருந்தேனே நான் எக்ஸப்ஷன் பேஸ் பண்ணி சொல்லுறேன். எக்ஸப்ஷன் மறந்துட்டீங்களா? 2 क्वेश्चन போனோனே எக்ஸப்ஷன் மறந்துட்டீங்களா? அதான் கேரியரா சார்? கேரியர் இல்ல. அது ஹோமோசைகஸ்னா கேரியர்னு யார் சொன்னா? கேரியர் வராது, கேரியர் வராது, கேரியர் வராது. அதனால தான் டி. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணல, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்கடா, அப்பாவுக்கு நோய் இல்லை, அப்பாவுக்கு நோய் இல்லை, அம்மாவுக்கு நோய் இருக்கு அப்படின்னா அம்மாவுக்கு நோய் இருக்கு, அப்பாவுக்கு நோய் இல்லைன்னா என்ன சொன்னேன்? டாக்டருக்கு நோய் வராது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? டாக்டருக்கு நோய் வராது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அம்மாவுக்கு நோய் இல்லை, அம்மாவுக்கு நோய் இல்லைன்னா சன்னுக்கு நோய் வராது. இதான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அம்மாவுக்கு நோய் இல்லைன்னா சன்னுக்கு நோய் வராது அப்படின்றது. ஓகேவா? ஏன்னா எச் குரோமோசோனை பேஸ் பண்ணி அட்டாச் ஆகும், ஒய் குரோமோசோன் அட்டாச் ஆகாது. அம்மாவுக்கு நோய் இல்லாதனால HY சேரும்போது வரவே சான்ஸ் கிடையாது அப்படின்றதுனால 0% நடக்குது. ஆப்ஷன் டி 0% ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி 0%. கன்ஃபியூஷன் இல்லை? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? யாருக்கா ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? கிளியர் தானே? இனிமேல் அடுத்த இதில் கொஸ்டின் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அடுத்த கொஸ்டின் அடிச்சு போயிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி தான் சொல்லுவோம். ஒரு வாட்டி சொன்னா அப்படி கூட பிடிச்சிக்கணும். அவன் மாற்றி கேட்பான், வேர்ட்ஸை மாற்றி கேட்பான். நல்லா கொஞ்சம் கான்செப்டை தான் ரிப்பீட் பண்ணுவானே தவிர ஒரே கொஸ்டின் ரிப்பீட் பண்ண மாட்டான். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிற வேலையை பார்த்துக்கோங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிற வேலையை பார்த்துக்கோங்க. ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் இஸ் வாட் இஸ் a ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்? ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் இது முன்னாடி காமிச்சிட்டேன். சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு சொல்லுங்க. வாட் இஸ் a ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்? ஃபைன். வாட் இஸ் a ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்? அதான் சார், டாக்டர் கேரியரா? டாக்டர் வந்து கேரியரா? டாக்டர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா மெயில் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குல்ல, அப்போ அந்த எச் குரோமோசோம் இருக்கிறாம மெயில் கண்டிப்பா டாக்டர் வந்து ஏதாவது ஒரு டாக்டர் வந்து கேரியர் தான் இருப்பாங்க. 2 டாக்டர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு டாக்டர் வந்து கேரியர் இருப்பாங்க. ஆனால் சன்ஸுக்கு தான் வராது, பசங்களுக்கு தான் வராது அப்படின்னு. ஸோ இதுக்கு பொறுத்து பார்க்கும்போது நியர் ஹோமோசைகஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் இஸ் ஓன் கைண்ட். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நியர் ஹோமோசைகஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஆஃப் இஸ் ஓன். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர். ஸ்ருதி, ஹரிப்ரியா, ஹனு, நிமிஷா, ரம்யா, ஷாம், தரணிதரன், பாலாஜி, சாதனா, ஹரிஷ், மோகன் கிடைக்கிறீங்க. It's going to be option B. Yes, தமிழரசி, ஜித். சூப்பர். So option B is right answer. Okay, option B. Option B sorry. Option B is the right answer. Okay, clear. Option B will be the right answer. Option B will be the right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த question மூணு வைலாமா? அடுத்த question என்னன்றதை பார்த்துருவோம். The mechanism that causes gene to move. ஏற்கனவே பார்த்துட்டோம். Gene to move from one linkage group to another linkage group. என்னது? ஒரு ஜீன் ஒரு linkage groupல இருந்து இன்னொரு linkage groupக்கு போறது. ஒரு லிங்கேஜ் குரூப்ல இருந்து இன்னொரு லிங்கேஜ் குரூப்புக்கு போறது. இங்க இருக்குது சக்கப்போக்க அங்க ஓடி போகுது. என்ன பார்த்துருந்தோம்? இங்க இருந்து சக்கப்போக்க அங்க ஓடி போறது நம்ம என்ன சொல்லிருந்தோம்? பேசிக் டிரான்ஸ்லோகேஷன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்த கொஸ்டின். ஆப்ஷன் பி டிரான்ஸ்லோகேஷன். ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தா நான் பேர் சொல்லுவோம். ஓகேவா? ஏற்கனவே பார்த்ததா. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஓகேவா? கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அடுத்த கொஸ்டின். இது நல்ல கொஸ்டின். செல் டீலோஃபேஸ் ஸ்டேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன அப்சர்வ் பண்ணுறேன், ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்த கொஸ்டின் இதெல்லாம். செல்ல ஸ்டூடோஃபேஸ் ஸ்டேஜ் அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னா ஒரு பிளான்ட்ல வந்துட்டு செல் டிவிஷன் ஆகலையா? ஓகே, தேர் இஸ் நோ ஃபார்மேஷன் ஆஃப் செல் பிளேட். சைட்டோகைனசிஸ் நடக்கல. செல் கண்டெய்ன்ஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் as compared to other. எதில்? பிளான்ட்ல செல் டிவிஷன் நடக்காம நிறைய நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு ரிசல்ட் பண்ணுவோம்? வாட் வில் பி ரிசல்டட் இன்? ஸோ வாட் வில் பி ரிசல்டட் இன்? What will be resulted in? Yeah, அவன் பிளான்ட்னு கிளியராக கொடுத்துருக்கான். ஸோ பிளான்ட்னு கிளியராக கொடுத்ததுனால ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி பாலிப்ளாய்டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி பாலிப்ளாய்டி. ஓகே, கிளியர். ஃபைன் இருக்கான். சூப்பர். ஆப்ஷன் பி பாலிப்ளாய்டி. எஸ் த பத்மஸ்ரீ, அனு, தரணி, சந்தோஷ், ரம்யா, ஸ்ருதி, ஹரிப்ரியா, தர்ஷினி, ஜித், சாதனா, தரணிதரன், பாலாஜி, தமிழரசி, ஷாம். சூப்பர் இருக்கணும். Okay, it's going to be option B polyploidy is the right answer. Polyploidy அந்த polyploidy. Okay, அடுத்த question பார்த்தலாம். In a test cross involving F1 diploid fireflies, more parental offspring were produced in the recombinant type. This indicates more parental offspring recombination type வந்து produce. More parental offspring recombination type வந்துச்சுன்னா மோர் பேரண்ட் மாதிரி ஆஃப்ஸ்பிரிங், அதாவது அப்படின்னா உங்களை பிரிக்க முடியல அப்படின்னு, அதனால பிரித்து போக முடியல அப்படின்னு. பிரித்து போக முடியாதனால என்ன இருக்காங்க? ஒரே பேரண்டல் டைப் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் அதிகமாக வந்திருக்காங்க. அப்போ ஒரே பேரண்டல் டைப் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் வந்து பிரித்து போக முடியாது அதிகமாக வரதுக்கு காரணம் அவங்க ஒரே இதில் சேமாக இருக்காங்கனால தான். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம சொல்லிருக்கோம். என்ன ஆன்சர் இதுக்கு? எஸ், ஆப்ஷன் சி. 2 genes are linked and present in the same chromosome. Linked genes பேஸ் பண்ணுறது. 2 genes are linked and present in the same chromosome. Option C will be the right answer. Okay, option C will be the right answer. Super. Haripriya, Anu, Batmashri, Balaji, Santosh, Dharanidharan, Ramya, Sadhana, Tamilarasi, Dashini, Jit, Sham, Sruthi, Anu,
கலக்கிறீங்களா கலக்கிறீங்க ஓகே. going to be option C is the right answer ஓகேவா. option C will be the right answer. next question பார்த்துருவோமா. அடுத்த question. yeah, pick out a correct statement. pick out the correct statement. ஏன் என்ன சொல்லியிருக்காங்க, ஹீமோஃபீலியா இட்ஸ் a sex linked recessive disease அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B என்ன சொல்லியிருக்காங்க, டவுன் சிண்ட்ரோம் இஸ் டியூ டு ஆனியோப்ளாய்டிங் கொடுத்துருக்காங்க. C என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீனைல்கெரனோரியா இஸ் ஆட்டோசோமல் ரிசெசிவ் ஜீன் டிசார்டர் கொடுத்துருக்காங்க. D என்ன சொல்லியிருக்காங்க, சிக்கிள் செல் அனீமியா இஸ் X linked ஜீன் ரிசெசிவ் டிசார்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் எது ரெண்டு கரெக்ட் எது ரெண்டு தப்பு, இல்லை எது ரெண்டு கரெக்ட் எது ரெண்டு கரெக்ட், விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் கரெக்ட். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாருங்களேன், செட்ஸ் லிங்க்டு, இது வந்துட்டு செட்ஸ் லிங்க்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆனால் சிக்கிள் செல் அனிமியான்றது எச் லிங்க்டா கண்டிப்பாக கிடையாது. அது எச் லிங்க்டா பேஸ் வச்சு சொல்லிருப்போம். இட் இஸ் அன் ஆட்டோசோமல் ரிசெசிவ் ஜீன் டிசார்டர். அப்போது இது என்னவா இருந்துட்டு இருக்கு, இட் இஸ் அன் ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசார்டர் ஜீன் டிசார்டர். ஸோ அப்போ ஏ கரெக்டு, பி கரெக்டு, சி கரெக்டு, டி மட்டும்தான் தப்பு. ஸோ இது பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே. சூப்பர். தர்ஷினி, பத்மஸ்ரீ, பாலாஜி, ஹரிப்ரியா, எஸ் ஹரிப்ரியா ஓகேவா, ஹனு, ரம்யா, அக்ஷயா, சாதனா, தர்ஷினி, ஹரிஷ், ஸ்ருதி, தமிழரசி, ஜித் கலக்கிறீங்க. ஸோ ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சரை கன்சிடர் பண்ணுறோம் ஓகே. கிளியர் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குதுன்னா, இஸ் அ மேட்ச். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளியோட்ராஃபி, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளியோட்ராஃபி அண்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க கணங்களா. டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், பிளியோட்ராஃபிக் அண்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். யா, எஸ் 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 எஸ். டாமினன்ஸ் அப்படின்னு இருக்க வரும்போது ஒன்லி ஒரு ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் டாமினன்ஸ், ரெண்டு ஜீனுமே எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. போத் அலின்ஸ் எக்ஸ்பிரஸ் கோடாமினன்ஸ். பிளியோட்ராஃபி அப்படின்றது சிங்கிள் ஜீன் மெனி கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது. பாலிஜெனிக் வந்து ஒரு மெனி ஜீன் ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கா, சூப்பர். அஜித், தர்ஷினி, ரம்யா, சாதனா, பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, தமிழரசி, ஹனு, ஹரிஷ், சந்தோஷ் கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி, எஸ் தர்ஷினி சூப்பர் இருக்கணும் ஓகே. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 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 ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே. அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுன்னா, a tall true breed garden pea plant is crossed in a dwarf true breed garden pea plant. When F plant is self, the resulting genotype of the ratio will be. பேசிக்கா கேக்குறாங்க மோனோடைபிக். அந்த இதுல இருந்து என்னது, tall garden pea plant is crossed with a true garden pea plant. இப்போ ratio of the genotype, genotype ஓட ratio என்னது அப்படின்னு கேக்குறான். genotype ஓட ratio என்னது, எப்படி வரும், capital T 1 வரும், capital T small t 2 வரும், அப்புறம் small t வரும். அப்போ என்ன வரப்போகுது, capital T tall 1, இந்த heterozygous tall 2, dwarf 1. அப்போ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா டால் ஹெட்ரோசைகஸ் 1, டால் ஹோமோசைகஸ் 2, டார்ஃப் 1, 1:2:1. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். முடிச்சு விட்டாச்சு. ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பர். அனு, தரணிதரன், ஹரிப்ரியா, பத்மஸ்ரீ, தர்ஷினி, சாதனா, எஸ் கலக்கிறீங்களா, ரம்யா, ஷாம், ஜித், பாலாஜி, ஹரிஷ், ஸ்ருதி, தமிழரசி, தர்ஷினி கலக்கிறீங்க. சொல்லுமே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா. ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகே. அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 50 क्वेश्चन பார்த்துட்டு சின்ன பிரேக் போயிட்டு வந்துறேன் ஓகேவா. which one of the following is most appropriately described ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியா வெட்னா ஒட்டிச்சிட்டு போயிடல, அந்த ஹீமோஃபீலியாவை எது அப்ரோப்ரியேட் டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. which one of the following is appropriately described ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியாவை டிஸ்கிரைப் பண்றது என்னவா இருக்கு சார்? ஏ இல்லையா ஹீமோஃபீலியா. ஓ, ரெண்டும் ஒன்றா கொடுத்துட்டாங்களா, அடப்பா இதுதான் தப்பு அப்படின்னு. ஆப்ஷன் ஏ தான் டாக்கண்ணா. நான் அதில் 1:2:1 அப்படின்னு பார்த்தேன். இட்ஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான். சரி
ஓகே நான் அது டால் 1:1:1 அதான் 1 மட்டும் தான் பார்த்துட்டேன். ஓகே இதில் பக்கத்துலேருந்து பார்த்தாலே இதான் பிரச்சனை அப்படின்றது. எஸ் ஹெட்டிரோசைகஸ் தான். ஓகே ஹெட்டிரோசைகஸ் தான். ஓகே சரி இதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னது ஈமோஃபிலியான்றது எது? வாட் இஸ் ஈமோஃபிலியா? ஈமோஃபிலியான்றது ஒரு H linked gene recessive disorder. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர் ஹெட்டிரோசைகஸ் சூப்பர். அனு, ஹரிப்ரியா, ரம்யா, ஷாம், தரணிதரன், பத்மஸ்ரீ. Yeah, fine. Dashini, Shruti, Sadhana, Harish, Balaji, Akshaya, Tamil, super. It's going to be option B. Okay, option B is the right answer. Okay, yeah, next question பார்த்தலாம். Select the wrong statement. Chromosomal theory was inherited by Sutton. Law of dominance and law of independence are proposed by Mendel. Linkage and recombination were discovered by Sutton. That's 3 scientists independently discovered the Mendel law is inherited. என்ன wrong statement? Which is the wrong statement? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஓகே which is the wrong statement? லிங்கேஜ் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? லிங்கேஜை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றது. லிங்கேஜை கண்டுபிடிச்ச நம்ம தானிய தலைவனான தாமஸ் அண்ட் மார்க்கர் தான். பட் சுற்றோனுக்காக வேலை கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி வில் பி த ராங் ஆன்சர். ஓகேவா? சூப்பராக சூப்பர். தர்ஷினி, ஜித், சாதனா, பத்மா, ஹனு, ஷாம், ரம்யா, அக்ஷயா, தரணிதரன், ஹரிப்ரியா, தமிழரசி, பாலாஜி, கலைலிங்க. It's going to be option C. Yes, option C will be the right answer. Option C will be the right answer. Yeah. Next question பார்த்துருவோம். அடுத்த question. The recessive genes located on the H chromosome in humans are always recessive genes present on a H chromosome in humans are always recessive genes located on the H chromosome in humans are always expressed in எதில் express ஆவாங்க? எதில் எக்ஸ்பிரஸ் ஆகிருப்பாங்க? ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் இன் மெயில்ஸில் தாங்க எக்ஸ்பிரஸ் ஆவாங்க. எல்லா குற்றங்களுக்கும் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தா இவனாக தான் இருப்பான் அப்படின்னுவாங்களே. ஸோ ரெசசிவ் ஜீன்ஸ் பிரசன்ட் பிகாஸ் அதனால எமிசைகஸ் கண்டிஷன்ஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் மெயில்ஸ். ஓகே எமிசைகஸ் கண்டிஷன் HY அப்படின்ற கண்டிஷன் வந்துட்டு மெயில்ஸில் பார்க்க முடியாதனால இட்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் இன் மெயில்ஸ். ரெசசிவ் எப்பவுமே ரெசசிவ் டைப் ஆஃப் H வந்து எங்கே எக்ஸ்பிரஸ் ஆகுது? மெயில்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் C is the right answer. Okay, option C will be the right answer. Okay, super. Haripriya, Dashini, Jit, Batmastri, Dharan, Ramya, Balaji, Sadhana, Hainu, Tamilasi. Super. It's going to be option C is the right answer. Okay, fire on போடுங்க பாப்போம். Come on. Yes, ஒரு fire on போட்டுடுங்க. அடிங்க ஃபயர் அடிச்சுடுங்க. நெருப்பு மழை பொழியட்டும் மறுபடியும். Come on guys. Fire. நெருப்புடா நெருங்கடா. பாப்பாடே செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்தா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. இன்னும் செஷன் லைக் பண்ணாம பாத்தா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லா நீட் அப்டேட் பேஸ் பண்ணி நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே யா ஃபைன் ரகனா. ஸோ வில் மீட் அப் அட் இப்போ என்னது நம்ம வந்துட்டு எஸ் வந்துட்டு ஒரு 6 o'clock மீட் அப் பண்ணலாம். வில் மீட் பை 6க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே வில் மீட் பை 6. கிளியரா ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடும். ஓகேவா? யா வில் மீட் பை 6. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடும். ஃபைன் வில் மீட் அப் பை 6. எரியட்டுமா சாட் பாக்ஸாவது எரியட்டும், நல்லா இருக்கட்டும். நெருப்பு நல்ல விஷயம் தானே. நெருப்பு எப்போவுமே சுத்தமாக இருக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையை? வாட்டர் பொல்யூட்டர் ஆகும், காற்று பொல்யூட்டர் ஆகும், ஆனால் நெருப்பு மட்டும் பொல்யூட்டரே ஆகாது. நெருப்பு தானும் சுத்தமாக வச்சுருக்கோம், தன்னை வர்றவங்களும் சுத்தப்படுத்தி வச்சுக்கோம் அப்படின்றது. பிளட்டி ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? பிளட்டி ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாருக்கா நீங்கள் பிளட்டி ஸ்வீட்டாக மாறிட்டு பெஸ்ட்டாக போயிடுவீங்க. ஓகே ரக்கண்ணா மீட் அப் பை 6. ஸோ இன்னும் செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் செஷன் லைக் பண்ணி விட்ருங்கடா. ஓகே இன்னும் நம்பிக்கை பேட்ச் பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ்லாம் வாங்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டூ பர்ச்சேஸ். எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நமக்கு டாக்டர்ஸ் பேட்சுக்கான லிங்க் இருக்குது. ஓகேவா? டாக்டர்ஸ் பேட்சுக்கான லிங்க் இருக்குது. அண்ட் நான் அந்த லிஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பேர்லாம். ஸோ இப்போ நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மறுபடியும் நான் காமிக்கிறேன்.
யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அர்ஃபித், உமர், ஹரிப்ரியா, நிஷ்மிந்த், ஆதித்யா, ஹரிதா, ஸ்வேதா, சாதனா, லக்ஷனா, ரம்யா, ஜமுனா. ஓகேவா? ஸோ இவங்க தான் பயோமாலிகல்ஸுக்கு கரெக்டாக எடுத்துக்காங்க. ஓகே, பயோமாலிகல்ஸோ லீடர் போர்டு தான், பயோமாலிகல்ஸ் லீடர் போர்டு. ஸோ வில் மீட் அப் பை ஆல் அட் பை 6. ஓகே, 6க்கு நான் மீட் அப் பண்ணுறேன். பை. Because of ozone depletion happens. புதுசு புதுசாக சொல்கிறீங்க.
வந்துட்டீங்களா? வந்தாச்சா. Back again. You guys is back again. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. வந்தாச்சுடா. Yeah, let's questions எல்லாம் பார்த்துலாமா? மிச்சர் questions ரெகுலராக பார்த்து முடிச்சிருவோமா? Yeah guys. Where are you going? வணக்கம். மறுபடியும் வணக்கம். சாட்ல உட்காந்து பேச சொன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. சாட் பண்ணுறது இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது சாட் பண்ணுறது. அவங்க 90s கிட்ஸ்க்குலாம் தெரியாது. இப்போ தான் சாட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் சாட்டிங். ஆனால் நீங்கள் பிறந்ததே சாட்டிங்கோட தான். சாட்டிங்லேயே பிறந்துட்டே வந்துட்டீங்களா? சாட்டிங் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை இல்லையா? ஏன் சூப்பர் வந்தாச்சா? ஓகே யா shall we start the session ஸ்டார்ட் பண்ணிடலாம். You are moving. It's a big story. I will tell you another time because R has come. கதை சொல்லிட்டு இருக்காரு. லோகி கதை சொல்லிட்டு இருக்காரு. லியோ 2 போல இருக்கு. ஓகே சரி. ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். We can't survive without chatting. நல்ல விஷயம். அடிப்படை தேவை போல இருக்கு. அடுத்த क्वेश्चन. Which of the following is not true experiment on Mendel on P? நல்லா பாருங்க. Not true. எது ட்ரூ கிடையாது. பட்டாணி செல்ல வந்துட்டு மெண்டல் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ கிடையாது அப்படின்னாங்க. விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்றது. எது ட்ரூ கிடையாது அப்படின்றது. ஓகே தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களால் உயிர் வாழ முடியாது எனக்கு தெரியாதா? சரி விச் இஸ் நாட் ட்ரூ. அவரு நேச்சுரா நடக்கட்டும்டா. நான் அது பாட்டு நடக்கிறத நான் பாட்டு வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்படி வேடிக்கை பார்க்கல. அவராக இறங்கி வேலை செஞ்சார். அதே மாதிரி தான் அப்சர்வேஷன் இஸ் வேர் அப்சர்வ் நேச்சுரல் ஓப்பன் பாலினேஷன் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? எஸ் லோகி, தர்ஷினி, பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, சாதனா, ஜித், தரணிதரன், லோகி, அபிநயா, ஷாம், அக்ஷயா. கலக்கிறீங்களா? சொல்லுவே சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட். ஆப்ஷன் டி இஸ் அப்சர்வேஷன் பேஸ்ட் ஆன் நேச்சுரல் அண்ட் ஓப்பன் பாலினேஷன் பேஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்த கேள்வி. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. கரெக்டா இருக்கணும், ரைட்டா இருக்கணும். கரெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. which is the correct option? Correct option. Come on guys. Option D. Both is due to quantitative globulin chain. என்ன both are due to quantitative defect of globulin chain? என்ன both இது? என்ன கிளியரா கொடுத்திருக்கா நீங்க both அப்படி சொல்றதுக்கு? Yes. It's going to be option A. Klinefelter syndrome is due to an X chromosome அப்படின்றது. ஓகேவா? எஸ் கண்ணா, சூப்பர் கண்ணா. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Klinefelter syndrome is due to an extra S chromosome அப்படி அந்த கிளைஸ்ட்ரோமி அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ட்ரைசோமி பேஸ் பண்ணி படிச்சிட்டு இருப்போம். ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. மேல்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றது. பிரஸ்ட் டெவலப்மென்ட்லாம் பார்த்துட்டு ஃபீமேல் மாதிரி இருக்கும், பட் அந்த மசில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது. பட் அவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்டெரலா இருப்பாங்க. அவங்களால குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர் கண்ணா. ஆப்ஷன் ஏ சூப்பர். அஜித், லோகி, ஹரிப்ரியா, பத்மஸ்ரீ, அபிநயா, அக்ஷயா, ஜித், தரணிதரன், சாதனா, தர்ஷினி, ஷாம். ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். நோ ப்ராப்ளம். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா the genotype of husband and wife. நல்லா பாருங்க. genotype of husband and IA அது IA. ஓகே husband and wife is IA-IB and IA-I. Among the blood types, how many different phenotypes are there is possible? எத்தனை different phenotypes வந்து possibles இருக்கு அப்படினா எத்தனை different phenotypes வந்து possible இருக்குன்றதா கேள்வி. என்னது போட்டு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லிருக்கோம்? ஃபர்ஸ்ட் IA-IB. அம்மாவா அப்பா அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. IA-I. ஸோ என்ன கேட்டிருக்கான்? ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்னது? IA-I. IA-IA. அடுத்தது IA-I. அடுத்தது IA-IB. அடுத்தது IB-I. இப்படி தான் இருக்க போகுது இல்லையா? அப்போ எத்தனை இருக்கு கேரக்டர் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒன்று இது வந்து ஏ கொடுக்குது, கலரை மாற்றி வரையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா. இது ஏ கொடுக்குது, இது ஏ கொடுக்குது, இது ஏபி கொடுக்குது, இது பி கொடுக்குது. அப்படி தானே? ஓகே. ஸோ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபீனோடைப் தான் இருக்குது. 3 ஃபீனோடைப் தான் இருக்குது. 3 ஃபீனோடைப் இருக்குது. ஆனால் 4 ஜீனோடைப் இருக்குது. ஆனால் 4 ஜீனோடைப் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே. எஸ் ஜகனா சூப்பர். தரணி ஹரிப்ரியா, ஜித், ஷாம், சாதனா, அக்ஷயா. ஓகே. இப்போ தெரிஞ்சதா? இப்போ புரிஞ்சதா? எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? ஐயே கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஏபி அம்மாவுக்கும் ஏ அப்பாவுக்கும் குழந்தை பிறக்குதுன்னா, ஏபி அம்மாவுக்கும் ஏ அப்பாவுக்கும் குழந்தை பிறக்குதுன்னா அந்த கான்செப்ட் தான் சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுதா? ஹாய் மோகன்குமார். இப்போ புரிஞ்சால கண்ணுங்களா? டவுட் இல்லைல்ல? இப்போ டவுட் இல்லைல்ல? எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா? எப்படி வந்து தெரிஞ்சல? குடி நீங்க கண்ணா. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் தான் வந்துட்டு இருக்கும்போது ஏபி ஏக்கும் வந்து ஃபியூஸ் ஆகுது. அவன் அதுக்கான ஜீனோ டைப்பே கொடுத்துட்டான். எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் ஃபார்ம் ஆகுது, என்ன எத்தனை ஜீனோ டைப் இருக்குது, எத்தனை ஃபீனோ டைப் இருக்குது அப்படின்னு. ஓகேவா? கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இருக்கிறத பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோ அந்த 7 வருஷம் தோனி ஃபேன் சொன்ன பார்த்தீங்களா? அந்த 7 வருஷம் எந்த வருஷம்? மெண்டல் வந்துட்டு எந்த 7 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு? புரியலை சார். சரி, இந்த முடிச்சுட்டு வாங்க சொல்கிறேன். எந்த 7 வருஷம்? ஆப்ஷன் சூப்பராக. ஆப்ஷன் டி 56 இருந்து 63 வரைக்கும். 56 இருந்து 63 வரைக்கும் அந்த 7 வருஷம். ஓகே. 1856 இருந்து 1863 வரைக்கும் தான் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. 1856 இருந்து 1863 வரைக்கும் தான் நம்ம தலையை வந்து என்ன பண்ணியிருக்கான்? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஓகே. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சூப்பரா. கரோலின், நந்தியா, அனீஷ்கா, பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, சாதனா, ஜித், ஷாம், அக்ஷயா, அபிநயா, தரணி, சூப்பர் தர்ஷினி. எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா இங்க பாருங்கடா, இங்க என்ன கேள்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏ ஐபி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஐஏஐபியும் ஒரு ஐஏஐயும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா கேட்குறேன். ஓகே. இது அவன் கொடுத்துட்டான். இவங்க 2 பேரும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா எத்தனை ஃபீனோடைப் இருக்கும்? ஃபீனோடைப் என்ன சொல்லியிருந்தா எத்தனை கேரக்டர் தான் என்ன சொல்லி எத்தனை பிளட் குரூப் இருக்கும்? அந்த பிளட் குரூப் நோட் பண்ண ஜீனோடைப் எத்தனை இருக்கும் தான் கேள்வி. எத்தனை ஃபீனோடைப் இருக்கும், எத்தனை ஜீனோடைப் இருக்கும்? எல்லாருக்குமே ஃபீனோடைப் ஜீனோடைப் என்ன தெரிஞ்சிருக்கும்? ஃபீனோடைப்னா கேரக்டர், ஜீனோடைப் ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. இப்போ இதையே நம்ம புன்னட் ஸ்கொயரில் போட்டு பார்ப்போம். ஓகே. நான் ஏன் புன்னட் ஸ்கொயரில் போடலன்னு அப்படி பார்த்தீங்கன்னா புன்னட் ஸ்கொயர் போட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா, டைம் சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. சரி, ஓகே. புன்னட் ஸ்கொயரில் போட தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதிலே போட்டுக்கோங்க. ஓகே. புன்னட் ஸ்கொயர்லேயே போட்டுக்கோங்க. இப்போ புன்னட் ஸ்கொயர் எப்படி போடுவீங்க? ஐஏ ஐபி, இங்கே ஐஏ ஐ எப்படி போடுவீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏ அடுத்து என்ன வரப்போகுது? ஐஏஐ வரப்போகுது. அடுத்தது ஐஏஐபி அடுத்து என்ன வரப்போகுது? ஐபிஐ. ஓகேவா? ஸோ இப்படி தான் வரப்போகுது. ஸோ இதோட இது பார்த்துடலாமா? குரூப் என்னவா இருக்க போகுது? ஏஏ என்னவா இருக்க போகுது? ஏ பிளட் குரூப். இது நம்ம தெரிஞ்சது தான். இது அந்த இதுக்கு அந்த என்னது நம்ம என்சிஆர்ல இருக்கிற டயக்ராம் படிச்சாலே போதும். ஓகேங்களா? அந்த டேப்லெட் நான் காட்டுறேன். இதுவும் ஐஏ இது என்ன கொடுக்க போகுது? ஏ பிளட் குரூப் தான் கொடுக்க போகுது. இங்கே 2மே பிரச்சனை இருக்குது. அப்போ ஏபி பிளட் குரூப் கொடுக்க போகுது. இங்கே ஒன்று தான் பிரச்சனை இருக்குது. ஸோ பி பிளட் குரூப் கொடுக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிளட் குரூப் தான் வந்திருக்கு. எத்தனை பிளட் குரூப் வந்திருக்கு? 3 பிளட் குரூப். ஒன்று ஏ, ஒன்று ஏபி, இன்னொன்று பி. 3 பிளட் குரூப் தான். 2 வாட்டி ஏ வந்தால் கூட 3 பிளட் குரூப் தான் வந்திருக்கு. அப்போ ஃபீனோடைப் எவ்வளோ இருக்க போகுது? ஃபீனோடைப் 3. 3 ஃபீனோடைப் இருக்க போகுது. ஆனால் ஜீனோடைப் பாருங்களேன், ஒருவருமே வேற ஜீனு. ஐஏஐஏ ஒரு ஜீனு, ஐஏஐ ஒரு ஜீனு, ஐஏஐபி இன்னொரு ஜீனு, ஐபிஐ ஒரு ஜீனு. 4மே டிஃப்ரெண்ட் ஜீனு. அப்போ 4மே டிஃப்ரெண்ட் ஜீன் இருக்கா? 4 ஜீனோடைப் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன வருது? 4 ஜீனோடைப் அண்ட் 3 ஃபீனோடைப் அப்படின்னு சொல்றோம். இப்போ புரிஞ்சுதா? கிளியரா? புன்னட் தான் ஈஸி அப்படின்றது இல்லைடா. புன்னட் வந்துட்டு ஈஸி தான். பட் புன்னட் வந்து டைம் டேக்கிங். இப்படிலாம் உட்காந்து போட்டுறது பதிலாக டேரெக்டாக அப்படியே பார்த்துக்கணும். ஓகேவா? டேரெக்டாக அப்படியே பார்க்கணும். ஏ இருக்கா, இங்கே ஏ இருக்கா, அப்போ ஐஏஐ எப்படி போடுறோம்? அப்போ நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏ இருக்கா, ஏ இருக்கு, அப்படி ஏ இருக்கா, ஐ இருக்கா, ஏபி, ஐஏஐஏ, அப்புறம் ஐஏஐ அப்படியே போட்டணும். அடுத்தது ஐஏஐபி அப்படியே போடணும். அப்புறம் ஐபிஐ. ஓகே. உட்காந்து புன்னட் ஸ்கொயர் போட்டு இப்படிலாம் போட்டிருந்தாலும் டைம் ஆயிருப்பார். ஈஸி தான். யார் ஈஸி இல்லைன்னு சொன்னா? ஸோ அதை விட குயிக்காக போகிறத நம்ம பார்க்கணும். கிளியர் தானே? ஓகே டாக்கணும். ஓகே பிள்ளை
எவல்யூஷன் இருக்குடா பாப்போம்டா அப்படின்னா இப்போ நான் 10 நிமிஷத்தில் முடிக்க போறேன் நான் சொன்னேன். நைட்டு 10 மணிக்கு எடுப்போம், கொலைப்படாது. 6 மணி தான், அது 4 மணி நேரம் நம்ம கையில் இருக்கு. இன்னும் சாலிடா 4 ஹவர்ஸ் இருக்கு. ஓகே, 4 ஹவர்ஸ் எடுக்கலாம். இன்னும் 1 மணி நேரத்தில் நான் ஜீனோடைப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சிருவேன். 7 மணிலேருந்து நம்ம இது பார்க்கலாம், எவல்யூஷன் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Among the following characters, which one was not considered by the mental illness experiment with P-plan? அவர் எது கன்சிடர் பண்ணல? அவர் எதை கன்சிடர் பண்ணல? P-planல எதை அவர் கன்சிடர் பண்ணல? நோடா, டுடே we will do about principles and inheritance and evolutions. யாரா சொன்னா? thumbnail அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, கீழே பாருடா, பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் எவல்யூஷன் போட்டிருக்காங்களே. ஸோ நம்ம எவல்யூஷனும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஜெனட்டிக் முடிச்சிருவோம் சொன்னல. காலையில் நம்ம என்ன பார்த்தோம்? காலையில் நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ ஈவினிங் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பிரின்சிபல்ஸும் எவல்யூஷனும் சேர்த்து வச்சு ஒரே செஷனாக பார்க்க போகிறோன்றது. யார் உங்களுக்கு ஒரு சாப்டர் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா? ஃபர்ஸ்ட் சொன்னவன் யார்? எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான். ஓகேவா? எல்லா லெசனுக்கு தான் நான் பண்ணுறோம், எல்லா லெசனுக்குமே அதை பேசி பண்ணிட்டு இருக்கோம். கொலைப்படாதீங்களா? we are doing for all lesson. good evening okay va, we are doing for all the lesson. okay yeah, is going to be என்ன வர போகுது? அவர் ட்ரைக்ரோம்ஸ், கிளாண்டுலாரா நான் கிளாண்டுலாரா அப்படினா ட்ரைக்ரோம்ஸ் அவர் சொல்லவில்லை. அவர் என்ன பண்ணவில்லை? அதர் மென்ஷன் பண்ணி சொல்லவில்லை. so option A is the right answer. okay option A will be the right answer. super option A super. Caroline Sandra, சாதனா, தரணிதரன், ஹரிப்ரியா, மோகன், அனிஷ்கா, பத்மா, பியாரி, நதியா, அக்ஷயா, அபிநயா, ஷாம், ரம்யா, ஜித், தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. எஸ்கா ஆப்ஷன் ஏ. ட்ரைக்ரோம்ஸ் கிராண்டுலாரா அவரே மென்ஷன் பண்ணல, அவர் அதை வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. The disease caused by the autosomal primary non-disjunction is autosomal primary non-disjunction. Which is the disease caused by the autosomal primary non-disjunction? Autosomal primary non-disjunction. A disease caused by the autosomal primary non-disjunction. என்ன சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு இருக்கோம்? ஏவா? நல்லா பாருங்கடா. போன ஆப்ஷன் சொன்னீங்க, போன क्वेश्चन. ஓகே அப்போ ஏதான். ஓகே, இந்த क्वेश्चन கரெக்ட்டா பாருங்க. ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்ஜங்ஷன். மகாலட்சுமி 2027க்கு நமக்கு வெற்றி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுடா. மே மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபார் 2027க்கு நமக்கு 1 இயர் கோர்ஸான வெற்றி பேட்ச் 13ஆம் தேதி லான்ச் இருக்கு. மண்டே லான்ச் இருக்கு, மறக்காம வந்துருங்க. ஓகேவா? மண்டே ஈவினிங் லான்ச் இருக்குடா கண்ணா, மறக்காம வந்துருங்க. சரி, ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்? which is the answer for it? what is the answer for it? so non disjunction failure எதனால வந்துட்டு இருக்க போகுது? பேசிக்கா நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாம டவுன் சிண்ட்ரோம்ல ABC எல்லாம் சொல்லிட்டீங்க. டவுன் சிண்ட்ரோம்ஸ்லாம் பார்க்க முடியும். ஆப்ஷன் D is the right answer. ஆப்ஷன் D டவுன் சிண்ட்ரோம் இஸ் ரைட் ஆன்சரா பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் D டவுன் சிண்ட்ரோம் கொண்டா டவுன் சிண்ட்ரோம். டவுன். எஸ்டா கவிதா, ஹரிப்ரியா, தர்ஷினி, அபிநயா, மோகன், ஷாம், தர்ஷினி, கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் A. ஆப்ஷன் ஏ இல்லட்டாங்கன்னா ஆப்ஷன் டி டவுன் சிண்ட்ரோம். ஆப்ஷன் டி டவுன் சிண்ட்ரோம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துருவோம். அடுத்த கேள்வி, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். which is the correct statement on this base? yeah, which is the correct statement on this base? ரொம்ப ஈஸிடா அது, ரொம்ப ஈஸி. புன்னட் ஸ்கொயரை கண்டுபிடிச்ச தலைவன் ரெஜினால்டு ஜி புன்னட். என்ன ஊருக்காரன்? பிரிட்டிஷ் நாட்டுக்காரன். ரெஜினால்டு சி புன்னட். ரெஜினால்டுன்னு பேர் வச்சுட்டான். புன்னட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சவன் யாரு? பிரிட்டிஷ். நம்மளுக்கு பலகாரமா அடிமையா வச்சு சாப்பிட்டுனாலே அந்த மாதிரி பிரிட்டிஷ் நாட்டுக்காரன் தான் புன்னட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் பேரு ரெஜினால்டு சி புன்னட் தான். ஓகேவா? தெரியும் இல்லையா? ரெஜினால்டு சி புன்னட் தான் அவன் பேரு. ஸோ அவன் என்ன நாட்டுக்காரன் இருக்கான்? பிரிட்டிஷ் நாட்டு சார்ந்தா இருக்கான். இஸ் பிலாங் டு பிரிட்டிஷ். ஆங்கிலேயனா இருந்துட்டு இருக்கான். ஓகேவா? கோடாமினன்ஸ் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன்டா, இந்த இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்கடா. கோடாமினன்ஸ் படிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இதை வச்சு தான் நம்ம நான் அப்பவே காட்டணும்னு நினச்சேன். ஓகே, இந்த பேராகிராஃப் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் கொடுத்தா ஏ பிளட் குரூப் வரும், பி பிளட் குரூப் வரும், ஏபி பிளட் குரூப் வரும், ஓ பிளட் குரூப் வரும்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்காக நீங்கள் ஒரு வாட்டி போட்டிங்கனாலே சம் போட்டிங்கனாலும் புரிஞ்சிடும். பட் புரியல, ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா இந்த டேப்லெட் காலம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? டேப்லெட் காலம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெஜினால்டு சி புன்னட் எந்த நாட்டுக்காரன்? பிரிட்டிஷ் நாட்டுக்காரன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கண்ணா. எஸ், கரோலின், மோகன் குமார், ஷாம், அக்ஷயா, நதியா, அனிஷ்கா, தரணிதரன், ஹரிப்ரியா, மோகன், பத்மஸ்ரீ, ரம்யா, தர்ஷினி, அக்ஷயா, தமிழரசி, கரெக்ட் இருக்கணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. நடுவில் பஃபரிங் நம்ம பையன் தான், சும்மா வந்து விளையாடிட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம பையன் தான் பஃபரிங் விளையாட்டுருக்கோம். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்? எது ராங்காக மேட்ச் பண்ணியிருக்கான்? ஓகே, இப்போ கரெக்ட்லி மேட்ச் பார்த்தோம். இப்போ இதில் எது ராங்காக மேட்ச் ஆயிருக்கு?
which one of the following is wrongly matched? Which one of the following is wrongly matched? எது ராங்கா மேட்சா இருக்கு? ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ பிளான்ட் அப்படின்றது பிளியோட்ராஃபியை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு, நாட் மல்டிபிள் அல்லிசம். எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு? பிளியோட்ராஃபியை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு, பட் மல்டிபிள் அல்லிசத்தை பேஸ் பண்ணி வரல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கண்டா பிளியோட்ராஃபியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ஏபிஓ பிளட் குரூப் கோடாமினன்ஸ் தான்டா, இது கரெக்ட் தான். இப்போ தான்டா காமிச்சாத இந்த காமிச்சல ஏபிஓ பிளட் குரூப் கோடாமினன்ஸ் தான் பேஸ் பண்ணிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. கேரோலின், ஷியாம், ஹரிப்ரியா, மோகன், அனிஷ்கா, தர்ஷினி, நதியா, பத்மஸ்ரீ, தரணிதரன், அக்ஷயா, தமிழரசி, பியாரி, அபிநயா, ரம்யா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்னது? ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பீ பிளான்ட் இஸ் மல்டிபிள் அல்லிசம் கிடையாது, பிளியோட்ராஃபி. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. Yes, which one of the following category represent inheritance of blood groups in humans? Inheritance of blood groups ல என்னென்னலாம் இருக்கலாம்? blood groups பேஸ் பண்ணி என்னெல்லாம் கரெக்ட்டா இருக்கலாம் அப்படினு தான் கேள்வி. என்னென்ன இருக்கலாம்? blood group பேசிக் கான்செப்ட் வந்து என்னென்ன பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்றான். அதான் கேள்வி. ஏவா நல்லா பாருங்க. டாமினன்ஸ் இருக்கும், கோடாமினன்ஸ் இருக்கும், அதே மாதிரி மல்டிபிள் அல்லிசம் இருக்கும். ஆனா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்காது. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சரா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு பொறுத்தவரை டாமினன்ஸ் இருக்கா, கண்டிப்பா ஏதாவது ஒன்று டாமினன்ஸ் பேஸ் பண்ணி அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது. கோடாமினன்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் ஆகுது பிளட் குரூப்ல. மல்டிபிள் அல்லிசம் நிறைய அல்லிசம் இருக்குல்ல, ஏபி 3 அல்லிசம் இருக்குல்ல. ஸோ அதனால ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். கண்டா ஆப்ஷன் சி ரக்கனா மறந்துடாதீங்க. ஆப்ஷன் சி எஸ்டர், தர்ஷினி, அனிஷ்கா, பத்மஸ்ரீ, கேரோலின், பியாரி, ஹரிப்ரியா, அபிநயா, சாதனா, ஷைலேன், ஷாம், தரணிதரன், ரம்யா, தமிழரசி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி 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 ஐ see you, you see me. The women has a H-linked conditions of one of her H chromosome. This chromosome can be inherited by. அந்த பொண்ணுக்கு ஒரு H லிங்க்ல ஒரு டிஃபிஷியன்சி இருக்கும். அது யாரால இன்ஹெரிட் பண்ண முடியும்? இப்படிலாம் கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனால் எப்படி எதனால் இப்படி கேள்வி கேட்குறான்னா, ஏதாவது இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, சுதாகர் சொல்கிற மாதிரி ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்டிருக்கான். ஸோ இன்ஹெரிட் யாரால் மட்டுமே பண்ண முடியும்ன்றாங்க. அடுத்த வம்சாவழிக்கு யார் கூட்டு போவாங்களா? அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குழந்தை யாராக இருந்தாலுமே ஓகே, அது மெயிலாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபீமேலாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க? இன்ஹெரிட் பண்ணுவாங்க. அடுத்த வம்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பேருமே இன்ஹெரிட் பண்ணுறாங்க. ஸோ போத் ஆஃப் தம் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, ரம்யா, ஷாம், ஆசன், சாதனா ஸ்ரீ, தர்ஷினி, நதியா, ஆசன், தரணிதரன், ஹரிப்ரியா, பத்மஸ்ரீ. ஓகேவா? யார் வேணா இன்ஹெரிட் பண்ணலாம். பொண்ணு தான் இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அவங்க பசங்க, அவங்க ப்ராஜெனி யாரா வேணா இருக்கலாம். இட்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி செட்ஸ். அவங்க செட்ஸ் டிபெண்ட் ஆகி இருக்காது. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, போத் த சன்ஸ் அண்ட் த டாட்டர்ஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் அக்ஷயா, கலக்கிறீங்க. ஓகே, ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். Select the correct match. Which is the correct match? Ribosome, nucleic acid. TH Morgan, transduction. F2 recessive plant, dihybrid causes. G Mendelian, transformation. எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க? எது கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் தப்பு தப்பு தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, பொண்ணு ஒன்று தான் கரெக்டாக மேட்ச் இருக்குது. which is the correct match? all enzymes are protein but not all proteins are enzymes அப்படி பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரைபோசைம் அப்படின்றது என்னவா இருக்குது? இட் இஸ் a nucleic acid. ஸோ ரைபோசைம் is called it as a nucleic acid நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ரைபோசைம் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்? நியூக்ளிக் ஆசிட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். பத்மஸ்ரீ, அபிநயா, தர்ஷினி, அக்ஷயா, அனிஷ்கா, பியாரி, ரம்யா, தமிழரசி, ஆசன், கேரோலின், கலக்கிறீங்க. தர்ஷினி, சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ரைபோசைம் இஸ் நியூக்ளிக் ஆசிட் இஸ் ரைட் ஆன்சர். ரைபோசைம் நியூக்ளிக் ஆசிட் இஸ் ரைட் ஆன்சர். ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கு. மிச்ச எல்லாமே தப்பு 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 தப்பாக கொடுத்துருக்கோம். தப்பு 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 ரொம்ப ரொம்ப தப்பாக கொடுத்துருக்கோம். சூப்பரான இதே கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தலாம். The frequency of recombination of gene pairs on the same chromosome is measured the distance between the genes was explained by the frequency of recombination between the gene pair. Recombination between the gene pair. அதை explain பண்ணவர் யாரா இருப்பார்? Recombination between the gene pair அப்படின்றது. Recombination between the gene pair என்ன சொல்றான்னா, ஜீன் மேப்பை கண்டுபிடிச்ச தலைவன் யாரு? யாரு 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 ஜீன் மேப்பை கண்டுபிடிச்ச தலைவன்? நம்ம
ஸ்டூடெண்ட் யாரோட ஸ்டூடெண்ட் டிஹெச் மார்னோட ஸ்டூடெண்ட் டிஹெச் மார்னோட ஸ்டூடெண்டான ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் என்ன சீன் இருக்கு ஆப்ஷன் சி ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் ஆப்ஷன் சி ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ் சிபி மாறிச்சா சாரி ஓகே யாரு டிஹெச் மார்கனோட ஸ்டூடெண்டான ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் தான் ஜீன் மேப்பை சொல்லியிருக்கேன் அந்த ஜீன் மேப்போட எக்ஸ்பிளேஷன் தான் மேலே கொடுத்துருக்கான் ஓகேவா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எஸ் ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் சூப்பர் ஹரிப்ரியா பத்மஸ்ரீ தர்ஷினி சாதனா நதியா கமலக்கண்ணன் அனிஷ்கா ரம்யா தர்ஷினி மோகன் பியாரி தமிழரசி ஜித் கலைனி இட்ஸ் கோயிங் டு பி ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் தான் கரெக்டான ஆன்சர் அவர் தான் ஜீன் மேப் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா ஆன்ட்ரீடியம் இதே ஸ்னேப் டிராகன் ஸ்பீஷ் ஆன்ட்ரீடியம் வந்து ரெட் ஃப்ளவர் வாஸ் கிராஸ்ட் வித் ஒயிட் ஃப்ளவர் in F2 generation pink flower were obtained F1 generation pink flower obtained where pink flower were selfed in F2 generation it showed white red pink flowers choose the incorrect statement அட பாவி இதுக்காடா இவ்வளவு நேரம் அதுக்கு தான் அவ்வளவு நேரம் ஓகே incorrect statement என்னது which is the incorrect statement which is the incorrect statement இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் மாறி வந்திருக்குடா இது இங்கே கீழே வரணும் 1/2 அப்படின்றது வந்துட்டுருக்கணும் 1/4 ஸோ திஸ் கொஸ்டின் ஹஸ் டைப்பிங் எரர் சில டைப்பிங் எரர் இருக்குடா ஸோ டைப்பிங் எரர் இருக்குது பட் இதுக்கு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன ஆன்சராக வந்துட்டு இருக்க போது எஸ் ஆப்ஷன் சி தான் ஓகேவா ஏன் சார் ஏபி வராது ஏபியும் தப்பாக தான் சார் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர் கலர் தான் அங்கே போய் மாறி இருக்கு ஏன்னா என்னாச்சுன்னு தெரியல இது பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும்போது மாறிடுச்சோ என்னன்னு தெரியல ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டாக சார் லா ஆஃப் செக்ரிகேஷன் டஸ் நாட் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்பெல்லாம் அப்ளை ஆகலாம் இருக்காது ஓகே அது தப்பான ஆன்சர் தான் பட் மிச்சம் எதுவுமே கரெக்ட் தான் ஸோ ஆப்ஷன் சி எஸ் தப்பான கொஸ்டின் சார் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா போதும் செக்ரிகேஷன் வந்துட்டு மாறி வந்திருக்கு அப்படின்றது வாட் இஸ் த ஜெனடிக் டிசார்டர் இன் விச் an individual has a overall masculine development கைனோஸ்டோமா இதை வச்சு அடிச்சிடலாம் என்னது என்ன ஆப்ஷன் masculine development கைனோஸ்டோமா என்ன ஆப்ஷன் ஹாய் ஹேமா தானே கரெக்டு தானே நான் சொல்லலை நான் பேரை ஞாபகம் வச்சு ஆரம்பிச்சிட்டேன் நான் கொஞ்சமாக புது ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கேன் பேரை ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணி ஓகே ஸோ கைனோஸ்டோமா அப்படியே ஓவரால் மேஸ்குலின் டெவலப்மெண்ட் எதில் பார்க்க முடியும் அப்படின்னா கிளைஃபென்ட்ரஸ் சிண்ட்ரோமில் பார்க்க முடியும் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி கிளைஃபென்ட்ரஸ் சிண்ட்ரோம்ஸில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா ஓகே ஆப்ஷன் டி கிளைஃபென்ட்ரஸ் சிண்ட்ரோம்ஸ் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும் அப்படின்னா ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பராக நதியா மோகன் ஹரிப்ரியா ஹேமா தர்ஷினி பத்மஸ்ரீ அக்ஷயா ரம்யா தரணிதரன் அபிநயா தமிழரசி ஜித் கலைக்கிறீங்க ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ செந்தில்குமார் சூப்பர் ரகனா ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ கிளைஃபென்ட்ரஸ் சிண்ட்ரோம் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி select the incorrect statement என்னது which is the incorrect statement in this option incorrect statement என்னவா இருக்கு which is going to be the incorrect statement என்னடா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துவாங்க பேர்ட்ஸ்ல என்ன ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் ஃபீமேல் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஓகே செக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் rather than egg அப்படின்னு சொல்லிட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே பேர்ட்ஸ்ல ZW அப்படின்ற டைப் டிஃபரன்ஷியேஷன் டைப் வந்து எதில் பார்க்க முடியும்ன்றது பார்த்தோம் ஃபீமேல்ஸ்ல தான் பார்க்க முடியும் எதில் பார்க்க முடியும்ன்றது பார்த்தோம் ஃபீமேல்ஸ்லாம் பார்க்க முடியும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் an incorrect statement எஸ் அதில் நம்ம என்ன பார்க்க முடியும் ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி தான் பார்க்க முடியுது அதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னவா இருக்கு ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி என்ன சார் அப்படின்னா ஃபீமேல் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணா ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம் மேல் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணா நம்ம மேல் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஃபீமேல் டிட்டர்மைன் பண்ணா ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம் மேல் டிட்டர்மைன் பண்ணா மேல் ஹெட்டரோகேமிட்டி அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் சூப்பராக நதியா செந்தில்குமார் பத்மஸ்ரீ பியாரி குமரேசன் சாதனா ஹேமா ஹரிப்ரியா ஜித் ஷாம் தமிழரசி மோகன் அக்ஷயா தர்ஷினி கலைக்கிறீங்க ஓகேவா மோனிஷாவா ஓகே மோனிஷா ஓகே மோனிஷா
ஓகே முன்னாடி சொல்லியிருக்க வேணாமா சரி ஓகே ஓகே ஆப்ஷன் B is right answer. What is map unit centimorgan is adopted for the construction of the genetic map. What is map unit? Centimorgan அப்படின்றது. What is map unit? வச்சு என்ன சொல்ல வராரு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார் அப்படி கேட்குறாங்களே எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கிராஸ் இதாக இருக்குது இது எல்லாமே என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஜீன்ஸ் தான் பிட்வீன் ஜீன்ஸ் அந்த குரோமோசோம் தான் டூ ஜீன்ஸ் வராது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் அந்த குரோமோசோம் தான் ஜீன்ஸ் அந்த குரோமோசோமில் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் 1%, 50% கிராஸ் ஓவரா 100% கிராஸ் ஓவரா 1%, 2%, 50%, 100% கிராஸ் ஓவரா எத்தனை பர்சன்டேஜ் கிராஸ் ஓவர் 50%, 1%, 10%, எத்தனை பர்சன்டேஜ் கிராஸ் ஓவர் டே என்னடா 50-50 போட்டீங்க 1% தானேக்கண்ணா 1% கிராஸ் ஓவர் தான் ஆப்ஷன் பி 1% கிராஸ் ஓவர் இஸ் ரைட் ஆன்சர் 1% தான் 1% கிராஸ் ஓவர் தான் பி தான் ரைட் ஆன்சர் சூப்பரா ஹரிப்ரியா கலக்கிறீங்கம்மா ஓகேவா பி தான்டாக்கண்ணா பி தான் வரும் ஓகே ஷாம் சூப்பர் ஸோ பி 1% கிராஸ் ஓவர் தான் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம் அது தெரிஞ்சிருக்கு பட் 1% கிராஸ் ஓவர் தான் 1% கிராஸ் ஓவர் ராக்கண்ணா நாட் இஸ் 50 or 100லாம் கிடையாது ஓகேவா 1% கிராஸ் ஓவர் தெரியாத நோட் பண்ணிங்க இட்ஸ் கோயிங் டு பி 1% கிராஸ் ஓவராக இருந்துட்டு இருக்கு ஓகே ஃபைன் எஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஐயோ தொண்டை வலி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் how many true breeding pea plant varieties that Mendel select as a basic சொல்லுங்க பாப்போம் யா சாரி என்னடா ஆன்சர் யா 14 மாதிரி வந்திருக்கோ மறுபடியும் பிசி அது 14 தான் இல்லையா 14 இஸ் ரைட் ஆன்சர் எஸ் அபிநயா அனிஷ்கா ரம்யா மோனிஷா குமரேசன் அக்ஷயா மோகன் தமிழரசி தர்ஷினி பத்மஸ்ரீ பியாரி கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பியா சியா பி 14 ஓகே 14 தான் அது தெரியும் 7 இல்லைனா 14 பேர் 7 பாஸ் 14 கேரக்டர் ட்ரைட்ஸ் ஓகே அடுத்த கொஸ்டின் செலக்ட் த கரெக்ட் மேட்ச் கரெக்டான மேட்ச் என்னது அதாவது ஹீமோஃபிலியா ஒய் லிங்க்டு ஃபினைல் கேட்டகரி ஆட்டோசோமல் டாமினன்ட்டு சிக்கிள் செல் அனிமியா வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ் அப்படின்றதுக்காக தலாசிமியான்றது எச் லிங்க்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எது கரெக்டான ஆப்ஷன் எது கரெக்டான ஆப்ஷன் எவல்யூஷன் சாப்டருக்கு போகலாம் சார் 7 மணிக்கு போகலாம் சார் இந்த சாப்டர் முடிச்சுட்டு போகலாம் சார் எவல்யூஷன் அவ்வளோ பிடிக்குமா சார் எப்படி எவால்வ் ஆனால் பார்க்கணுமா சார் அப்படி நம்ம எவல்யூஷன் தானே சார் தூக்கம் வர சப்ஜெக்ட் எவல்யூஷன் ஓகே அப்படி வரும் நீங்கள் என்ன சார் எவல்யூஷன் சாப்டர் போகலான்றீங்க போகலாம் சார் ஸோ இதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் பி ஃபினைல் கேட்டகரி ஆட்டோசோமல் டாமினன்ட் ரேட் ஆட்டோசோமல் டாமினன்ட் ரேட்டா ஃபினைல் கேட்டகரியா அடா பாவி கடைசி வரைக்கும் இப்படி சொல்லிட்டீங்க ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரேட்டா ஃபினைல் கேட்டகரியா ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரேட் இதை பொறுத்து பார்க்கும்போது சிக்கிள் செல் அனிமியா ஆட்டோசோமல் ரிசசிவ் அனிமியா ட்ரேட் குரோமோசோம் 11 இது 11 இது குரோமோசோம் 11 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சராக பார்த்துட்டு ஓகேவா யா சூப்பர் அஜித் யா ஆப்ஷன் சி யாருமே போடல ஓகே எஸ் ஆப்ஷன் சி ரம்யா சூப்பர் ஆப்ஷன் சி தர்ஷினி சூப்பர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா இது ரிசசிவ் ஸோ ரிசசிவ் த ரைட் ஆன்சர் ஒரு நிமிஷங்க அடுத்த கேள்விக்கு போனேன் ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் தட் ஜீன் ஐ தட் கண்ட்ரோல்ஸ் ஏபிஓ பிளட் குரூப் ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் identify the wrong statement. Which is the wrong statement? Hi Kamalesh. I think இங்க ஒரு A மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ கேபிட்டல் ஐல ஐஏ தான் வந்தாலும் ஐபி வரதுக்கு ரெப்ரசன்ட் த சேம் டைப் ஆஃப் சுகர் கண்டிப்பாக இதில் ரெண்டுத்துலையுமே சேம் டைப் ஆஃப் சுகர் வந்து இருக்காது ரெண்டுத்துலையுமே
என்ன இருக்காது, சேம் டைப் ஆஃப் சுகர்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? என்னடா பண்ணலாம், என்னடா ஆச்சு உங்களுக்கு? போரிங்காக இருக்கா? மே 3ஆம் தேதி எக்ஸாம் வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு போரிங் சார், பாருங்க சார், எதுக்கு சார் படிச்சுக்கிட்டு, என்னடா கேள்வி இதெல்லாம், அச்சோ. ஸோ ஆப்ஷன் சி ராக்கண்ணா, எஸ். அதுக்கு ஐஏஐபி வந்து ரெண்டு நார்மல் சுகர்ஸ் இருக்காது. நார்மல் சுகர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி வந்துட்டு ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப் கொடுப்பாங்க? அப்படி கொடுக்க முடியாது. ஆன்டிஜன் வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரி, என்ன பண்ணலான்றீங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். விச் கேன் வி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? வாட் கேன் வி டூ? எனி ஐடியா ஃபார் யூ? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமாம் சார். அப்பாடா பாவி. ஐஷோ ஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண படிக்கிறதுல போரிங்காக இருக்குண்ணா, என்ன பண்ணுறது? தூங்கலாம் சார், நல்ல விஷயம்டா. நான் லைவ் ஆன் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு பெட்டை போட்டு தூங்குறேன், நீங்களும் அப்படியே பெட்டை போட்டு படுத்து தூங்கிட்டே இருங்க. ஓகேவா? பயமா இருக்கு. சில பேர் தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்கள் என்னடானா போர் அடிக்குது சார், தூக்கம் வருது சார் அப்படின்றது. பயம் இல்லை, பயம் விட்டு போச்சு. எப்போ பயம் இருக்குது தெரியுமா? மே 2ஆம் தேதி அப்படி பயம் இருக்கும். நாளைக்கு எக்ஸாமு, வீட்டில் வந்து அம்மா பார்ப்பாங்க, நீட் எழுத போறிய, பார்ப்போம் நீ நாளைக்கு என்னதை தான் கிழிக்கிற அப்படின்றது உங்கள் அம்மா சொல்லுவாங்க. உங்கள் அப்பா சொல்லவே மாட்டார், அப்பா கண்ணால் மட்டும் பார்ப்பாரு. ஐயோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். ஐயோ ரிசல்ட் வரலன்னா எங்கள் அப்பா தூக்கி போட்டு மிதிப்பானே அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு பயம் வரும் பாருங்க. அந்த நைட்டு சத்தியமாக தூங்க மாட்டீங்க. ஐயோ என்னடா சமாளிக்கிறது, எப்படா சமாளிக்கிறது, அடுத்து எப்படா பண்ணுறது அப்படின்ற ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, யார் ராணி? நான் எந்த செஷனில் பாட்டு பாடினேன், நீங்கள் எந்த பாட்டு பாட சொல்லியிருக்கீங்க? எப்பெல்லாம் தூக்கம் வருதோ அப்படி நினச்சி பாருங்க. ஓகேவா? தூக்கி போட்டு மிதிக்கிறது கனவு தான் வரும். உங்கள் அம்மா அப்பா அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது அப்படியே தொடப்ப கட்டை அப்படியே பறந்து வரும். அப்படின்னு சொல்லி சூப்பர் மேன் தொடப்ப கட்டையில் வந்துட்டு ஒரு இது போட்டு ஃப்ளவர் போட்டு வந்து அப்படியே சூப்பராக பறந்து வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதை நினச்சி பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. கனவுல கூட அப்படியே வரும். நான் ஞாபகம் வச்சு பாருங்க, கனவுல கூட அப்படி வருதுன்னா படிக்கவும் தோணல, தூங்கவும் தோணல, படிக்கவும் தோணல, தூங்கவும் தோணல, வாழவும் தோணல, இப்போ சாகவும் தோணல அப்படின்னு அந்த மாதிரி கன்சிடரேஷனா? அப்படி எங்கள் வீட்டில் இல்லை சார். நல்ல விஷயம்டா. உங்கள் வீட்டில் இல்லையா? நல்ல விஷயம். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை. ஓகே, எல்லாரும் முக்கால்வாசி எங்கள் வீட்டில் வந்துட்டு மார்க் வரல மவனே அவ்வளவுதான், அந்த கான்செப்ட் தான். பறந்து தான் அடிப்பாங்க, எல்லாத்தையும் வச்சு பறந்து அடிப்பாங்க. சேம் சார், முக்கால்வாசி வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்கண்ணா. முக்கால்வாசி இப்போ ஜென்சி கிட்ஸு பேஸ் பேரண்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜென்டில் பேரண்டிங் நம்ம சுதாகர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு கனமும் கிடையாது. போட்டு அடி வளர்க்குறது, அடி வளர்த்தா தான் மார்க் வரும்ன்றது தெரியும். நீ உட்காந்து ஜாலியாக உட்காந்து படிச்சுட்டு இருப்ப. சாப்பாடும் பிடிக்கல, தோசையும் பிடிக்கல. எங்கள் வீட்டில் ஸ்லிப்பர் வரும் சார். பரவாயில்லையே. எங்கள் வீட்டில் ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க, ஸ்லிப்பர் போய் எடுக்க முடியாதனால தொடப்ப கட்டை தான் முக்கால்வாசி வீட்டில் நிறைய வரும். பட் இன் ஹோம் காலி சார். உங்கள் கான்செப்ட்லேயும் சேமாமா? ரிலேட்டிவ்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. அது ரிலேட்டிவ்ஸ் அப்படி அவன் நசன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவன் ஒன்றும் சொல்ல முடியும். நான் சொல்கிறது இந்த அடி உத அப்படி அந்த பயம் இருக்கிறது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் மேலே ஒன்று சலிச்சிரும். ஓகேவா? அதான் அம்மா அப்பா சொல்கிறது இருக்குது. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் எங்கே திரும்ப ப்ராப்ளமாக இருப்பாங்க. உங்கள் அம்மாவே அப்பாவே பேச, சரி விட்டு மார்க் எடுத்து தொலைச்சிட்டேன், உன்னை அப்படியே விட்டுறேன் அப்படி சொல்லி விட்டுருப்பான். அந்த நேரத்தில் ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணுவோம். நினச்சி பாருங்க, 12th ரிசல்ட், 11th ரிசல்ட், 10th ரிசல்ட் நீங்கள் எதிர்ப்பீங்க. ஓகே, ஒரு வேலை உங்கள் மார்க் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வராத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஓகே, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? இதான் போய் சொன்னேன், படிச்சு சொன்னேன், படிடான்னு சொல்கிற மாதிரி, அந்த தீரன் அதிகாரத்தில் சொல்கிற மாதிரி படிச்சு சொன்ன படிடா பார்த்தியா மார்க் கம்மியாச்சு. நீங்கள் திட்டி ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கும். ஒரு ரவுண்டு முடிஞ்சு உங்கள் அப்பா அம்மா டயர்டாக உட்காந்துருப்பான். அந்த நேரம் கரெக்டாக அவனுக்கு எப்படி தெரியுதுனே தெரியாது. அந்த நேரம் கரெக்டாக கால் அடிப்பான். அந்த நேரம் கரெக்டாக கால் அடிச்சு பையன் என்ன மார்க்கு, சரி எடுக்கலன்னா கூட விட மாட்டாங்க, மறுபடியும் கால் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரி ஒரு தடவை எடுக்காம இருந்தால் எடுக்காம எடுத்துரும். மறுபடியும் கால் அடிச்சு எடுக்கிறவரையும் கால் அடிச்சுட்டு பையன் என்ன மார்க்குன்னு கேட்பாங்க. பையன் வந்துட்டு இவ்வளோ மார்க். அவ்வளோ மார்க் தானே? ஐயோ நான் கூட என்னென்னமோ நினைச்சேன். பக்கத்து வீட்டில் பையன் பாருங்க, என்னோட சொந்தக்காரோட பையன் பாருங்க, அவனா மார்க் எடுத்துக்க மாட்டான். அந்த அம்மாக்கு யாருன்னே தெரியாது. என் தெருவில் 3வது பொண்ணு இருக்கா, இந்த தெருவில் வந்து 4வது பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா காலை வச்சதுக்கு அப்புறம் விட்டு உதைப்பாங்க பாருங்க. ஏன்டா அவங்க மட்டும் அவ்வளோ மார்க் எடுத்துருக்கா, நீ என்ன மார்க் எடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஆபத்தாக இருக்காங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு படித்தாலும் மார்க் வர மாட்டேங்குது, யாரா சொன்னால் படித்தாலும் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு. அது நீங்கள் படிக்கலை அப்படின்னு சும்மா அப்படியே படிச்சுட்டே இருந்தாலும் மார்க் வராது. ஓகே, அது டெஸ்ட் புக்கு மாதிரி படிக்கணும். அது வந்துட்டு கதை புக்கு மாதிரி ஜஸ்ட் அவர் ஓவராலாக படிக்கக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு கதை புக் மாதிரி படிக்கிறதால தான் பிரச்சனையே. இங்கே
சொந்தக்காரனாலே சொன்னால் பிளாக் பண்ணிவிடுவேன் சார் ரிலேட்டிவ்ஸ் நம்பரை. உங்களோட அட்வான்ஸாக இருப்பாங்கடா. நீங்கள் பிளாக் பண்ணினா அடுத்த நாள் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுவான். டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டு என்ன ஃபோன் பண்ணால் ஃபோனே போக மாட்டேங்குது, பையன் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் எப்படியும் தெரியும் நீங்கள் பிளாக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலே அப்படி தெரிஞ்சு. இப்போ ஒன்றுமே இல்லடா, நல்ல மார்க் வருது அப்படின்னு நல்ல மார்க் எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் காலே பண்ண வேணாம், உங்கள் அம்மா அப்பாவே ரிலேட்டிவாக கால் பண்ணி என் பையன் இவ்வளோ மார்க் எடுத்துட்டான், என் பையன் நீட்டில் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அவங்களே தெரிஞ்சிடும் இன்னைக்கு ரிசல்ட் அவனுக்கு எப்படி நியூஸில் பார்த்து கண்டுபிடிச்சி வச்சிருப்பான், ரிசல்ட் எப்படி நியூஸில் பார்த்து கண்டுபிடிச்சி வச்சிருப்பான். ஸோ என்னடா இது வரைக்கும் அவங்க அந்த சைட்லேருந்து கால் வந்துச்சுன்னா நல்லது, ஓகே. அந்த சைட்லேருந்து கால் வேணும் அவனே தெரிஞ்சுப்பான், ஆஹா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு, அப்ப நம்ம தான் அவனை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரோ லெஜெண்ட் பயோ பிரச்சனை இல்லை சார், ஃபிசிக்ஸ் தான் பிரச்சனை. ஃபிசிக்ஸ் எப்போவுமே எல்லாருக்குமே பிரச்சனையாக தான் இருக்கு. பட் நான் சொன்ன ஒரு ஆப்ஷன் என்னதுன்னா ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் நிறைய சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகே. வேறு வழியே கிடையாது. அட்லீஸ்ட் ஃபிசிக்ஸில் 100+ எடுத்தாகணும். சர்வைவல் 100+ எடுத்தாகணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும். அவங்களுக்கு தெரியுது, அது பேசிக். அது எப்பவுமே அப்படி தான்டா, ஓகேவா. நமக்கு நல்லது விஷயம் நடக்குது அதை பற்றி அவங்க நமக்கு கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியும். அப்படியே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அது தெரியும் செய்யும். அதான் அந்த கான்செப்ட் அப்படின்னுது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எனக்கு அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்டா. ஏன்னா ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல், ஓகேங்களா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருது, அது இன்ஆர்கானிக் பேசியிருப்போம். பட் இருந்தாலும் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சு படிக்கிறதுக்குலாம் போதும் ஆயிரும். இதெல்லாம் நான் மக்கப் பண்ணி தான் நான் ஒன்று ஓட்டிகிட்டு இருப்பேன், ஓகே. பட் எங்கள் கெமிஸ்ட்ரி மேம் வந்துட்டு இந்த மேம் பிரமிளா மேம் இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த கெமிஸ்ட்ரி மேம் வந்துட்டு எனக்கு 11th வந்து கெமிஸ்ட்ரி மேம் இருந்தேன். அவங்க ஒழுங்காகவே எடுக்கல, சொன்னாவும் புரியாது, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் 12th வந்து கெமிஸ்ட்ரி சார் வந்தார், ஓகே. அவர் நல்லா எடுத்துட்டு இருந்தார். அதனால தான் கெமிஸ்ட்ரி பாஸே ஆனேன். டாக்டர்ஸ் சேஞ்சுக்கே டஃப் கொடுப்பாங்க சார், அப்படியா. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பிடிக்கும். சரி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பயம்லாம் வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் ஞாபகம் வச்சுவாங்க. அவங்கலாம் எப்படிலாம் காத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா கூட காத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா நீங்கள் பாஸ் ஆகணும் தான் நினைப்பாங்க. பட் நீங்கள் அந்த அளவுக்கு இல்லையே, நல்ல மார்க் எடுக்கலையே அப்படின்னு ஆதங்கத்தில் தான் உங்களை அடிப்பாங்களே, உங்களுக்கு திட்டுவாங்களே. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபெயில் ஆகணும் தான் வெயிட் பண்ணிட்டுருப்பான். வாடி சக்காலத்தி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பான். உன்னை வச்சு சேர்ந்தாலும் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. உங்கள் பையன் எப்போ 10th வருவான், உங்கள் பையன் எப்போ 12th வருவான், உங்கள் பையன் எப்போ ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணுவான். இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே இருக்குண்டா. நீங்கள் 10th வர வரைக்கும் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th 7th 8th 9th கொஞ்சம் நோட்டிகிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா இப்போ இருக்க ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் நோட்டுறதுல நினைக்கிறேன். 10th இந்த பப்ளிக் எக்ஸாம் 10th நோட்டுவாங்க. அதுக்கப்புறமா 11th நோட்டுவாங்க. அதுக்கப்புறம் 12th நோட்டுவாங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் 12th என்ன குரூப் எடுக்க போறோம் அப்படின்னு நோட்டுவாங்க. அந்த குரூப் எடுத்து நல்ல மார்க் எடுத்தால் நல்ல மார்க் அதெல்லாம் விட்டுரும். 12th நீங்கள் காலேஜ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா என்ன குரூப் தான் கேட்பாங்க. என்ன குரூப் கேட்பாங்க, என்ன பெர்சன்டேஜ் கேட்பாங்க. அது சும்மா நோட்ட மாட்டாங்க. ஆனால் காலேஜ் முடிஞ்சு இறங்கினதுக்கு அப்புறம் வேலைக்கும் போயும் தெரியுமா, ஜாப் போயும் தெரியுமா, என்ன வேலைக்கு போகிறான், என்ன சம்பளம் வாங்குறான், எப்போ இன்க்ரிமெண்ட் வருவான், அது என்ன இது என்ன அது என்னன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் 10th இருந்தே உங்களுக்கு அந்த யமகண்டம் ஆரம்பிச்சு விட்டது. ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது வருது, தூக்கம் வருது, படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம், அப்போல்லாம் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதாவது இவனை மட்டும் நான் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே. இவன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான், இவன் வந்து அம்மா வந்துட்டு போட்டு கொடுத்துருவான். எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி அவன் சொல்கிறதா கேட்டுகிட்டே இருக்காங்க, கேட்டு என்ன தாலி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களா. அந்த ரிலேட்டிவ்ஸ் முடிஞ்சா அவங்க ஸ்டடி ரூமில் ஒட்டி வைங்க, ஓகேவா. ஒட்டி வச்சுட்டு இவனை பார்க்கும்போதெல்லாம் ஐயோ அடிக்கணும் போல தோணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த வெறியோடு சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. தூக்கமும் வராது, ஒன்றும் வராது, ஓகேவா. ஓகே ஃபைன். அந்த பயத்தை தான் கேரி அவுட் பண்ணி ஆகணும். இனிமேல் தூக்கம்லாம் வரக்கூடாது, ஓகே. தூக்கம் வந்துச்சு அவ்வளோதான், அவங்க ஒன்று தூக்கிடுவாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். இனிமேல் தூக்கம் வரக்கூடாது, தூக்கம் வந்துச்சுன்னா அவங்க ஒன்று தூக்கிடுவாங்க, ஓகேவா. எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் அ குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் டன் பை எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. குரோமோசோமல் தியரி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த மகான் யாரு? குரோமோசோமல் தியரி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த மகான் யாரு? வரக்கூடாது ஞாபகம் வச்சோங்க. வீட்டில் வந்து அவங்க ஃபோட்டோவாக ஒட்டணும், இல்லை இதை வச்சுக்கணும், வால்பேப்பராக வச்சுக்கணும். ஐயோ நான் ஃபெயில் ஆனால் இவன் வந்து கத்துவானே, இவங்ககிட்ட சமாளிக்கணுமே அப்படின்றது டென்ஷனாக இருக்கும். ஸோ அப்படிலாம் ஞாபகம் வச்சோம். ஸோ மார்கன் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் டி மார்கன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி மார்கன், ஓகேவா. மார்கன் இஸ் ரைட் ஆன்சர், ஓகேவா. சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் டி இருக்கணும். ஆப்ஷன் டி சூப்பரா. தமிழரசி, ஷாம், ரம்யா, சாதனா ஸ்ரீ, மோனிஷா, ஸ்ரீகுட்டி, ஜித், மோகன், ஹரிப்ரியா, தர்ஷினி, பத்மஸ்ரீ, அபிநயா, விராட், சாதனா, சூப்பர், தரணிதரன், எஸ் குமரேசன், ஓகே. ஸோ பி ஆப்ஷன் டி மார்கன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி மார்கன் என்ன பண்ணியிருப்பாரு, இதை டிட்டர்மைன் பண்ணி சொல்லியிருப்பாரு. த ப்ராடக்ட் ஆஃப் த கேமெட்ஸ் பை
parent formation of zygote. The F1 generation, F2 plants that can be understood from the diagram called, எந்த diagram சொல்லிக்கலாம்? Reginald C யார் கண்டுபிடிச்ச diagram? என்ன diagram? Reginald C Punnett. Okay, Punnett square வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜைகோட் ஃபார்மேஷன் கேமிட் ஃபார்மேஷன் எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படின்றத நம்ம புட்னட் ஸ்கொயர் வச்சு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். கலைக்கிறீங்களா? சூப்பர். ஆப்ஷன் டி. எஸ் அஜித், தமிழரசி, ரம்யா, மோகன், ஷாம், அபிநயா, தர்ஷினி, சாதனா, ஸ்ரீகுட்டி, சாதனா ஸ்ரீ, ஹரிப்ரியா, ஹேமா, நதியா, தரணிதரன், எஸ் அனிஷ்கா, அக்ஷயா, மோனிஷா. கலைக்கிறீங்க. ஆப்ஷன் டி சார். எனக்கு கிளாஸ் 11th 3 சாப்டர்ஸில் தெரியும். கொஸ்டின் மட்டும் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்க. பேசிக்காக அது அவுட்லைன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்க. உட்காந்து படிக்கிறத விட நேரத்தோட கொஸ்டின் சால்வ் பண்ணினா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். நெக்ஸ்ட், in cross between male and female, both heterozygous for sickle cell anemia, what percentage of progeny will be deceased? எத்தனை percentage of progeny? ரெண்டுமே heterozygous இருக்காங்க. அப்போ எத்தனை percentage of progeny வந்து diseased இருப்பாங்க? எத்தனை percentage of progeny வந்து diseased இருப்பாங்க? ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க? heterozygous anemia அப்படின்றது. heterozygous எப்படி தெரிஞ்சிருக்கும்? both heterozygous என்ன அர்த்தம்? கேரியரா இருக்காங்கன்னு அர்த்தம். HBS into HBS. ஸோ எத்தனை ப்ராஜெனி டிசீஸாக இருப்பாங்க? AA வரும், AS வரும், BB வரும், BS வரும், ஒன்லி 1. அப்போ 4ல் 1 பங்குனா எவ்வளோ? 25%. 4ல் 1 பங்கு 25%. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 4ல் 1 பங்கு 25%. ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் டி. எஸ் அபினியா, ஹரிப்ரியா, தர்ஷினி, ஸ்ரீகுட்டி, அருள்வாணி, அனிஷ்கா, பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, ரம்யா, சாதனா, அக்ஷயா, ஹேமா, பியாரி, ஜித், நதியா, மோனிஷா. எஸ், தமிழரசி சூப்பராக இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி 25% ரைட் ஆன்சர். எஸ், ஒரு 5 ரவுண்ட் போடுங்க பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் பேசிலாம் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு 5 ரவுண்ட் போடுறாங்க. கமான் செஷன் ஒரு 5 போட்டு விடுங்க. கமான் கைஸ் ஃபயர் போட்டுருங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்து செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. அடிச்சு ஓட செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணி அடிச்சு வச்சுருங்க. கமான் மறுபடியும் பற்றிக்கிட்டோம். நெருப்பு தீ பரவட்டும். தண்ணி குடிங்கடா, ஹைட்ரேட்டாக இருங்க. தண்ணி குடிக்காம இருங்க. தண்ணி குடிங்க, அதிகமாக தண்ணி குடிங்க. எக்ஸாம் டைம் வேறு வருது. ஓகே, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துலாம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்குது. டக்குன்னு பார்த்துலாம். ஃபியூ கொஸ்டின்ஸ் அவே. ஓகே, ஆல் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த சேம் குரோமோசோம். நம்ம சொல்லுவோம் all genes are located on the same chromosome. All genes are located on the same chromosome. What we called as? All genes are located on the same chromosome. ஒரே குரோமோசோம்ல லொகேட் இருந்துச்சுனா all genes are located on the same chromosome. Yes da தமிழரசி. Yes da kana. Okay, all genes are located on the same chromosome form. இப்போடா நெட்வொர்க் ஏறடா. இங்க இருக்க நெட்வொர்க் நான் பார்த்துட்டேன். இப்போடா ஒழுங்கா போகும்போது தான் பிரச்சனையே வரும். இந்த மாதிரி ஒழுங்கா போகும்போது தான் பிரச்சனையே வரும். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே தானே? இப்போ சுத்தலை சார். சுத்தலையா? சுத்துதே பூமியை சுற்றிட்டு இருக்கு போல. ஓகே, சரி. இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். கண்டிஷன் ஆஃப் karyotype 2n + 1 2n - 1 and 2n + 2 and 2n - 2 is called as. Condition of a karyotype 2n + 1 and 2n - 1 and 2n + 2 and 2n - 2 is called as aneuploidia, polyploidia, alloploidia, monosomia. What this condition is called as? சூப்பரா தமிழரசி சூப்பரா கண்ணா. இட்ஸ் கால்ட் as aneuploidy. ஆப்ஷன் ஏ aneuploidy is right answer.
Option A, aneuploidy. Aneuploidy is the right answer. Yes, yes, Dakanasco. Option A is the right answer. Option A, aneuploidy. Aneuploidy. Super. Tamilasi, Akshaya, Jit, Mohan, Monisha, Anishka, Sadhana, Sri Kuti, Ramya, Sadhana, Dashini, Arulvani, Dharanidhara, Nadia, Hema. Okay, so it's going to be option A is the right answer. Option A, aneuploidy. Distance between the genes and the percentage of recombination shows. Distance between the genes and the percentage of recombination shows. ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா சொல்ல வேணும் டேரக்டாவே இருக்கு இல்லையா எனி ரிலேஷன்ஷிப் இஸ் தேர் இருக்கு இல்லையா parallel நல்லா பாருங்க parallel ரிலேஷன்ஷிப்பா இருக்கு ஏண்டா ஒரு ஜீன்ஸும் percentage of recombination ஜீன்ஸும் percentage recombination பேஸ் பண்ணி மாத்தினா தான் நமக்கு ஐ மீன் ஜீன்ஸ் மாறுதல் அடைஞ்ச ஹெட்ரோசைகஸ் ஜீன் வந்தா தான் நம்ம ரீகாம்பினேஷன் நடக்க போகுது ஸோ அந்த கான்செப்ட்ல எப்படி இருக்க போகுது parallel-ஆவா இருக்க போகுது இல்ல டைரக்ட்டா இருக்க போகுது இட்ஸ் கோயிங் டு பி shows a direct relationship என்ன சால்வ் பண்ணுது direct relationship சால்வ் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஆப்ஷன் A is the right answer option A direct relationship option A டக்கனா No, option A. Okay, option A. சாம்பாரா என்னம்மா சாதனா சாம்பார்ன்ற என்னடா சாம்பார் அது ஆப்ஷன் A டக்கனா தர்ஷினி நிஷா ஹேமா சாதனா ஸ்ரீ பத்மஸ்ரீ தர்ஷினி ரம்யா அக்ஷயா ஹேமா ஷாம் தரணிதரன் நதியா அனிஷ்கா மோகன் தமிழரசி கலக்கிறீங்க இதில் அவருக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்குமே ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு இப்போ ஜெனடிக் டிசீஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் அ phenotypically நார்மல் பட் கேரியர் டு ஃபீமேல் இட்ஸ் ஒன்லி சம் மேல் ப்ராஜனி அப்படி மேல் ப்ராஜனியால் மட்டுமே கேரி அவுட் பண்ணக்கூடியது என்ன டைப் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைப் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பிளைண்ட்னஸ்ல இந்த டைப் ஆஃப் டிசீஸ் தான் வந்துட்டு இருக்குது என்ன டைப் ஆஃப் டிசீஸ் என்ன டைப் ஆஃப் டிசீஸ் வாட் இஸ் த டைப் ஆஃப் டிசீஸ் வா அந்த கலர் பிளைண்ட்னஸ்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா டாமினண்டா நல்லா பாருங்கடா டாமினண்டா வரும் இஸ் கோயிங் டு பி செட்ஸ் லிங்க்டு டாமினன்ட் இல்லடா கண்ணா ஏன் டாமினன்ட் போடுறீங்க ரிசர்சிவ்டா செட்ஸ் லிங்க்டு ரிசர்சிவ் டிசீஸ் தானே கலர் பிளைண்ட்னஸ்லாம் என்ன டிசீஸ் கலர் பிளைண்ட்னஸ்ல எதுல வருது செட்ஸ் லிங்க்டு ரிசர்சிவ் டிசீஸ் கண்ணா ரிசர்சிவ் டிசீஸ் ஆப்ஷன் டி இல்ல டி தான் ஆப்ஷன் சி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க ஆப்ஷன் டி டா ஆப்ஷன் டி சி கிடையாது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் டாமினன்ட் ரிசர்சிவ் இட்ஸ் a dominant recessive dominant recessive சாரி சரி செட்ஸ்லிங் ரிசர்சிவ் தான் ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சரா வந்துட்டு போகுது ஓகேவா எஸ்டா தர்ஷினி ஹேமா பத்மஸ்ரீ ஸ்ரீகுட்டி நதியா தரணிதரன் நிஷா ஸ்ரீகுட்டி தர்ஷினி ஹேமா தரணிதரன் பத்மஸ்ரீ சாதனா அக்ஷயா மோகன் அபிநயா ஹேமா தமிழரசி சூப்பர் கலக்கிறீங்க ஓகேவா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி செட்ஸ்லிங்க் recessive is right answer okay அடுத்த கேள்வி டக்கு முடிச்சு கொஞ்சம் தான் இருக்கு a sickle cell anemia and a glutamic acid is replaced by valine which one of the following triplet valine ஓட கோட் என்ன இதுல valine ஓட கோட் என்ன which is the code for valine valine ஓட கோட் என்ன which is the code for valine which is the code for valine which is the code for valine valine ஓட கோட் என்னவா இருந்துட்டு இருக்கேன் yes is again D GAA வா சாக்கா GUG தான்டா valine GUG valine ஓகேவா GAG glutamic acid என்னது GAG glutamic acid GUG valine so option D is the right answer option D GUG is the right answer okay option D GUG ஓகேங்களா yes the Sujitra Dashini Padmasri Haripriya Sadhana Abhinaya Dashini Haripriya Sujitra Nadia Hema Sadhana Padmasri Sujitra Sham Nisha Sri Kuti Akshaya Ramya Tamilarasi correct is going to be option A okay va option
டி ஆப்ஷன் டி சார் ரைட் ஆன்சர். ஓகே நாளைக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் தான் இருக்குது. நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட் 12th ஃபிசிக்ஸோட மேரத்தான் தான் பார்க்க போகிறீங்க. ஓகேவா நாளைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் நீங்கள் 12th தான் கஷ்டம் ஃபிசிக்ஸ் தான் கஷ்டம்னு சொன்னீங்க. நாளைக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சண்டே ஃபுல்லாக சண்டே ஃபிசிக்ஸ் ஸ்பெஷலாக இருக்க போகுது நாளைக்கு. ஓகேவா the persons having a genotype IAIB show the blood group as a AB. This is because IAIB என்ன காட்டுதான் AB அப்படின்னு blood group காட்டுதான். இது என்ன கான்செப்ட் AB blood group என்ன கான்செப்ட்ல வருது so என்ன வந்துட்டு இருக்கு co-dominance ரெண்டுமே என்ன இருக்கு co-dominance-ஆ இருந்துருக்கு. ஆப்ஷன் B co-dominance is the right answer. Option B co-dominance co-dominance. Option B is right answer. கலக்கிறீங்க option B co-dominance. yes da சூப்பரா. தமிழரசி, அக்ஷயா, சுஜித்ரா, தரணிதரன், நிஷா, கமலக்கண்ணன், நிமிஷா, பத்மஸ்ரீ, ஹேமா, சாதனா, ரம்யா, ஸ்ரீகுட்டி, கேனி கலக்கிங்க. ஹரிப்ரியா சூப்பர். co-dominance. Option B co-dominance is the right answer. Okay next question பார்த்தலாமா? ஓகே எதில் பார்க்க முடியும் ZZZW type of sex determination எதில் பார்க்க முடியும் ZZZW type of sex determination platypus நீல காக்ரோச்சா பீகாக்கா எதில் பார்க்க முடியும் ZZZW HY விட ZZZW வந்து எதில் பார்க்க முடியுன்றாங்க birdsல பார்க்க முடியும். It can be seen in birds. Option D peacock is the right answer. Option D peacock. ஓகேவா birds peacockல நம்ம பார்க்க முடியும். Option B peacock. okay yes Lagana super option B peacock. ஓகேவா okay until which time class will go sir up to 9 or 10 okay அப்பதான் தெரியும். okay 9 or 10 வரைக்கும் கிளாஸ் போலாம். ஓகேவா yes நம்ம இன்னும் எவல்யூஷன் ஆரம்பிக்கலாம். நம்ம 7 o'clock எவல்யூஷன் ஆரம்பிக்கலாம். okay 10 minutes இருக்கா சார் ஒரு பிரேக் போயிட்டு வந்துட்டு நம்ம எவல்யூஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேவா yes clear it's going to be option D is right answer. super Ragana, பத்மஸ்ரீ, தரணிதரன், கமலக்கண்ணன், சுஜித்ரா, அபிநயா, ரம்யா, சாதனா, ஸ்ரீகுட்டி, தர்ஷினி, நதியா, கெனி, நிஷா, சுஜித்ரா, சாதனா, ஷாம், தமிழரசி கலக்கிறீங்க. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஓகே ஏன்னா இங்கே இருக்கிற ஃபீமேல் பேர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி தான் இருக்குது. பேர்ட்ஸில் நம்மளால பார்க்க முடியுது ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி தான். A cross between a two tall plants resulted in an offspring having a few dwarf plants. What would be the genotype of the both the parents? A cross between two tall plants. ரெண்டு tall plants நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த offspring having few dwarf வந்திருக்கா. அப்போ அந்த பேரண்ட் என்னவா இருந்துச்சுன்னா வரலாம். நல்லா பாருங்க கேபிட்டல் டி அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா வர முடியாது. இப்போ ரெண்டு டால் பிளான்ட்டை கிராஸ் பண்ணும்போது நமக்கு டார்ஃப் பிளான்ட் வரணுமா? எப்பவுமே என்ன சொல்லிருக்காங்க டார்ஃப் ரெண்டு ஸ்மால் டி வந்தால் தான் டார்ஃப் வரப்போகுது. அப்போ ரெண்டு ஸ்மால் டி வந்து ஆகணும். ஸோ அந்த பேஸ் வச்சு போட்டு பாருங்க. அப்படிதான் போகுது. இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிலாம் உட்காந்து போட்டுருக்க கூடாது. எப்படி கேட்டிருக்கான் டார்ஃப் பிளான்ட் வரணும் அப்படிங்கிறேன். டார்ஃப் பிளான்ட் எப்படி வரும்? கேபிட்டல் ஸ்மால் டி மட்டும் இருந்தால் தான் ரெண்டு ஸ்மால் டி இருந்தால் தான் டார்ஃப் பிளான்ட் வர முடியும். அப்போ ஒரு இதில் ஒரு ஸ்மால் டி இன்னொரு இதில் ஒரு ஸ்மால் டி வந்து ஆகணும் அப்படிதான் நியமம். ஓகே ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கா சூப்பரா. ரம்யா, அனிஷ்கா, நிஷா, சாதனா, ஸ்ரீ, கெனி, ஸ்ரீகுட்டி, எஸ் ஹரிப்ரியா, ஜித், மோகன், தரணிதரன், தமிழரசி கலக்கிறீங்க. நல்லா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஓகே ஆப்ஷன் பி கேபிட்டல் டி ஸ்மால் டி. In dihybrid cross if you get 9:3:3:1 ratio இது என்ன டினோட் பண்ணுது? வாட் இஸ் டினோட்? dihybrid cross 9:3:3:1 ரேஷியோ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது என்னடா டினோட் பண்ணுது? நல்லா பாருங்க alleles have two genes interact each other 9:3:3:1 ratio வந்துச்சுன்னா yes alleles have two genes that are segregating independently that are segregating ஈக்குவலா செக்ரிகேட் ஆகுது அப்படி வந்துடும். ஓகே ரெண்டு ஜீன் இருக்கு. ஒரு அலில வந்து இப்போ RY கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலீல்ஸில் ரெண்டு ஜீன் இருக்கு. அது செக்ரிகேட் ஆயிருக்கு. RY அப்படின்னு செக்ரிகேட் ஆயிருக்குல்ல அதான் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி சொல்லுவோம் டயபிட் கிராஸ்ல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர். அகேனி, பத்மஸ்ரீ, நதியா, ஸ்ரீகுட்டி, சாதனா, மோகன், ரம்யா, அபிநயா, அக்ஷயா, ஷாம், ஹரிப்ரியா, தமிழரசி கலக்கிறீங்க. இஸ் கோன் பி ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following will not result in the variation among siblings? Variation among siblings not result will not result in the variation among siblings. எது ரிசல்ட் பண்ணாது? which not result in the variation about siblings. variation about siblings ல எது ரிசல்ட் பண்ணாது? variation about siblings
முடிச்சுட்டு ஒரு பிரேக் போயிட்டு வந்து போகலாம். ஓகேவா? இன்னொரு 5 to 6 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ லிங்கேஜ் ஆப்ஷன் சி லிங்கேஜ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி லிங்கேஜ் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, சாதனா, அபிநயா, கெனி, தரண், ஷாம், மோகன், அக்ஷயா, ஸ்ரீகுட்டி, ரம்யா, தமிழரசி is going to be option C linkage. Option C linkage right answer. Okay, last 5 more question. Okay, last 5 more question. In principles of inheritance la kadasi 5 கேள்வி. principles of inheritance பொறுத்து kadasi 5 கேள்வி. mental law of independent assortment holds good for genes situated on the எங்க situated ஆனதுல mendel's law of independent assortment holds good for genes situated on the which chromosome? situated on the which chromosome? mental law of independent assortment என்ன கேட்டிருக்காங்க? independent assortment dihybrid cross வச்சு கேட்டிருக்கான். independent assortment dihybrid cross வச்சு கேட்டிருக்காங்கன்னா dihybrid cross வச்சு கேட்டிருக்கான். mendel's law of independent assortment A B C D E F G H I J K L M N O P அப்படிதானே? Sorry, just a minute. Some network error for me also. So என்ன வரப்போகுது? ஆப்ஷன் ஏ நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா சேம் இதில் பிரச்சனை இருக்கும் இல்லையா? சேம் இதில் பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு என்ன வராது? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் பேஸ் பண்ணி வராது. அப்போ லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸில் நம்ம நடக்க முடியாது. ஓகேவா? அப்போ அழில் வந்து என்ன ஆகாது? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல செக்ரிகேட் ஆகாதுன்றத படிச்சுட்டு போல. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்துருக்கு ஆப்ஷன் ஏ நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. சூப்பர். பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, நதியா, தர்ஷினி, கலக்கிங். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். லாஸ்ட் 4 more questions is there. Occasionally, the single gene may express more than one effect. This phenomenon is called occasionally. எப்பயாச்சு single gene may express more than one. This phenomenon is called occasionally more than one. Hi Hanu. more than one அப்படின்றது. ஓகே, occasionallyனாலும் விசிட் பண்ணியிருந்தாலும் மோர் தேன் ஒன் எஃபெக்ட் அப்படின்றது. சிங்கிள் ஜீன் எக்ஸ்பிரஸ் மோர் தேன் ஒன் எஃபெக்ட். எஃபெக்ட் என்ன சொல்கிறாங்க? கேரக்டர் தான் டிஃப்ரெண்ட் நேமில் சொல்லிட்டு இருக்காங்க. கேரக்டர், ட்ரைட் அப்படின்ற டிஃப்ரெண்ட் நேமில் சொல்லிருக்காங்க. அப்போது ஒரு ஜீன் மோர் தேன் ஒன் எஃபெக்டை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளியோட்ராஃபி தானே படிச்சிருந்தோம். ஒரு ஜீன் மோர் தேன் ஒன் கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது பிளியோட்ராஃபி அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ வேற டேர்ம்ஸில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பராக. கோவிந்தா, சாதனாஸ்ரீ, பத்மஸ்ரீ, தரணிதரன், தர்ஷினி, கெனி, ஹரிப்ரியா, அக்ஷயா, ரம்யா, தமிழரசி, ஷாம், கலகிரிங். Okay, it's going to be Padma Shri. Option C, pleiotrophy is right answer. Option C, pleiotrophy is right answer. Okay, next question பார்த்தலாமா? In certain taxon of insect, some have 17 chromosomes and others have 18 chromosomes. The 17 and 18 chromosomes bearing organism are 17 and 18 chromosome bearing organism. 17 and 18 chromosome. 17 chromosomes பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. தலை for the reasons 17. தலை வந்து யாரா இருக்காரு? மேல் தானே. அப்ப தலை for the reasons 7 ஞாபகம் வச்சுங்க. 18 அப்படின chromosomes வந்து ஃபீமேலா இருக்கு. So option A, males and females respectively. Option A, males and females respectively. ஓகேவா? males and females respectively. ஓகே, சூப்பரா இருக்கணும். yes da தமிழரசி, அக்ஷயா, ரம்யா, ஹரிப்ரியா, தர்ஷினி, ஸ்ரீகுட்டி, அபிநயா, தரணிதரன், கெனி, பத்மஸ்ரீ, கலக்கிங். It's going to be option A, males and females respectively is right answer. Okay, next question பார்த்தலாம். The inheritance patterns of genes over generation among the humans is situated in the pedigree analysis. Character study of pedigree analysis is equivalent to pedigree characters ஓட character study is equal to எது கூட ஈக்குவலண்டா இருக்கு? character study of pedigree analysis. சூப்பர். 8 வந்து விமென்ஸ் டே, 7 வந்து தோனி, 8 வந்து விமென்ஸ் டே. அப்படி போட்டு அடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். மார்ச் 8 நீ விமென்ஸ் டே கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா? சூப்பரா இருக்கும். செம்ம ட்ரிக் அது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி, எஸ் டாஸ். அதனால மெண்டலியன் ட்ரைட். என்ன ட்ரைட்டு?
Mendelian trait. Pedigree analysis based பண்ணி தான் வரப்போகுது. Mendelian trait தான் வரப்போகுது. வேற trait வரப்போகுது இல்லையா? So option B is the right answer. ஓகேவா? Option B Mendelian trait. Mendelian trait. Mendelian trait is the right answer. ஓகே. Mendelian trait தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. It's going to be yes. Option B Mendelian trait is the right answer and we are looking into the last question of principles of inheritance அப்படின்ற சாப்டர்ல இந்த லாஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா it is said that Mendel proposed that the factors controlling any character is discrete and independent. His proposition was based on our proposition, our experiment எதை பேஸ் பண்ணி இருந்தது? is proposed on based on which எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு? propositions are based on எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு? propositions are based on எது சார் பெருசா இருக்கோ அதானே. so observation that the offspring of a cross made by the plants having the two contrasting characters show only one character without any blending. Option B will be the right answer. Okay va? Yes. Super Rakini, Dashini, Haripriya, Dharanidharan, Sadhana Sri, Ramya, Padmasri, Abhinaya, Sri Kutti, Dharanidharan, Tamilarasi, Sham, Sadhana, Gomadi, Hema, Mohan. It's going to be option B is the right answer. And with this we have completed the principles of inheritance complete பண்ணிட்டோம். blast போடுங்க பாப்போம். come on blast ன்னு போடுங்க பாப்போம். fire போட்டு விடுங்க. blast ன்னு போட்டா லிங்க் எடுத்து போட்டு விட்றாதீங்க. அப்புறம் நானும் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும். ஓகே யா கண்டிப்பா ஒரு 10 minutes பிரேக் போயிட்டுலாம். ஓகேவா? ஒரு 10 minutes நம்ம எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். 10 minutes பிரேக் போயிடலாம். எஸ் செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணிக்கோங்க. come on guys செஷன் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்து செஷன் லைக் பண்ணி வச்சுங்க. எஸ் blast போட்டு விடுங்க. blast மோகனா I am fine Kenny, how are you டாக்கண்ணா? நீங்க எப்படி இருக்கீங்க? I am fine. how are you guys? ஃபைனா? நீங்கலாம் ஃபைனா? யா குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? சார் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார் போயோ? இது இப்போதாங்கண்ணா எவல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் நாளைக்கு நமக்கு கிளாஸ் இல்லை. பட் மார்னிங் மண்டே மார்னிங் 13th மார்னிங் நமக்கு கிளாஸ் இருக்குது. 13th மார்னிங் 6 o'clock 6 மணி. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நாங்கள் 6 AM செஷன் ஸ்டார்ட் பண்ணது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நான் ஒரு டே பேரில் வச்சு அன்னைக்கு காலை 6 மணின்னு சொல்லுது. அன்னைக்கு காலை 6 மணி டெவலப் பண்ணி தான் 6 o'clock மார்னிங் செஷன் மண்டே தான். இனிமேல் நாளைக்கு சண்டே உங்களுக்கு கம்ப்ளீட் 12th இருக்குடாக்கன்னா கம்ப்ளீட் 12th இருக்குது. மறந்துடாதீங்க கம்ப்ளீட் 12th இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சு தான் பார்க்கணும் சொல்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன் எக்ஸாம் முடிஞ்சு தான் பார்க்கணும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே விடுங்க. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பைரசி ஓகே அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் பண்ண நம்ம அண்ணன் பாவம் இல்லையா? ஏற்கனவே அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்காரு. இதில் நீங்கள் வேறு இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது? ஓகே என்ன லெசன் சார்? மண்டே வந்து நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் எடுப்போம்டா. ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு லெசன் தான் பார்ப்போம் நினைக்கிறேன். பிளான்ட் ஃபிசியாலஜி இருக்குது தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு நம்ம 12th எடுத்திருக்கோம். அப்போ நம்ம நாளைக்கு அடுத்த லெசன் வந்து நம்ம 11th எடுத்தாகணும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே ஏன் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி படமே ரிலீஸ் ஆகிரும் போல தேட்டரில். அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கு. சரி அதை பார்ப்போம். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஒன்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே மே 3 அப்புறமா நீங்கள் படத்துக்கு போவீங்களோ ஐபிஎல் பார்க்க போவீங்களோ இல்லை படுத்துக்கிட்டே ரீல்ஸ் பார்ப்பீங்களோ அதெல்லாம் உங்கள் விஷயம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ ஒன்லி. ஓகேங்களா? யா ஓகே. ஸோ 7:15 மீட் அப் பண்ணோம். 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. வில் ரெஸ்யூம் பை 7:15. ஓகே நம்ம 7:15 ரெஸ்யூம் பண்ணால் 7:50 நம்ம எவல்யூஷன் பார்த்து முடிச்சிடுவோம். ஓகே கணுங்களா? இல்லை படுத்துவீங்களா? ஓகே அதெல்லாம் உங்கள் விஷயம் தான். என்ன பண்ணணும் பண்ணிக்கோங்க. அது மே 3 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அப்போ அது வரைக்கும் தூக்கம் வருது சார், போர் அடிக்குது சார், அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக ஃபோக்கஸ்டாக படிக்க பாருங்கள். வில் மீட் அப் அட் 7:15. ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. நம்ம எவல்யூஷன் பார்த்துலாம். எவல்யூஷன் பார்க்க குட்டி பிரேக் வேணும்னு சொன்னீங்களா? ஓகே நம்ம பார்க்கலாம். குயிக் ரிலேட்டிவ்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. போரிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அடிஷன் ரிலேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
வந்துட்டீங்களா? Just a minute. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எவல்யூஷன். என்னது எவல்யூஷன்? எப்படி வந்து மனிதன் எவால்வ் ஆயிருக்கான், ஒரு ஆர்கானிசம் என்ன பேஸ்ல எவால்வ் ஆயிருக்கு, கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம படிக்க போறோம். யா ரெடி गाइस? ரெடி 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 எஸ். ஒரு ஃபயர் ஒன் போட்டாச்சா? ஃபயர் போட்டாச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எவல்யூஷன் அப்படின்ற புது ஸ்டோரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு ஆரம்பிக்குது ஒரு எவல்யூஷன். இன்னிலிருந்து ஒரு மரணமான எவல்யூஷன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது? ஓகே யா வந்துட்டீங்களா? வந்துட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெடி 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 ரெடி. அப்ப எவல்யூஷன் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துங்க. டார்வின் ஃபின்ச்சஸ் ஆர் குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். டார்வின் ஃபின்ச்சஸ் எதோட குட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? எதோட குட் எக்ஸாம்பிள்ஸா நம்ம டார்வின் ஃபின்ச்சஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம்? டார்வின் ஃபின்ச்சஸ் ஆர் தி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். எஸ் சார் டுடே சிஎஸ்கே மேட்ச் தான். அட பாவி, இப்பதான்டா சொல்லிட்டு போன டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்கன்னு. சிஎஸ்கே மேட்ச் வேற இருக்கா? சந்தோஷம். இன்னைக்கு எப்படி தோக்குறாங்க? ஓகேவா? அடுத்து என்னது? அடாப்டிவ் ரேடியேஷன். ஆப்ஷன் சி அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி அடாப்டிவ் ரேடியேஷன். டார்வின் இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடாப்டிவ் ரேடியேஷனோட எக்ஸாம்பிள்ஸா பார்த்துறோம். சோ ஆப்ஷன் சி will be the right answer. ஓகே, ஆப்ஷன் சி will be the right answer. சூப்பர். ஹரிப்ரியா, தர்ஷினி, பத்மஸ்ரீ, அனிஷ்கா, கேனி, தர்ஷினி, ஹரிப்ரியா, சாதனா. ஃபைன் 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 ஃபைன். Adaptive radiation is the right answer. Okay, adaptive radiation is the right answer. Yeah, Sara, mic எங்க வச்சு? So adaptive radiation தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். Adaptive radiation. Okay, fine. Next question பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, the most apparent change during the evolutionary history of Homo sapiens. The most apparent change during the evolutionary history of Homo sapiens can be traced in loss of body area, walking up straight இல்ல shortening of jaws இல்ல remarkable increase in the brain size. Homo sapiens நம்ம என்ன பார்க்க முடிஞ்சது? என்ன மாற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது Homo sapiens ல இருந்து? Then sir you too watch match it seems. கண்டிப்பா மேட்ச் பாப்பேன்டா. நான் மேட்ச் பார்க்க மாட்டேன்னு யார் சொன்னா? நீங்க தான் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஓகே, எனக்கு டைம் போர் அடிக்கும்போது நான் மேட்ச் பார்த்துட்டேன். பட் இப்போ எனக்கு போர் அடிக்கல. இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேனே. நீங்களும் பார்க்க கூடாது. நீங்களா ஐபிஎல் வந்து நான் சொல்றேன் மே 3ஆம் தேதி வரைக்கும் பார்க்காதீங்க. ஒன்றும் ஆகாது. யாரும் வெளியே போக மாட்டாங்க, யாரும் உள்ளே போக மாட்டாங்க. ஸ்கோரை மட்டும் வேணா அப்பப்போ போய் பார்த்துக்கோங்க. சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச், எனக்கு கிரிக்கெட் தான் சரி உயிரே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கோரை மட்டும் போய் பார்த்துருங்க. ஓகே, அது இல்லாமல் நான் ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா ஹைலைட்ஸும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஃபுல் லைவ் மேட்சஸ்லாம் 4 hours வேஸ்ட் ஆகிடும். லைவ் மேட்ச்லாம் உட்காந்து பார்க்கவே கூடாது. 4 hours வேஸ்ட் ஆகிடும். தயவு செஞ்சு லைவ் மேட்ச்சில் பார்க்காதீங்க. 4 hours வேஸ்ட் ஆகிடும். பாயிண்ட் வந்து பேஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, லைவ் மேட்ச் பார்க்கவே பார்க்காதீங்க. நல்லா புரிஞ்சுங்க, லைவ் மேட்ச்சை பார்க்காதீங்க. ஏன் சார் அப்படி பார்க்கக்கூடாது சார்? மே 3ஆம் தேதி வரைக்கும் பார்க்காதீங்க. மே 3 வரைக்கும் பார்க்காது. மே 2 வரைக்கும் தான் பார்க்க. மே 3ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஈவினிங் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது அவள் வந்து பாருங்க, இல்லை ஸ்டேடியத்துக்கு போய் பாருங்க, இல்லை லைவ் மேட்ச் கடைசி அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் வரைக்கும் பார்த்துருங்க. பட் அது வரைக்கும் பார்க்காதீங்க. அப்போ ரொம்ப நீங்கள் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்கன்னா அப்பப்போ ஆனால் ஸ்கோரை பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டைம் படிக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்கோரை மட்டும் பாருங்க. அது மேட்ச் பார்க்காதீங்க. ஏன்னா மேட்ச் பண்ணிச்சு பார்க்க ஆரம்பிச்சுன்னா அப்போ தான் சிச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம டீம் நல்லா ஆடுற மாதிரி இருக்கும். நம்ம உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ அப்பப்போ ஸ்கோரை மட்டும் பார்த்துங்க. உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா லைவ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்போ ஹைலைட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஹைலைட்ஸ் மட்டும் பாருங்க, லைவ் மேட்ச் பார்க்காதீங்க. ஸோ இதுக்கு என்ன ஹோமோ சாப்பியன்ஸ் என்னதுக்கு அப்படின்னா பிரெயின் சைஸ்ல வந்துட்டு ரிமார்க்கபிளான இன்க்ரீஸ் இருந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி will be the right answer. ஓகேவா? இல்ல ஆப்ஷன் டி will be the right answer. சூப்பர். தரணிதரன், ஹேமா, கலகிரி, கோமதி, எஸ் 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 ஹரிப்ரியா, ஃபைன் ஃபைன். பத்மஸ்ரீ, சாதனா, ஹாய் சிஸ்டர் வேர்ல்டு, ஹேமா, சூப்பர். மோகன், fine. Jit, correct. It's going to be option D. Remarkable size in a brain size. Brain size is remarkable size. Okay, Dashini super. Okay, next question. Another question. Sweet potato is homologous to. Sweet potato is homologous to. Sweet potato is homologous to. Now, rice could pink pani. Okay, pa. Sweet potato is homologous to. Sweet potato. Potato.
டொமேட்டோ பொட்டேட்டோ அப்படின்னு பார்த்துருப்பீங்களா? காமெடி பார்த்துருக்கீங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ ஹோமோலோகஸ் டு யா டர்னிப். ஓகேவா? எஸ் 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 ஜகன எஸ் ஜகன சூப்பர் ரகன சூப்பரா. ஓகேவா? while turnip is an apiform taproot. Okay, turnip நம்ம என்ன சொல்றோம்? It's an apiform taproot modification ல படிச்சிருப்போம் இல்லையா? So option D is the right answer. Okay, option D will be the right answer. Super ரகன option D. Yes 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 option D. Yes, ஹரிப்ரியா, பத்மஸ்ரீ, ஜித், தர்ஷினி, ஷாம், ஹேமா, சாதனா கலகிட்டீங்க. ஓகேவா? கேனி, சூப்பர். ஆப்ஷன் டி turnip is the right answer. Okay, fine. Next question பார்த்தலாம். Mutation can be induced with. Mutation can be induced with. How a mutation can be induced? How a mutation can be induced with? Yeah, turnip தான் turnip. How the mutation can be induced? Mutation எப்படி induce ஆகுது? நம்ம உடம்புல mutation இருக்குது. Mutation எப்படி induced ஆகுது? Mutation can be induced with yes, induced with gamma radiation. Gamma radiation னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இப்போ கேட்டிங்கன்னா உடனே போயிடுவீங்க. காமா ரேடியேஷன். ஸோ ஆப்ஷன் சி காமா ரேடியேஷன் தெரிஞ்சிச்சா? யா பரவாயில்ல தெரியுது. ஆப்ஷன் சி காமா ரேடியேஷன். ஓகேங்களா? எஸ் 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 பத்மஸ்ரீ, கேனி, ஹரிப்ரியா, ஷாம், சாதனா, அபிநயா, ஜித், தமிழரசி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ் காமா ரேடியேஷன். காமா ரேடியேஷன் நம்ம ஹல்கா தான் ஞாபகம் வரும். ஓகேவா? மார்பிள் பார்ப்பீங்கன்னா ஹல்கா தான் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? Yes. What is the most significant trends evaluations of modern man Homo sapiens from his ancestor? Ancestor இருந்து நம்ம இப்போ இருக்கோம் தெரியுமா modern man. என்ன significant ரொம்ப முக்கியமான trend of evolution நம்ம கன்சிடர் பண்ணப்படுறோம்? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். என்னது? ஆப்ஷன் சி இன்க்ரீஸ் இன் பிரெயின் சைஸ். நமக்கு என்ன இருக்கா? நமக்கு மூளை இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? நமக்கு நிறைய மூளை இருக்கு அப்படின்றதுக்கு. நமக்கு நிறைய மூளை இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த பிரெயின் கெப்பாசிட்டி. ஓகேவா? முன்னோர்கள் இருந்து ஆன்செஸ்டர்ல இருந்து. ஓகேவா? ராமாத்திகாஸ்லேருந்து நமக்கு என்ன இருக்குது? நமக்கு நிறைய மூளை இருக்குது அப்படின்னு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கலக்கிறீங்க கடங்களா? எஸ் எஸ் சிஸ்டர்ஸ், சாதனா, ஹரிப்ரியா, ஷாம், தமிழரசி, சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் சி இன்க்ரீசிங் த பிரெயின் கெப்பாசிட்டி. பிரெயின் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஓகேவா? த எக்ஸ்டிங்க்ட் ஹியூமன் ஹூ லிவ்டு 1 lakh to 40,000 years ago in Europe, Asia and parts of Africa with the short stature, heavy eyebrows, rotating foreheads, large jaws with heavy teeth, stocky bodies and lumbricate's gait or stopped posture was யார்? Homo habilis, Neanderthal humans, Cro-Magnon humans or Ramapithecus? யார் அது? Who is the man? Who is the man? யார் அவன்? நியாண்டரல் ஹியூமன்ஸா? ஏண்டா 1,40,000 வருஷத்துக்கு முன்னாடிடா. நியாண்டரல் ஹியூமன்ஸ் என்ன வரும்? 1,000 to 40,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி நியாண்டரல் மேன்ஸ் இஸ் ரைட். 1,40,000 முன்னாடி. ஆப்ஷன் பி நியாண்டரல் 1,40,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தாலே போதும். ஓகேவா? இவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ். ஆமாம், ஆனால் ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி. ஓகே சூப்பர். பத்மஸ்ரீ, சாதனா, ஷாம், ஹரிப்ரியா, கேனி, ஹேமா, அக்ஷயா, ஜித், அபிநயா, தமிழரசி சூப்பர் ரகனா. ஹரிப்ரியா, சாதனா, ஸ்ரீ கலக்கி. சுகுன் பி ஆப்ஷன் பி நியாண்டரல் மேன்ஸ். நெதர்லாண்ட் ஞாபகம் சொல்லியிருந்தேன்ல. என்ன அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு? அது இல்லை, அதில் விட்டுருங்க. ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? Which of the following options gives one correct examples to each convergent evolutions and divergent evolutions? Convergent evolutions க்கும் divergent evolutions. Eye of octopus and mammals of bones of 4 limbs of vertebrates. Thorn of fins, அப்புறம் wings bone cucurbita and wings of the butterflies and birds. Both of fins of vertebrates, wings of butterflies and birds. Thorn of bougainvillea and tendrils of cucumbers and eyes of the octopus and mammals. So இது கரெக்டாக இருக்க போகுது. Which is the correct examples? Convergent, divergent evolution correct examples. Convergent, divergent example நான் சில இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆன்சர் இதுக்கு? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ், மேமல்ஸ் அண்ட் போன்ஸ் அண்ட் 4 limbs of vertebrates. ஓகே, ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ் அண்ட் மேமல், போன்ஸ் ஆஃப் 4 limbs and vertebrates. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. எஸ், ஆப்ஷன் ஏடா கண்ணுங்களா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, yes, option E. Okay, option E. No problem. Option A is right. Super. Tamil கலக்கிறீங்க. ஓகேவா? ஜித், தமிழரசி சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ will be the right answer. Okay, yeah. Next question பார்த்தலாம். Evolution of a different species in a given area starting from a point and spreading to the other geographical area. ஒரு பாயிண்ட் இருந்து other geographical areaக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. எவல்யூஷன்ஸ்
அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பாயிண்ட்லேருந்து அதர் இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம். Yes, it's going to be adaptive radiation. Okay, adaptive radiation. Option A, adaptive radiation is the right answer. Option A, adaptive radiation is going to be a right answer. Okay, option A will be the right answer. Okay, super. Abhinaya, Akshaya, Shruti, Tamilaraசி, Akshaya, Jit, கலக்கினீங்க. Okay, okay, Dharanidharan, Subash, Sham. Okay, what's going to be option A, adaptive radiation is the right answer. Adaptive radiation will be the right answer. Okay, next question badalam. Which one of the following set of items is an option 1 to 4 is correctly categorized with an exception அப்படிது. Item category is exception அப்படிது. Item category exception. Kangaroo, koala, warm blood, ostea, marsupials, wombat, Plasmodium, Cuscuta, Trypanosoma, protozoan, parasite Cuscuta, and typhoid, pneumonia, diphtheria, bacterial disease, diphtheria. எக்ஸெப்ஷன் பேஸ் சொல்கிறாங்க. யூஏஜி, யூஏஏ, ஸ்டாப் கோடான், யூஏஜி அப்படின்றது. ஓகே, என்ன எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸெப்ஷன் ஐட்டம் கேட்டகரைஸ் எக்ஸெப்ஷன். என்ன ஆப்ஷன்? எஸ், ஆப்ஷன் பி, கஸ்கூட்டா. ஓகேவா, பிளாஸ்மோடியம், ட்ரைபனோசோமா, புரோட்டோசோவா, பாரசைட், கஸ்கூட்டா வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ராகண்ணா, ஃபைன் கலக்கிட்டீங்க. ஓகேவா, ஆப்ஷன் பி சூப்பர். தரணிதரன், ரம்யா, சாதனா, ஸ்ரீ, ஜித், தர்ஷினி, தமிழரசி, சூப்பர் ராகண்ணா கலக்கிட்டீங்க. சொல்லி ஆப்ஷன் பி, நதியா, சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் கால்ட் அஸ் ரைட் ஆன்சர். ஓகே, லோகி, சூப்பர். ஆப்ஷன் பி, கெனி, சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Next question பார்க்கலாம். The idea of the mutation was brought forth by. Idea of mutation. Idea of mutation was brought forth by. யாரால சொல்லப்பட்டது? Who said the idea of mutation? The idea of mutation was brought forth by. Idea of mutation, mutation ஓட ஐடியா பண்ணலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு ஐடியா ஆஃப் மியூட்டேஷன்ஸ் எது யாரும் சொன்னேன்னுவாங்க. டேய், மியூட்டேஷனில் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா சொல்லுவோமே. யூகோ டிவேரி சொல்லியிருப்பாரு. யூகோ டிவேரிஸ் ஒரு ஒர்க்கான ஈவினிங் பிரைம் மாசத்தில் யூஸ் பண்ணக்கூடிய யூகோ டிவேரிஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, யூகோ டிவேரிஸ். ஆப்ஷன் டி, யூகோ டிவேரிஸ் இஸ் ரைட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஆப்ஷன் டி தான் கணுங்களா? எஸ், ஆப்ஷன் டி, யூகோ டிவேரிஸ். மியூட்டேஷனை பேஸ் பண்ணி வந்தாலே யூகோ டிவேரிஸ் தான் வந்தாகணும். ஓகே, யூகோ டிவேரிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, யூகோ டிவேரிஸ். எஸ் த அக்ஷயா, பத்மஸ்ரீ, தர்ஷினி, லோகி, தாரணி கலக்கிறீங்க. ஓகே, தரணிதரன் கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி, யூகோ டிவேரிஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி டக்கு டக்குன்னு பார்த்துலாம். அக்கார்டிங் டு டார்வின், the organic evolution is due to. The organic evolution is due to. According to Darwin, the organic evolution is due to intra-specific competition, inter-specific competition, the competition within the closely related species, a reduced feeding efficiency is one species due to the presence of the interfering species. According to Darwin, which is the right answer? இருக்க போது பெருசா இருக்கு சார். பெருசா இருந்தா அதான் ஆன்சர். அப்படி இல்ல, இதுக்கு அது கிடையாது. எக்ஸெப்ஷன். பெருசா இருக்குது ஆன்சர் கிடையாது. பெருசா இருக்குது ஆன்சர். அக்கார்டிங் டு டார்வின், ஆர்கானிக் எவல்யூஷன் இஸ் டியூ டு. ஆர்கானிக் எவல்யூஷன் எதெல்லாம் நடக்குது? உடனே பெருசா இருக்குன்னா அதான் ஆன்சரா இருக்குன்னு எப்பவுமே சொல்லாதீங்க. அது ட்ராப்பா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் அதுவே நமக்கு குழியா இருக்கலாம். அந்த குழியை நீங்க விழுந்துட்டீங்களா உங்களால எந்திரிக்கவே முடியாது. ஸோ டார்வின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது? It is an interspecific competition. Okay, it is an interspecific competition. Option B is the right answer. Okay, option B, interspecific competition அப்படி நம்ம சொல்லுவோம். Okay, option B, interspecific competition. Okay வா, B ரா, B, பத்மஸ்ரீ, அக்ஷயா, லோகி, தர்ஷினி, தரணிதரன், ரம்யா, நந்திதா, அபிநயா, தமிழரசி, ஜித். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான் கணுங்களா, இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். லோகி சூப்பர். இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இஸ் அ ரைட் ஆன்சர். எஸ் எஸ், ஷாம் சூப்பர் இருக்கணும். இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். அடுத்த கேள்வி. இந்த ஐ ஆஃப் த ஆக்டோபஸ், ஐ ஆஃப் த கேட் ஷோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எட் தே பெர்ஃபார்ம் அ சிமிலர் ஃபங்க்ஷன். இது என்னது? சிமிலர் ஃபங்க்ஷனு பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கான். சிமிலர் ஃபங்க்ஷனு பேட்டர்ன் டிஃப்ரென்ஸாக இருக்கான். என்ன சொல்லுவோம்? வாட் வி கால்ட் அ சிமிலர் ஃபங்க்ஷனு, பட் பேட்டர்ன் என்ன இருக்குது? டிஃப்ரெண்டாக இருக்குது. என்னது? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ் எஸ், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி என்னது? அனாலாகஸ் ஆர்கனு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அனாலாகஸ் ஆர்கனு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கு ஒரு ட்ரிக்கை சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ், என்ன சொல்லியிருந்தேன்? நல்லா ஞாபகம் வச்சோங்க. டைவர்ஜென்ட் வந்துட்டு ஹோமோலாகஸ் ஆர்கன். டைவர்ஜென்ட் ஹோமோலாகஸ் ஆர்கன், அதாவது ஆன்சிஸ்டர் காமனாக இருப்பாங்க. ஆன்சிஸ்டர் காமனாக இருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லையா? ஆன்சிஸ்டர் காமனாக இருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது.
ஓகேவா. அது டைவர்ஜென்ட் ஹோமோலாகஸ் ஆர்கன். இன்னொன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் அனலாகஸ் ஆர்கன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சிஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஆன்சிஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, பட் அவங்களோட ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸு சேமாக இருக்கும், அவங்களோட என்ன இருக்கும் ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும். ஓகேவா. இப்போது ஒரு கட்சி தலைவர் இருக்கார், அந்த கட்சி தலைவரோட பையன் சிஎம்மாக இருக்கான், அவனோட பையன் டெபுட்டி சிஎம்மாக இருக்கான், அவனோட இன்னொரு பையன் மந்திரியாக இருக்கான், இன்னொரு பையன் வந்துட்டு எம்எல்ஏவாக இருக்கான்றது. ஓகேவா. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்க தான். ஓகே. பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பையன் ஒரு பையன் சிஎம்மாக இருக்கான், இன்னொரு பையன் டெபுட்டி சிஎம்மாக இருக்கான், இன்னொரு பையன் மந்திரி மினிஸ்டராக இருக்கான், இன்னொரு பையன் எம்எல்ஏவாக இருக்கான். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கட்சி உங்களுக்கு தெரியும் அந்த கட்சி ஞாபகம் வச்சோம். ஸோ அந்த பேஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பட் சேம் ஆன்சிஸ்டர்லேருந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா டைவர்ஜன், டி ஞாபகம் வச்சோங்க, டைவர்ஜன். இதுவே 4 கட்சி இருக்குது, 4 கட்சி, ஆனால் எல்லா கட்சியோட மெயின் மோட்டோ என்னவா இருந்துட்டு இருக்கு, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது. எல்லா கட்சியோட மெயின் மோட்டோ என்னவா இருந்துட்டு இருக்கு, மக்களுக்கு நல்லது பண்ணணும். அப்போ இவங்களோட ஆரிஜின் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், உங்கள் ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அவங்க ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்க போது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரே ஃபங்க்ஷனாக இருக்க போது அதான் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அனலாகஸ் ஹார்மோன் அப்படின்னு. சிஏவை ஞாபகம் வச்சு அனலாகஸ் ஹார்மோன் அப்படின்னு. டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஆர்கன்றது ஆரிஜின் சேமா இருக்கும், பட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றது. ஆரிஜின் சேமா இருக்கும், பட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ், அதே எக்ஸாம்பிள் தான். ஓகே, அதே எக்ஸாம்பிள் தான். கிளியர்? புரிஞ்சுதா? இனிமேல் டைவர்ஜென்ட்ல கன்வர்ஜென்ட்ல டவுட்டே வரக்கூடாது. டைவர்ஜென்ட்ல கன்வர்ஜென்ட் அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்ன எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சோம். ஓகே. ஒரு கட்சி தலைவர் 4 பசங்க இருக்காங்க, 4 பேரும் டிஃப்ரெண்ட் பொறுப்புல இருக்காங்க. ஸோ அதனால இது டைவர்ஜென்ட், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படி. கன்வர்ஜென்ட் அப்படின்னு என்ன வந்துட்டு இருக்கு, 4 டிஃப்ரெண்ட் கட்சி இருக்கு, பட் 4 டிஃப்ரெண்ட் கட்சியோட மெயின் சோர்ஸ் என்ன வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அரசியல் வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இனிமேல் டவுட் வரக்கூடாது. ஓகே. யா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The tendency of population to remain genetic equilibrium may be distributed by. The tendency of population to remain genetic equilibrium may be distributed by. என்னது? எஸ், லேக் ஆஃப் ரேண்டம் மேட்டிங். என்ன கொடுத்துருக்கான்? ஜெனடிக் ஈக்விலிபிரியம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த லேக் ஆஃப் ரேண்டம் மேட்டிங். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகே. லேக் ஆஃப் ரேண்டம் மேட்டிங். ஆப்ஷன் டி. லேக் ஆஃப் ரேண்டம் மேட்டிங். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். கான ஆப்ஷன் டி. ஒரே நிமிஷம் இருங்க. ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். Just a minute. Okay, yes, option D தான lack of random mating. Super. அக்ஷயா, ஷாம், லோகி, ஹேமா, ரம்யா, பத்மஸ்ரீ, தர்ஷினி, நந்திதா, பொண்ணு, அபிநயா, தமிழரசி கலக்கிறீங்க. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போன் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the process by which organism with different evolution response to the common environmental challenge. எவல்யூஷனரி ரெஸ்பான்ஸ், இங்கே எவல்யூஷனரி இங்கே வந்துருக்கு ரெஸ்பான்ஸ். ஹிஸ்ட்ரி எவால்வ் சிமிலர் phenotypic adaptation is called. ஹிஸ்ட்ரி எவால்வ்ஸ், அதாவது the process by which organism with different evolutionary history evolve the similar type of adaptation is called evolutionary. இங்கே வருது. In response to the common environmental challenges. Buffering. Again buffering. Is it buffering again? பஃபரிங் ஆகிட்டு இருக்கடா. கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் தான் இதுக்கு ஆன்சர் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ஸ் தான். பட் பஃபரிங் ஆகுதா? சிமிலர் phenotypic பார்த்து அடிச்சுக்கணும். சிமிலர் phenotypic என்னது? சேம் ஃபங்க்ஷன். என்னது? சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம சிமிலர் phenotypic அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகே. சேம் phenotypic அப்படின்னு. ஓகே. இப்போ ஓகேவா? எஸ். ஓகே. சிமிலர் phenotypic எதாவது சொல்லுவோம், ஃபங்க்ஷன்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ ஓகேடா, கலக்கடா. சூப்பர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கும். ஓகே. ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். Variation in gene frequency within a populations can occur by chance rather than by natural selection. By chance நடக்கக்கூடிய வேரியேஷன் என்ன நடக்குது? பை சான்ஸ்ல நடக்கக்கூடிய வேரியேஷன் சேஞ்சஸ். பை சான்ஸ் நிறைய பத்தி பார்த்தோம். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். பை சான்ஸ்ல நடக்குது.
என்ன நடக்குது பை சான்ஸ்ல நடக்குது பை சான்ஸ்ல நடக்கக்கூடியதான் நம்ம ஜெனடிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் we got called as option B genetic drift ஓகேவா option B genetic drift is right answer option B genetic drift தான் பை சான்ஸ்ல பாப்புலேஷன் சேஞ்ச் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு genetic drift ஓட மெயின் வேர்ட் அதான் இருக்கு பை சான்ஸ்ல நடக்குது தான் genetic drift ஓட மெயின் வேர்ட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் so option B sorry genetic drift is right answer கலக்கிறீங்களா தர்ஷினி பத்மஸ்ரீ லோகி ஹேமா நதியா தமிழரசி கலக்கிறீங்க பை சான்ஸ் நடந்துச்சுன்னா ஜெனடிக் ட்ரிஃப்டா நல்லா தெரிஞ்சு பை சான்ஸ் நடக்குது அப்படின்னா ஜெனடிக் ட்ரிஃப்ட் மறந்துக்கூடாது ஜெனடிக் ட்ரிஃப்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் which one of the following are analogous structures இது வந்து analogy which one of the following are analogous structure I took it as a face value, sir. Oh, okay. Analogous structure. Which one of the following is called as an analogous structure? Analogous structure. Analogous. Paathale theriyudha analogy. Analogy edhula varudhu convergent evolution. Analogy. CA. Convergent evolution. Analogy. CA. அந்த ஒரு ஆப்ஷனை விட்டு எல்லா ஆப்ஷனையும் மாற்றி மாற்றி போட்டுருக்கணும் ஸ்வீட் பொட்டேட்டோ சொன்னேன் கேட்கல ஆனாலஜினா என்ன சொல்கிறேன் ஆனாலஜி இதில் வந்துட்டு இருக்கு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் தானே ஆனாலஜி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம் அதாவது 4 கட்சி இருக்குது 4 கட்சியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்குன்னு தானே பார்த்தோம் 4 கட்சி இருக்குது அந்த 4 கட்சியோட ஃபங்க்ஷன் சேமாக இருக்குன்னு தானே பார்த்தோம் ஆனால் ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கில் ஃப்ரம் ப்ரான் ஆரிஜின் டிஃப்ரெண்டாக இருக்குது லங்ஸ் ஃப்ரம் மேன் ஆரிஜின் டிஃப்ரெண்டாக இருக்குது பட் இது ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கு ரெஸ்பிரேஷன் அப்படின்ற காமன் ஃபங்க்ஷன் தானே பண்ணிட்டு இருக்கு ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க ரெஸ்பிரேஷன் அப்படின்ற காமன் ஃபங்க்ஷன் தானே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷனாக வந்துட்டு இருக்கும் ஆப்ஷன் பி தானே வரணும் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆப்ஷன் பியை விட எல்லாத்தையும் போடுறீங்க ஏசி ஒருத்தன் டி கூட போட்டிருக்கான் ஆனால் பியை மட்டும் காணும் ஃபிளிப்பர் ஆஃப் டால்ஃபினுக்கு லெக் ஆஃப் ஆஸுக்கு என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் இங்கே பாருங்க கில்ஸ் ஆஃப் ப்ரானும் லங்ஸ் ஆஃப் மேனும் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு காமன் ஃபங்க்ஷனுக்கு ஆனால் அதோட ஆரிஜின் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்றது ஓகேவா மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அந்த கட்சியை ஞாபகம் வச்சுட்டு இந்த கான்செப்டை மறந்துடாதீங்க 4 limbs of cat lizard using in walking 4 limbs of whale using in swimming 4 limbs of bat uses in flying இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள் 4 limbs of cat lizard using walking 4 limbs 2 கை 4 limbs கை முன்னாடி 4 limbs of whales using for swimming and 4 limbs of bat used in flying இதெல்லாம் என்னடா இதோட எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருந்துட்டு இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்டா இருந்துட்டு இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா எதுக்கு வரப்போகுது ஹோமோலோகஸ் ஆர்கன் ஆனா அதுக்கு எல்லாமே 4 limbs எல்லாமே ஆரிஜின் சேமா இருக்கு பட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் சி ஹோமோலோகஸ் ஆர்கன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி ஹோமோலோகஸ் ஆர்கன் இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் பத்மஸ்ரீ தரணிதரன் லோகி தர்ஷினி நந்திதா தமிழரசி ஷாம் ரம்யா ஜித் கலக்கிறீங்க It's going to be option C. Option super sadhana C. Option C is right answer. Okay. Option C homologous organ will be right answer. Option C homologous organ is right answer. Okay. Another question பார்த்தலாம் அடுத்த question in a population 1000 individual 360 belong to the genotype AA and 480 belong to the genotype capital A small a and the remaining 160 belong to the small a 480 360 The frequency of allele A in the population is frequency of allele A in the population நம்ம எப்படி calculate பண்ணுவோம் frequency of allele A in the population என்னவா இருக்க போகுது what is the frequency of allele A in the population allele A மட்டும் தான் கேட்டிருக்கேன் என்ன கேட்டிருக்கேன் allele A மட்டும் தான் கேட்டிருக்கேன் எப்படி calculate பண்றது தெரியும் இல்லையா இதுல பெரிய டவுட் ஒண்ணும் இல்லல capital A தான் கேட்டிருக்கான் capital A எதை டிட்டர்மைன் பண்ணுது p ஸ்கொயர் rdv/c capital A வந்து 360 பேஸ் பண்ணி வருது பட் 360 தான் வருதான்னு கேட்டினா இல்ல ஏனா டோட்டல்ல 360 தான் சொல்லிருக்கான் அப்போ டிவைடட் பை 1000 போடணும் டிவைடட் பை 1000 போட்டோம் அப்படினா இது ரெண்டு கட் ஆயிரும் ரெண்டு டாட் வச்சு 0 போடணும் அப்போ இஸ் கோயிங் டு பீ என்ன இருக்க போகுது 0.36 p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.36
p ஸ்கொயர் 36 இருக்கும்போது p is equal to என்னவா இருக்க போகுது 0.6 இருக்க போகுது ஸோ ஆப்ஷன் C is the right answer. ஆப்ஷன் C 0.6 is the right answer. ஆப்ஷன் C 0.6 ஆடியோ வெளியிற படிச்சு நம்ம அடிக்கணும் சரி 0.6 is the right answer ஓகேவா கலக்கிறீங்களா ஓகே 0.6 ஓகேவா ஏன் 65000 பேஸ் பண்ணா அப்படி கூட நீங்க போடலாம் ஓகேவா பட் நம்ம ஓபனா சொல்லிட்டோம் ஓகேவா எஸ் ஹரிப்ரியா ஜித் பத்மஸ்ரீ ஷாம் சாதனா தமிழரசி சாதனா ஸ்ரீ தரணிதரன் ஹரிப்ரியா அபிநயா சூப்பர் கலக்கிறீங்க ஓகேவா ரம்யா ஷைலின் ஓகேவா ஷாம் சூப்பர் இஸ் கோட் பி ஆப்ஷன் C 0.6 is the right answer. Next question பார்க்கலாம் அடுத்த question industrial mineralization is an example of அந்த நம்ம என்னது யாருது ஐயோ மறந்துட்டேனே நம்ம எலிசபெத் ராணி போட்டு வளர்ப்பாங்க அப்படின்னு சொன்னானே இண்டஸ்ட்ரியல் மினரலைசேஷன் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அது ஒயிட் மாத்து டார்க் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கான எக்ஸாமினேஷன் அது எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அது இண்டஸ்ட்ரியல் மினரலைசேஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மினரலைசேஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் we all knew ஓகே எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டு இருக்கோம் நேச்சுரல் செலக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டு இருக்கோம் ஆப்ஷன் ஏ நேச்சுரல் செலக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேச்சுரல் செலக்ஷன் நம்ம எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டு இருக்கோம் நேச்சுரல் செலக்ஷன் எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டு இருக்கோம் எஸ் நம்ம எலிசபெத் ராணி போட்டு வளர்ப்பாங்கன்னு சொன்னாங்க எதுக்காக எலிசபெத் ராணி அப்படி கதை சொன்னேன் நேச்சுரல் செலக்ஷன் இன்ஸ்பிரேஷன் பண்ணி எங்க சொல்லியிருந்தாங்க லண்டன்ல சொல்லியிருந்தாங்க தான் ஸோ அந்த லண்டன் ஞாபகம் வச்சுக்கணும் தான் அந்த கதையை சொல்லியிருக்கேன் மறந்துடக்கூடாது லண்டனை மறந்துடாதீங்க ஓகே சூப்பர் தரணிதரன் பத்மஸ்ரீ கமலக்கண்ணன் தர்ஷினி ஷாம் ஹரிப்ரியா அக்ஷயா ரம்யா லோகி ஜித் தமிழரசி அபிநயா கலக்கிறீங்களா நந்தியா ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ லண்டனில் தான் நடக்கும் ஸோ அதான் நேச்சுரல் செலக்ஷன் ஒரு 5 ரவுண்ட் போடுங்க 20 கொஸ்டின் முடிஞ்சு 5 போடணும் 21 முடிஞ்சு ஒரு 5 ரவுண்ட் போடுங்க நடக்கணும் கமான்ரா கைஸ் கமான் 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம் கமான்ரா 5 ரவுண்ட் போடுங்க யா எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்ப்போம் 100 கொஸ்டின் தான் பார்ப்போம் 100 கொஸ்டின் தான் பார்ப்போம் இல்லையா 100 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் அதில் மாறுதல் ஒன்றும் கிடையாது எஸ் செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணிக்கோங்க செஷன் லைக் பண்ணாமல் யாரோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒன்ஸ் அகேன் லாஸ்ட் ரிமைண்டர் நாளைக்கு தான் மேம் வராங்க கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நம்ம மேம் உங்களை மீட் பண்ண வந்துட்டு இருக்காங்க 12th ஏப்ரல் நாளைக்கு 11 o'clock வந்துட்டு மேம் வந்து காலையில் வந்துட்டு இருப்பாங்க ஆர்எஸ் புரத்தில் இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் வேதாந்து லேர்னிங் சென்டருக்கு ஓகேவா ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிக்கிங்க சொன்னீங்க ஸோ இன்னும் யாராவது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது கெரியர் கைடன்ஸ் வேணும் நீட் எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியல அப்படின்றது டவுட்டாக தான் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேம் போய் மீட் பண்ணிக்கலாம் பிகாஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் பிகாஸ் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மேம் இருப்பாங்க ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நியர் தான் கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா ஓகே எஸ் நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்துலாம் A population will not exist in odd value is equal to if population will not exist in odd value எது நடந்தா எக்ஸிஸ்ட் ஆகாது நீங்கள் நல்ல மார்க் எடுங்க நான் வரேன் நீங்கள் நீட்டில் ஃபுல் மார்க் எடுங்க 360 எடுங்க பார்த்துக்கலாம் ஓகே ஸோ வில் நாட் எக்ஸிஸ்ட் ஆல் பிலியம் என்ன ஆகாது இஃப் வில் நாட் எக்ஸிஸ்ட் ஆல் பிலியம் எதில் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றாங்க டே மேம் சென்னைக்கு வந்தாங்களேடா போன 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள சண்டேக்கு மேம் சென்னை அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு வந்திருந்தாங்க ஓகே இதுக்கு என்ன ஆன்சர் இண்டிவிஜுவல்ஸ் மேட் செலக்டிவ்லி அப்படின்னு பேஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அது எக்ஸிஸ்ட் ஆகாது ஆடி வே பேசிக் இல்லை எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் சூப்பர் நதியா தரணிதரன் ரம்யா ஷாம் சஹானா ஸ்ரீ சாதனா பத்மஸ்ரீ நிமிஷா அபிநயா ஹரிப்ரியா லோகி அக்ஷயா தமிழரசி கலக்கிறீங்க மோகன் ஓகே சுகுல்வி ஆப்ஷன் ஏ இண்டிவிஜுவலி மேட் செலக்டிவ்லி மேட் பண்ணால் நடக்காது அப்படின்னு ஓகேவா அடுத்த கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட் ஸ்மாலஸ்ட் பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் பிரெயின் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு விச் ஆன் த ஃபாலோயிங் ஆஸ் ஸ்மாலஸ்ட் பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கிறதுலையே அவனுக்கு தானே மூளையே இல்லை அப்படின்றது ஸ்மாலஸ்ட் பிரெயின் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு யாருக்கு இருக்கு ஹோமோ ஹபிலிஸ் ஆப்ஷன் டி ஹோமோ ஹபிலிஸ் இஸ் ரைட் ஆன்சர் யாருக்கு இருக்கு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிரெயின் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹபிலிஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் சார் ரியலி பியா ஹோமோ சாபியன்ஸா டே இல்லை ஆப்ஷன் ஹபிலிஸ் தான் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே பட் அதில் ஒரு கைஸ் தான் ஓகே சூப்பராக கலக்கிறீங்க ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஹோமோ ஹபிலிஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எப்படி இல்லான்னு சொல்கிறாங்க பாரு அடுத்து which is the most common mechanism of genetic variation in a population of the sexually reproducing organ
செக்சுவல் ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசத்தில் மோஸ்ட் மெக்கானிசம் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எதில் பார்க்க முடியும்? செக்சுவல் ரீப்ரொடியூசிங் பண்ண ஆர்கனில் எது நடக்கணுன்றாங்க? ஏதாவது சேஞ்சஸ் ஜீன் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நோ ஜெனடிக் ட்ரிஃப்ட் கிடையாது. we call it as a recombination. Option D, recombination is the right answer. நம்ம என்ன சொல்றோம்? recombination அப்படின்னு நம்ம சொல்றோம். we call it as a recombination. Option D will be the right answer. Okay? Yes, recombination. Okay? recombination. Super. Loki, Dashini, Sadhana, Padmasri, Shyam, Nandita, Abhinaya, Dharanidharan, Ramya, Haripriya, Shyam, Dashini, Kalagiring. It's going to be option D, recombination. Option D, recombination is the right question. Okay, va? Which one of the following is the correct sequence of the events in the origin of life? Origin of life பொறுத்த வரைக்கும் correct sequence of event என்ன கேக்குறாங்க? correct sequence of event என்னதுன்னு கேட்டிருக்காங்க. which is the correct sequence of event in the origin of life? origin of life பொறுத்த வரைக்கும் correct sequence of event என்னதுன்னு கேட்டிருக்காங்க. which is the correct sequence of event? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஆன்சர் சொல்லி வருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? என்ன இருக்க போகுது பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகணும்? ஆரிஜின் ஆஃப் லைஃபை பொறுத்து பார்க்கும்போது மோனோமர் சிந்தேஸ் ஆகப்புறமா பாலிமர் சிந்தேஸ் ஆகணும். 1 2 அதுக்கப்புறமா என்ன ஆகுது? ஃபார்மேஷன் ஆஃப் ஜிஎன்ஏ பேஸ்ட் ஜெனடிக் கடைசியாக ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டோபயான்ஸ் 3, இது 4. ஸோ அதை பொறுத்து பார்த்தோம்னா 2 ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் பி தான். சூப்பர். தர்ஷினி, அமீரா, லோகி, ஹரிப்ரியா, தரணிதரன், ரம்யா, அபிநயா, நிமிஷா, ஹேமா, தமிழரசி, ஷாம் கலக்கிட்டீங்களா? ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? just 75 questions more. The chronological order of human evolution from early to recent. முன்னாடி காலத்துல இருந்து இப்ப கால வரைக்கும் chronological order கேக்குறாங்க. chronological order. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஆஸ்ட்ரோப்திகஸ் வராது, ஏன்னா ராமாப்திகஸ் தான் நமக்கு முன்னோடிகள் அப்படின்னு. ஒன்று ஏபியா தான் இருக்குது. ராமாப்திகஸ் ஆஸ்ட்ரோப்திகஸ் வராதுன்னா நமக்கு முன்னோடிகள் வந்து ராமாப்திகஸாக இருந்திருக்கு. அதெல்லாம் சொல்கிறேன். ஆஸ்ட்ரோப்திகஸ் அப்போ அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோப்திகஸ், அதுக்கப்புறமா ஹோமோ ஹெபிலிஸ், அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். ஷாம், ஹரிப்ரியா, தரணிதரன், லோகி, தர்ஷினி, அபிநயா, ரம்யா, அக்ஷயா, நிமிஷா, நந்திதி, அமீரா, ஜித், தமிழரசி கலக்கிறீங்க. It's going to be option A. It's going to be option A will be the right answer. Fine. Option A will be the right answer. Next question பார்த்தலாமா? அடுத்த question இருக்குன்னா Hardy-Weber's equilibrium, the frequency of heterozygous individual is represented by heterozygous individual மாறி இருக்குது. தனித்தனியா மாறி இருக்கு தெரியுமா? அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? heterozygous individual நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? அதாவது நம்ம கேபிட்டல் A இருக்கிறத வந்துட்டு நம்ம P அப்படின்னு சொல்றோம். ஸ்மால் a இருக்கிறது நம்ம Q அப்படின்னு சொல்றோம். அப்போ கேபிட்டல் A ஸ்மால் b இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் A ஸ்மால் a இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? இது P ஸ்கொயர் Q ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஆக்சுவலா கேபிட்டல் A ஸ்மால் a இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? yes, we call this as a 2pq னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம a plus b the whole square ஞாபகம் வச்சோங்க. a square plus b square plus 2ab அப்படி சொல்லுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லும்போது. so option A 2pq is the right answer. Option A 2pq will be the right answer. Option A 2pq.
Okay, 2PQ, 𝑦𝒑𝒑𝒔, நந்திதா, அமீரா, அபிநயா, ரம்யா, தரணிதரன், ஹரிப்ரியா, லோகி, அக்ஷயா, நிமிஷா, ஜித், தமிழரசி, கலக்கிறீங்களா? So, option A. Option A is right answer. Yes, option A will be the right answer. Okay. Yes, option A will be the right answer. Super. Fine. Next question. Another question. Another question. Genetic drift operates in. Genetic drift operates in. Genetic drift operates in. How genetic drift operates? Genetic drift எப்படி ஆப்ரேட்ஸ் ஆகுது? Yes, genetic drift operates in small isolated population. Option D, small isolated population. Option D will be the right answer. Option D, small isolated population. Okay, super, super. Option D, super. தமிழரசி, அக்ஷயா, ஜித், அபிநயா, ஷாம், ஹரிப்ரியா, நந்திதா, லோகி, ரம்யா, தரணிதரன், அமீரா. Super. Okay, it's going to be option D, small isolated population, the correct answer. Small isolated population, the correct answer. Okay, analogous structures are result of. Analogous structure ஏதோ result consider பண்ணிருக்கோம். Analogous structures are result of. Analogous structures are result of. Analogous தெரியுமா? வேணாம் இல்லையா? ஏன்னா சிஏன்னு சொல்லுந்தோமே, நீங்கள் கூட ஏசின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தீங்களா? ஸோ ஆப்ஷன் பி, கன்வர்ஜென்ட் எவாலுவேஷன். அனலாகஸ் எது ரிசல்ட்? கன்வர்ஜென்ட் எவாலுவேஷன். ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பர் கண்ணா. எஸ், ஏசின்னு படிச்சிங்க இல்லையா? அதே தான் கண்ணா. சூப்பராக. லோகி, மீரா, தரணிதரன், நந்திதா, ஜெயப்பிரியா, ஷாம், அபிநயா, ரம்யா, ஜித், தமிழரசி, தர்ஷினி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, கன்வர்ஜென்ட். அனாலஜி, கன்வர்ஜென்ட். சி ஏ. அதே மாதிரி divergent homology. ஓகே, ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட், எது ஃபால்ஸ்? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட், எது ஃபால்ஸ்? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட், எது ஃபால்ஸ்? இல்லை ரெண்டுமே கரெக்டா? ரெண்டுமே தப்பா? The earliest organism that appears on the earth were non-green and presumed anaerobics அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க? The first anaerobic organism were chemoautotrophs that never release oxygen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது, எனக்கு பொறுத்து பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கும்? எப்பட்றா கரெக்டாக தானே இருக்கு? எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு. சூப்பர் டூப்பராக தானே கரெக்டாக தானே சொல்லியிருக்கான். எதனால ரெண்டுத்தையும் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க? கரெக்டாக தானே சொல்லியிருக்கான். ஸோ option C is right answer. rakana option C. இல்ல, நல்லா நோட் பண்ணீங்க. ஆப்ஷன் சி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி. போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது கிரீன் ஆட்டோட்ராப்ஸாக தான் இருந்துட்டு இருக்குது. அது அனர்பஸாக இருக்கு. அப்படி மாதிரி கீமோ ஆட்டோட்ராப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏர்லி ஃபார்ம் ஆட்டோட்ராப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றோம். ஓகேவா? ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க, ஆப்ஷன் சி டாக்கணுங்களா? ஆப்ஷன் சி. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஆப்ஷன் சி. தமிழரசி சூப்பர்மா. எல்லாம் சி போட்டுலாம் சூப்பர். ஓகே, தமிழரசி, அமீரா. யா, ஃபைன். ஆப்ஷன் சி. ரம்யா சூப்பர் மார்க்கெட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, which of the following structures homologous the wings of birds? Which of the following structures are homologous to wings of bird? Wings of birdக்கு ஹோமோலோகஸாக கொடுக்குறாங்க. ஹோமோலோகஸ்னா என்ன சொல்றீங்க? மறுபடியும் சொல்றேன், பேஸ் கரெக்டாக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும்ன்றது. அப்போ விங்ஸ் ஆஃப் பேர்டுக்கு எது எக்ஸாம்பிள்? விங்ஸ் ஆஃப் பேர்டு ஹோமோலோகஸ்னா டிஃப்ரெண்டாக இருக்கிறது. டிஃப்ரெண்ட்டு ஃபங்க்ஷன், ஆரிஜின் சேமாக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். டி ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேனே. டி ஞாபகம் வச்சுனா டி தான் வரும். ஆப்ஷன் டி, ஃபிளிப்பர் ஆஃப் வேல் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, ஃபிளிப்பர் ஆஃப் வேலுக்கு ரெண்டுத்துக்கும் ஆரிஜின் பார்த்துருப்பீங்களா? ஃபிளிப்பர் ஆஃப் வேல் அப்படின்னு கையில் இப்படி ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கும். பட் ஃபங்க்ஷன்ஸ் இது ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு, அது வந்து என்னதுக்கு இப்படி பறக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட். ஃபங்க்ஷன்ஸ் தான் டிஃபர் இருக்கும். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபர் இருக்கும். ஓகே, சூப்பர். தரணி, நதிதா, தர்ஷினி, அமீரா, ரம்யா, பத்மஸ்ரீ, ஹரிப்ரியா, மோகன், தமிழரசி, அக்ஷயா, ஷாம் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம்.
அடுத்த question, the wings of bird and the wings of insect are, wings of birds and the wings of insect are, wings of bird and wings of insect நம்ம என்ன சொல்றோம்? What we called as a wings of bird and wings of insect is called wings of birds and wings of insects. இப்பதான் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் பேர்ட்ஸுக்கும் இன்செக்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கு? ஃபங்க்ஷன்ஸ் சேமா இருக்கு இல்லையா? பேர்ட்ஸுக்கும் இன்செக்ட்ஸ்க்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் சேமா இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா analogous structures and represent the convergent evolutions. origin birds-க்கு வேற மாதிரி wings இருக்கும், insect-க்கு வேற மாதிரி wings இருக்கும். பட் ஃபங்க்ஷன் என்னதுக்கு என்ன பண்ணுது? ரெண்டுமே பறக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுது. ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்றோம்? அந்த ஆர்கானிசத்தை பறக்கிறதுக்கு தான், பறக்க வைக்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. So option A is right. Analogous structures represent the convergent evolutions. Option A, yes, AC analogous convergent evolution. Option A is right. Super Kana, Darshini, Padmasri, Akshaya, Nandita, Jit, Mohan, Shyam, Amira, Ramya, Abhinaya, Dharanidharan, Mohan, Tamilarasi, கலக்கிட்டீங்க. Okay, it's going to be option A is the right answer. Okay, next question பார்த்தலாம். அடுத்த question base பண்ணி என்னவா இருக்குன்னா, artificial selection to obtain cow yielding higher milk output represent. Artificial selection to obtain a cow yielding higher milk output represent. Higher milk output என்ன represent பண்ணுது? Directional as it pushes the means by a character is one direction. Descriptive as it split the populations into two and one yielding higher than output of other output. இல்ல stabilizing followed by the descriptive as it stabilize the population to produce higher yielding cows. இல்ல option D என்ன stabilizing selection as it stabilize the characteristics in the populations. Which is the right answer வருது? Which is the right answer? So yes, we all know directional as it pushes the mean of the character in one direction. Mean of the character in one direction. Directional as it pushes the mean of the character in one direction. Option A will be the right answer. Okay, option A will be the right answer. Super Haripriya, Darshini, Amira, Padmasri, Dharanidharan, Mohan, Tamilarasi, super கலக்கிட்டீங்க. Okay, so option A is the right answer. Okay, is will be end by the 9 or 10 குள்ள முடிச்சிரும். Okay, 9 or 10 குள்ள முடிச்சிரும். I think 10 ஆகும் நினைக்கிறேன். பாப்போம். Option A will be the right answer. Next question பார்த்தலாமா? Flipper of penguins and dolphins are the examples of. Flipper of penguins and dolphins. ஏற்கனவே பார்த்துக்கணும்டா. சும்மா இதே சொல்லிட்டு இருக்க முடியாது. கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். இந்த வாட்டி கரெக்ட்டா சொல்லுங்க. Flipper of penguins and dolphins example for. Yes. Super. Superன்னு. Super. Okay. Flipper of penguins and dolphins என்னதுக்கு எக்ஸாம்பிள்ஸா இருக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா convergent analogous structures. Different origin இருக்கு but functions same ஆ இருக்கு. Different origin இருக்கு but function same ஆ இருக்கு அப்படின்றது. Okay, so option C is the right answer. Option C will be the right answer. Okay, கணக்கிட்டீங்க. Okay, super. Amira, Padmasri, Shyam, Darshini, Haripriya, Abhinaya, Jit, Ramya, கலக்கிட்டீங்க. So it's going to be option C is the right answer. Okay, option C. Okay, option C will be the right answer. Next question பார்த்தலாமா? Continental drift led to disappearance of a number of South American mammals because continental driftனால number of South American mammals discuss ஆச்சு. எதனால நடந்துச்சு அது? Continental drift. Continental drift என்னது? There is were sudden out completed by more than highly evolved animals reaching air in the North America. Okay, North Americaக்கு mostly high evolved. அதை விட இங்க நானே படுமாட்டு இருக்கேன். இதை விட பயங்கரமான அனிமல்ஸ்லாம் வந்துச்சு என்ன சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால அழிஞ்சு தான் போகணும் அப்படி. இந்த டிஸ்அப்பியரன்ஸ் அதனால தான் ஆயிருச்சு அப்படி. So option D will be the right answer. Okay, option D. Super. Tamilarasi, Akshaya, Jit, Abhinaya, Shyam, Dharanidharan, Haripriya, Darshini, கலக்கிட்டீங்க. Okay, super. High stage மூவி பத்தி திங்க் பண்ணிருக்கீங்க. நல்ல விஷயம்டா, நல்ல விஷயம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. இச்சோ ஹை ஸ்டேஜ் எல்லா பாட்டும் பார்த்துருப்பீங்களா? among the following sets of example divergent evolution select the incorrect option. Among the following set of example for divergent evolution select the incorrect option. Incorrect option செலக்ட் பண்ண சொல்றாங்க. நல்லா புரியுதா? இன்கரெக்ட்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்றாங்க. இன்கரெக்ட்டா எல்லாம் கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டு இன்கரெக்ட்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. இன்கரெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்றாங்க. which is the incorrect option?
ஈஸ்டர் ஸ்பெஷல் கூட பார்த்துட்டிங்களா, நல்ல விஷயம். விச் இஸ் இன்கரெக்ட் ஆப்ஷன்? இன்கரெக்டான ஆப்ஷன்ரா. பி கரெக்ட் தான்டா. பிரெயின் ஆஃப் பேட் மேன் சீட்னா கரெக்ட் தான்டா. Incorrect. Eye of octopus, bat and man. Eye of octopus, bat and man is the incorrect option. Option D is the incorrect. Okay, option D da kanna. Option D. மிச்சது எல்லாமே எதில் வருது? கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ஸை பேஸ் பண்ணி வர்றதுனால ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா? டைவர்ஜென்ட் எவல்யூஷன் எக்ஸாம்பிள் செட்டு தான் கேட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் செட்டு. ஓகே, எக்ஸாம்பிள் செட்டை தான் சொல்லியிருக்கேன். சூப்பரா. நதியா, ஷாம், ஹரிப்ரியா, அபிநயா, மோகன், தர்ஷினி, தமிழ் அரசி கலைக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஐ ஆஃப் த ஆக்டோபஸ், பேட் அண்ட் மேன். ஐ ஆஃப் த ஆக்டோபஸ், பேட் அண்ட் மேன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். The similarity of bone structures in the four limbs of many vertebrates is an example of. A similarity of bone structures in the four limbs of many vertebrates. Many vertebrates example. Similarity of bone structures in the four limbs of the many vertebrates is an example of. It's an example of. Other examples is an example of homology. Okay, அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, டைவர்ஜென்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஹோமோலஜி. ஸோ ஆப்ஷன் ஏ ஹோமோலஜி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ரகண்ணா, கலக்கிட்டீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ ஹோமோலஜி. சூப்பர். அஜித், அபிநயா, அக்ஷயா, மோகன், தர்ஷினி, ஹரிப்ரியா, தரணிதரன், ஹரிப்ரியா, தமிழரசி, பத்மஸ்ரீ, தர்ஷினி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஷாம், அமீரா, ஹேமா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஹோமோலஜி, டைவர்ஜென்ட் ஹோமோலஜி will be the right answer. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். According to 𝑬𝒙𝒑𝒐𝒅 the mechanism of evolution is. According to 𝑬𝒙𝒑𝒐𝒅 the mechanism of evolution is. According to 𝑬𝒙𝒑𝒐𝒅 the mechanism of evolution என்ன சொன்னாரு? 𝑬𝒙𝒑𝒐𝒅 mechanism of evolution என்ன சொல்லிருக்காரு? According to 𝑬𝒙𝒑𝒐𝒅 mechanism of evolution is. According to him, what is the mechanism of evolution? யா, என்ன சொல்லிருக்கோம்? சால்டேஷன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு தாத்தா? என்ன சொன்னாரு? சால்டேஷன் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஆப்ஷன் சி சால்டேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சால்டேஷன் will be the right answer. ஓகேவா? எஸ் 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 டாக்கணுங்களா? சால்டேஷன் சால்டேஷன். ஓகேங்களா? சால்டேஷன். சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அஜித், அபிநயா, ஹேமா, அக்ஷயா, ஷாம், ஹரிப்ரியா கலக்கினி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. என்னடா இது என்ன பேசுறீங்க தர்ஷினி? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சால்டேஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சால்டேஷன் will be the right answer. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னா, a gene locus have two alleles A, capital A, small a. If a gene frequency of dominant allele is capital A is 0.4, then what will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive individual in the population? 4 இருக்கான், 0.4 இருக்கான். அப்ப என்ன இருக்குமா? What will be the answer? எப்படி போடுறது? இதை என்ன சொல்லியிருக்கான்? கேபிட்டல் ஏ அப்படின்றது 0.4 இருந்து ஏ ஸ்கொயர், அதாவது பி ஸ்கொயரை சொல்லிட்டு இருக்கு. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0.4 அப்படின்றது இல்லையா? அந்த கான்செப்ட் வச்சு அடிங்க. அந்த கான்செப்ட் வச்சு அடிங்க. யா, போட்டிங்களா? எஸ் 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 எஸ். ஓகேவா? Q எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்படி Q கண்டுபிடிக்கணும்? 0.4 ஆச்சுன்னா Q எப்படி கண்டுபிடிப்பீங்க? Q 1 minus 0.4. அப்போ Q என்னவா இருக்க போகுது? Q ஸ்கொயர் என்னவா இருக்க போகுது? 0.6 இருக்க போகுது. ஓகேவா? அப்போ P ஸ்கொயர் 0.4னா P பேஸ் பண்ணி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 0.16 வரும். Q வந்துட்டு 0.36 வரும். 2PQ வந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 4 into 6 4 6 4 6 48. ஓகேவா? ஸோ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 48 36. So option B will be the right answer. Option B இப்படி தான் கால்குலேட் பண்ண போறோம். எல்லா ஆட் வேரியபிள் சைக்கிள் டான்ஸ் ஆடுறதா, எல்லாம் ஆட் வேரியபிள் சைக்கிள் வந்துட்டு ஆடுறது தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் B will be the right answer. ஓகே, எஸ் 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 ஜாக்கனா சூப்பர். ஆச்சு, யா ஃபைன். ஆப்ஷன் B பத்மஸ்ரீ, அபிநயா, ஷாம், அமீரா, தரணிதரன், ரம்யா, ஹேமா கலக்கிறீங்களா? ஸோ ஆப்ஷன் பி தமிழரசி. எஸ் ஆப்ஷன் பி will be the right answer. ஆப்ஷன் பி will be the right answer. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन இருக்குன்றது பார்த்துருமா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் match the following.
மேட்ச் பண்ணுங்கள். இந்த மேட்ச் முடிச்சுட்டு நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் 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 எஸ் மேட்ச் பண்ணுங்க. கமான் இருக்கா? கமான் 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 கமான். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. which is the right answer? which is the right answer? பார்த்துலாமா? ஹோமோ ஹெபிலிஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, 650 இருக்கும். ஹோமோ நியாட்ரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, 1400 cc அப்படின்றது. ஹோமோ எரக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 cc. அதேமாதிரி ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1350 cc. இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் none other than ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஃபயர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக. லோகி, குமரேசன், கமலக்கண்ணன், ஹேமா, தர்ஷினி, சாதனாஸ்ரீ, தாரணி, எஸ் தரணிதரன், ஜித், அபிநயா, சூப்பர் இருக்கா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், ஒரு 500 போடுங்க பார்ப்போம். யா, கமான் நம்ம 40 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் 60 more கொஸ்டின்ஸுக்கோ ஒரு 500 போடுங்க. கமான்ரா. நெருப்பு நெருங்கட்டும், நெருப்பு மழை பொழியட்டும் அப்படின்றது. ஓகேவா? நெருப்பு மழை பொழியட்டும். ஓகே, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நம்ம 8:10 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? 8:06 ஆகுது. நம்ம 8:10 8:11 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் 8:30 உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன். 8:30 நான் டின்னர் பிரேக் கொடுக்குறேன். நீங்கள் டின்னர் போய் அப்போ சாப்பிட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ ஒரு 5 minutes சின்ன குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. 5 minutes. ஓகேவா? நம்ம 8:30 நான் பிரேக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு 5 minutes ஆனால் ரிஃப்ரெஷ் ஆகிற பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கிளியர். எஸ், ஃபயர் ரொம்ப முக்கியம்டா. செஷன் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பிரமிளா மேமோட மீட்டப் இருக்குது, மறந்துடாதீங்க. நாளைக்கு பிரமிளா மேமோட மீட்டப் இருக்குது, மறந்துடாதீங்க. தைரியமாக காலைல வந்துடுங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கீங்க, தாராளமாக போட்டி பிடிக்கலாம், கூட்டிட்டு நம்ம கோயம்புத்தூரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துருங்க. ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சிடலாம். அதான்டா, ஒன்ஸ் முடிச்சிரும். ஓகேவா? ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சுட்டு அதுக்கு மேலே அடிச்சுட்டு நம்ம பிரேக் விடலாம். ஓகேவா? ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பிரேக் விட்டுடலாம். மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த கொஸ்டினில் டவுட்டு, எந்த கொஸ்டினில் டவுட்டு? இந்த கொஸ்டினில் டவுட்டா? இந்த கொஸ்டின் என்ன டவுட்? இந்த கொஸ்டின் கரெக்டு தானே? இது ரொம்ப பேசிக் தானே. இதில் என்ன டவுட்டு? தரணிதரன், இதில் என்ன டவுட்டு கண்ணா? அந்த கொஸ்டினுக்கு அப்டேட் போஸ்ட் தானே சார் ஆன்சர். எந்த கொஸ்டின்றா அப்டேட் போஸ்ட் தான் ஆன்சர்ன்றீங்க? இது இல்லை, எந்த கொஸ்டின்றா? அந்த கொஸ்டினுக்கு அப்டேட் போஸ்ட் தான் ஆன்சர்னா நான் என்னடா சொல்லுவேன் நான்? எந்த கொஸ்டினுக்கு? எந்த கொஸ்டினுக்கு டவுட்டு? இப்படி சொன்னால் நான் இங்கேருந்து கண்டுபிடிப்பேன். கொஸ்டின்ஸ் நம்பரை சொன்னால் தான் நான் தேடி எடுக்க முடியும். ஸோ ஒன்று பண்ணுங்க, எனக்கு கொஸ்டின்ஸ் நம்பர் தேடி வைங்க, நம்ம பார்ப்போம். உங்களுக்கு என்ன டவுட்டா மீரா? ஷிஷு நோ விரிஷா, உங்களுக்கு என்ன டவுட்டு? உங்களுக்கு என்ன பேசிக்காக டவுட் வந்துட்டுருக்கு? யா 2 minutes. என்ன டவுட்டு? டவுட்டு கேட்கவான்றத டவுட்டு கேட்டிருக்கலாம்ல. கேட்கவா அப்படின்னு கேட்டதுக்கு பதிலாக நேரம் கேட்டே முடிச்சிருந்துருக்கலாம்ல. டூ மினிட்ஸ் பிரேக்குடா. ஜஸ்ட் இன்னும் 2 minutes, இன்னும் 1 minute இருக்குது. 1 minute நம்ம ரெஸ்யூம் பண்ணால் நான் 8:30 பிரேக் கொடுக்கணும். 8:30 நம்ம பிரேக் கொடுக்குறோம். Just a minute more. 1 minute more. கே சார் கேட்டுரு. எப்படி பிரெயின் கெப்பாசிட்டியில் தான் இருக்கும். நாட் பை கிரானியல் கெப்பாசிட்டினா பிரெயின் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். அப்டேட் போஸ்டர்ஸும் இருந்தாலும் பிரெயின் கெப்பாசிட்டி தான் நம்ம மேஜராக கன்சிடர் பண்ணிருக்கோம். அதில் அதை பார்த்தோடையா? Question number 3.
இந்த கொஸ்டின் என்ன? The most apparent change during the evolutionary history of Homo sapiens. டேய் அவன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, மோஸ்ட் அப்பரண்ட் சேஞ்ச். நீங்கள் இதை பார்க்கறதுலையே கிட்டத்தட்ட மோஸ்ட் அப்பரண்ட் சேஞ்சஸாக எதை நினைக்கிறீங்க தான் கேட்டிருக்கான். மோஸ்ட் அப்பரண்ட் சேஞ்ச் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேனியல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது தான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுவோங்க. ஒரு மனுஷன் கிரேனியல் கெப்பாசிட்டி அறிவு வந்ததுனால தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி என்ன பண்ணி ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு வாழ ஆரம்பித்தான். ஓகேவா? இப்படி இருக்காது, இப்படி வளர்ந்ததுனால மட்டும் சேஞ்சஸ் நடக்காது இருக்கான்னா இங்கே வளர்ந்துருக்கணும். ஓகேவா? இங்கே அறிவு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி உயிர் வாழ முடியுன்றது. ஹோமோ சாப்பியன்ஸோட மிகப்பெரிய என்னது அப்படின்னா மூளை தான் பேஸ். வாக்கிங் அப்ஸ்டேட் விட மூளை தான் கான்செப்ட். ஆப்ஷன் டி தான் வரணும். ஆப்ஷன் டி தான் வரணும். ஆப்ஷன் டி ஹோமோ சாப்பியன்ஸ். அதை விட்டு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஹோமோ சாப்பியன்ஸ் அந்த 1400 cc இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. மூளை இருக்கிறதுனால தான் பிரெயின் கெப்பாசிட்டி தான். நீங்கள் ஏன் அப்படி போகிறீங்க? பேசிக்கே இருங்க. வாக்கிங் அப்ஸ்டேட்லாம் நமக்கு எவல்யூஷனரி சேஞ்சஸ் வரல. எவல்யூஷனரி சேஞ்சஸ் வருதுன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம விவசாயம் பண்ணி எப்படி வாழணும், எப்படி மைக்ரேட் பண்ணி எப்படி பல்ட்ரா இது பண்ணோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணி வரதுனால தான் நம்ம இப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கோன்றது. ஓகே, நம்ம மூளையில நம்ம செல்ஃபோன் வந்திருக்கு. நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம ஸ்ட்ரெயிட் ஆனதுனால பேசல. எவனோ ஒருத்தர் மூளையை யூஸ் பண்ணதுனால தான் நீங்களும் உட்காந்து இப்போ நான் வேற எங்கேயா இடத்துல நீங்கள் வேற எங்க இடத்துல பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் தான். ஓகே, அதுக்கு ஆப்ஷன் டி தான் கண்ணா வரும். கன்ஃபியூஸ் ஆகிடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டக்குனு பார்த்துட்டு பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? யா, வேரியேஷன் காஸ்ட் பை த மியூட்டேஷன் as proposed by 𝑬𝒑𝒐𝒓𝒆 are. Variation caused by mutation as proposed by 𝑬𝒑𝒑𝒐𝒓𝒆. Variation caused by mutation as proposed by 𝑬𝒑𝒑𝒐𝒓𝒆 are. Variation caused by mutations. 𝑬𝒑𝒑𝒑𝒆 proposed by variation. 𝑬𝒑𝒑𝒑𝒆 சொன்ன பாரு மியூட்டேஷன் எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? யூகோடிவரி சொன்ன மியூட்டேஷன்ஸ் ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல்னஸ் யார் சொல்லியிருப்பாரு? டார்வின் சொல்லியிருப்பாரு. யூகோடிவரிஸ் தான் கேட்குறாங்க. யூகோடிவரிஸ் அப்படின்றது ரேண்டம் அண்ட் டைரக்ஷனல்னஸ். ஓகே, கண்டமேனிக்கு நடக்கும். ஓகேவா? கண்டமேனிக்கு நடக்கிறது. டைரக்ஷனல்னஸ் கண்டமேனிக்கு நடக்கிறது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் ஆப்ஷன் ஏ. சூப்பர் தரணி, தர்ஷினி, மோகன், லோக்கி கலைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ ஷாம். சூப்பர். ஆப்ஷன் ஏ ரேண்டம் அண்ட் டைரக்ஷனல். ஆப்ஷன் ஏ வில் பி த ரேண்டமாக நடக்கும், டைரக்ஷனல் நடக்கும். ஆப்ஷன் ஏ வில் பி த ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே, இன் a species that 2 to 5 kg, அதாவது 2 to 5 kg இருக்கிறவங்க, ரேஞ்சஸ் பிட்வீன் 2 to 5 kg இருக்காங்க. 2 to 5 kg இருக்கிறதுல 97% வந்துட்டு 3 to 3.3 kg இருக்காங்க. அப்புறம் whereas 99% ஆஃப் பான் வந்துட்டு 2 to 2.5 kg இருக்காங்க, ஆர் 4 to 4.5 kg செத்துடுறாங்களா? டை. which type of selection is process take place? எந்த டைப் ஆஃப் செலக்ஷன் வந்து ப்ராசஸ் டேக் பிளேஸ் இருக்கும்? 95% வந்துட்டு 3 to 3.5 kg இருக்கிறவங்க சர்வைவ் ஆகணும். இவங்க தான் சர்வைவ் ஆகிறாங்க. அப்போ யாரு மிட் ரேஞ்சில் இருக்கிறவங்க என்ன ஆகிட்டு இருக்கான்? சர்வைவ் ஆகிட்டு இருக்கான். அப்படி தானே அர்த்தம். மிட் ரேஞ்சில் சர்வைவ் ஆகிட்டு இருந்தானா அந்த கிராஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு கிராஃப் இருக்குல்ல, டைரக்ஷன்லெஸ் அப்படின்னு 3 கிராஃப் இருக்கு இல்லையா? அந்த 3 கிராஃபில் எது வந்து மிட் வேல்யூவை கால்குலேட் பண்ணது தான் கேள்வி. அந்த 3 கிராஃபில் எது வந்துட்டு மிட் வேல்யூவை கால்குலேட் பண்ணது தான் கேள்வி. இங்கே கேள்வின்றது யார் வந்து மிட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறான்றது. யார் பண்ணுறா? சூப்பர். ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் தான். ஆப்ஷன் ஏ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் ஏ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். ஆப்ஷன் ஏ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். எஸ் தரணி தரன், ஷாம், தர்ஷினி, தமிழரசி, லோக்கி, மோகன் கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். ஆப்ஷன் ஏ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன். ஆப்ஷன் ஏ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? யா, next question பார்த்துலாமா? அடுத்த question என்னவா இருக்க போகுது? The next question is going to be which of the following refers the correct examples of organism which have evolved due to the changes in the environment brought about by anthropogenic action. anthropogenic நம்ம பண்ண வேலை தான், எல்லாம் ஹியூமன்ஸ் ஆக்ஷனாக நடக்கிறதா? என்னது? டார்வின் finches of Gallopin Islands, herbicides of weeds, drug resistant eukaryotes, இல்லை man creating breeds domestic animals like dogs. What is the answer? இதெல்லாம் எதை மேன் பண்ணியிருக்கான்? யாரெல்லாம் மேன் பண்ணியிருக்கான்? மேன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான்? யார் என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு? ஹெர்பிசைட் ஆஃப் வீட்ஸை யார் கண்டுபிடிச்சிருக்கான்? மேன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஆப்ஷன் பி வரும். ட்ரக்ஸ் ரெசிஸ்டன்ட் யூகேரியோட் யார் கண்டுபிடிச்சிருக்கான்? மேன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அதே மாதிரி தான் மேன் கிரியேட்டட் பிரீட்ஸ். ஸோ ஆப்ஷன்
B, C, D is option C will be the right answer. Option C will be the right answer. Option C is going to be the right answer considered. Okay. Super Loki, Dharanidharan, Dashini, Abhinaya, Ramya, Hema, Tamilarasi, Kalagini is going to be option D is the right answer. Okay. Option C will be the right answer. Option C is the right answer. Correct. Option C is the right answer. Okay. Next question பார்த்தலாம் embryological support for evolution was disapproved. Embryological support for evolution was disapproved by யார் disapprove பண்ணிருக்கா? அட போடா எம்ப்ரியாலஜி இப்படி இருக்கு அப்படி இருக்கு வர சொல்லிட்டு இருப்பா அதெல்லாம் கரெக்ட் இல்ல அப்படினு சொல்லிட்டு அத குழந்தையில நம்ம ஃபின்ஸ் கில்ஸ் வந்து பிரச்சனை இருக்கு அப்படினு சொல்லி இருப்பாங்க எம்ப்ரியால இருக்கும்போது. சோ அத disapprove பண்றது அப்பலாம் கிடையாது இதெல்லாம் டக்கலா அப்படினு disapprove பண்றது was disapproved. Embryological support was disapproved. டேய் லைஃபை பற்றி பேசுகிற விதாடாது லைஃப் இது மார்க்கை பாருங்கடா என்ன பேசிட்டு இருக்குது பெயின் சோபிக்கு அந்த பிக்கு இந்த பிக்கு பாருங்க யாரு எஸ்டா ஷாம் லோக்கி இஸ் கோயிங் டு பி கார்ல் எர்னஸ்ட் வான் பேர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்ல் எர்னஸ்ட் வான் பேர் ஆப்ஷன் ஏ சூப்பரா தமிழரசி ரம்யா தர்ஷினி ஹேமா மோகன் Kalagini is going to be option A. Okay, option A, Carl Ernst and von Baer is the right answer. Carl Ernst and von Baer, option A is the right answer. Yes. Next question பார்க்கலாம். From which experiment Miller வந்து produce பண்ணிருக்கார் amino acid by mixing the closed flask? என்னது கரெக்டானது? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். என்னெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணாரு? Which is correctly used? Which is used correctly? 800 degree Celsius அது தெரிஞ்சிருக்கும் ஓகேவா சோ ஒன்னு ஆப்ஷன் A வா இருக்கலாம் ஆர் ஆப்ஷன் B ஆ இருக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா CH3 ஆ இல்ல NH3 ஆ என்ன கான்செப்ட் yes hydrogen nitrogen and ammonia okay so going to be option A is the right answer super ஆகணும் okay option A CH4 NH2 NH3 okay super கலக்கிறீங்க okay option A super ஆகனா glow தரணிதரன் மீத்தேன் okay super ஹேமா அபிநயா ரம்யா லோகி மோகன் தமிழரசி கலக்கிறீங்க is going to be option A is right answer தர்ஷினி super option A will be the right answer ஓகேவா option A will be the right answer next question பார்த்தலாமா அடுத்த question என்ன வரக்க போகுதுனா flipper of penguins and dolphins are example of நிறைய வாட்டி பார்த்திருந்தோம் நிறைய வாட்டி பார்த்த question தான் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கரெக்ட்டா சொல்லுங்க flipper of penguins and dolphins are examples of flipper of dolphins and penguins are examples of yes convergent evolutions option B convergent evolutions option B is the right answer option B convergent evolutions are right answer option B convergent evolution yes dakana super dashini sadhana dharanidharan glow loki tamilarasi Kalagini is going to be option B convergent evolution is the right answer okay அடுத்த question move பண்ணலாம் the factor that leads founder effect in a population is factor that leads founder effect in a population in a population la founder effect எது லீட் பண்ணுது the factors that leads founder effect in a population the factors that leads founder effect in a population factors that leads founder effects in a population founder effect founder effect ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு ஸ்பீஷ் வந்து என்ன இருக்கு மறுபடியும் ஃபவுண்ட் ஆயிருக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணனும் அப்படி பண்ணல பட் என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நான் ஏவை கொல்றதுக்காக நான் ஒரு வேக்சினை போடுறேன் ஓகே நான் வேக்சினை போடுறேன் முக்காவாசி 99% ஆஃப் வந்து ஏ வந்து செத்துருச்சு ஆனா மிச்சம் இருக்க 0.1% என்ன ஆச்சு அப்படி பார்த்தா உருமாறி பியா மாறிடுச்சு ஓகேவா ஆனா என் நோக்கம் வந்துட்டு பிஏ ஃபார்ம் பண்ணனும் அப்படினு கிடையாது பட் நான் ஏவ கொல்லணும்ன்றதுக்காக நான் போட்ட வேக்சின் இருந்து சர்வைவ் ஆகி அடாப்ட் ஆகி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அடாப்ட் பண்ணி வந்துட்டு ஒரு பி வந்து ஃபார்மேஷன் ஆச்சு இதுதான் ஒரு புது ஸ்பீஷ் வந்து ஃபவுண்ட் ஆனனால இத நம்ம சொல்றோம் ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படினு சொல்றோம் பட் நம்ம வந்து இன்டென்ஷனலி இத ஃபவுண்ட் பண்ணல அதுக்காக தான் நம்ம கொரோனா வைரஸ்க்குலாம் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஒமிக்ரான்ல எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா சோ நம்ம இன்டென்ஷனலி இத ஃபவுண்ட் பண்ணல பட் இது ஃபவுண்ட் ஆயிடுச்சு அப்படினு சொல்றோம் ஆப்ஷன் ஏ ஜெனடிக் ட்ரிஃப்ட் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெனடிக் ட்ரிஃப்ட் இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் தர்ஷினி சாதனா லோகி Ramya, Sham, Mohan, Kalagini. It's option B, option A is right answer. Yes. It became resistant that the vaccine. Yes, that's the other anything. Option B will be the right answer. Option B will be the right answer. Yes, definitely. Okay. Next question. Another question. Another question. Is a match again a match?
adaptive radiations, convergent evolution, divergent evolutions, evolutions by anthropogenic action. இது கீழே வர்றதுடா மறந்துடாதீங்க ஓகேங்களா. இன்னும் கீழே வருதுமா இது கீழே வருது. ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. வாட் இஸ் த மேட்ச், வாட் இஸ் த மேட்ச், வாட் இஸ் த மேட்ச்? மேட்ச் பண்ணிட்டீங்களா? ஸோ பார்ப்போமா. அடாப்டிவ் ரேடியேஷன், டார்வின் ஃபின்ச்சஸ், அதை வச்சு அடிச்சிடலாம். ஆப்ஷன் பி வா. கன்வர்ஜென்ட்டு விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ், விங்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை அண்ட் பேர்ட்ஸ். டைவர்ஜென்ட் எவல்யூஷன்ஸு போன்ஸ் ஆஃப் ஃபோர் லிம்ஸ் ஆஃப் மேனு, evolution by anthropogenic studies. Option A அதான் மிச்சிருக்கு. So option A, selection, resistance and varieties due to the excessive use of the herbicides and pesticides. So option B is the right answer. Okay, option B will be the right answer. Super இருக்கணும். Option B. Super. தரணிதரன், சாதனா, லோகி, குமரேசன், மோகன், தமிழரசி, அபிநயா, ரம்யா கலக்கிட்டீங்க. ஸோ going to be option B is right answer. Yes, 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 yes. Next question. ஆல் இது நம்ம previous question பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் questions இருக்கு, நம்ம பார்த்து முடிச்சலாம். Which one of the following is used as a atmospheric population indicator? Atmospheric population indicator. Which of the following is used as a atmospheric population indicator? Atmospheric population indicator யூஸ் பண்ணக்கூடியது. Which one of the following is used as a atmospheric population indicator? Populationல ஸோ இது இருக்கா இல்லையா, பொல்யூட்டரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது. பாப்புலேஷன் பொல்யூட்டரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் பண்ணிட்டு இருக்கா? இஸ் கோயிங் டு பி லைக்கன்ஸ். லைக்கன்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்? பொல்யூஷன் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணிருப்போம், பார்த்தோம் இல்லையா? ஸோ லைக்கன்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? பொல்யூஷன் இண்டிகேட்டரா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். லைக்கன்ஸ் தான் நம்ம பொல்யூஷன் இண்டிகேட்டரா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பர். தரணி, ரஷினி, தரணிதரன், குமரேசன், கமலக்கண்ணன். யா ஃபைன் ஃபைன். எஸ் தர்ஷினி. ஓகே. ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். Okay, yes, option B is the right answer. Okay, fine. Next question பார்க்கலாம். The theory of a spontaneous generation stated. Spontaneous generation என்ன ஸ்டேட் பண்ணிருக்கு? The theory of a spontaneous generation. What is a spontaneous generation? Spontaneous produce ஆனது சரி. அப்ப என்ன சொல்லிருக்கோம்? Spontaneous generation. Spontaneous generation என்ன ரெஃபர் பண்ணுது? Spontaneous generation. Spontaneous generation எதை ரெஃபர் பண்ணுது? கிளாஸ் கொடுக்கும். எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இஸ் கோயிங் டு பி லைஃப் கேன் அரைசஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ் ஒன்லி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ராக்கன்னா நான் லிவிங் திங்ஸ் ஒன்லி, அதுலேருந்து மட்டுமே அரைஸ் ஆகும். நெய்தர் லிவிங்ஸ் ஆர் நான் லிவிங்ஸ் இல்லை. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி ராக்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி, லைஃப் கேன் அரைஸ் ஃப்ரம் ஒன்லி நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் மட்டும் இருந்து, நான் லிவிங் திங்ஸ்லேருந்து மட்டுமே லைஃப் வந்து அரைஸ் ஆகப்படுகிறது. லைஃப் வந்து என்ன ஆகப்படுகிறது? அரைஸ் ஆகப்படுகிறதுன்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி ராக்கன்னா எஸ் டா மனோஜ் ஷாம். சூப்பர். ஆப்ஷன் சி போயிடுச்சு. ஆப்ஷன் சி. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஒரு 5 கொஸ்டின் பார்ப்போம். 5 கொஸ்டின் பார்த்து நம்ம பிரேக் போயிடலாம். ஓகேவா? இன்னும் 3 கொஸ்டின் இருக்கு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் பிளான்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் பிளான்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் எதோட எக்ஸாம்பிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? அனிமல் ஹஸ்பண்ட்ரிஸ் அண்ட் பிளான்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ். அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் பிளான்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் இன் எக்ஸாம்பிள் ஆஃப். Animal husbandry and plant breeding program. Animal husbandry and plant breeding program என்னதுக்கு எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பாருங்க. Animal husbandry and plant breeding programs இதுக்கான எக்ஸாம்பிள் ஆஃப். நம்மளாம் இதுதான உருவாக்குறோம். பிளான்ட் ப்ரீடிங்காக இருந்தாலும் சரி, அனிமல் ஹஸ்பண்டரியாக சரி, நேச்சுரலாக உருவாயிட்டு இருக்கு, இல்லை நம்ம தான் உருவாக்கிட்டோம். ஸோ கொண்டு போய் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஆப்ஷன் பி, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், நேச்சுரல் உருவாக்காம நம்ம தான் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி உருவாக்கிட்டு இருக்கோம், பிளான்ட் ப்ரீடிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். எஸ் தர்ஷினி, மோகன், லோகி, மனோஜ், சாதனா, தமிழரசி, அபிநயா, ஷாம், தரணிதரன் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி, ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஆர்டிஃபிஷியல் செலக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். லாஸ்ட் 2 more questions ஃபார் பிரேக். ஓகேவா? Paleontological evidence for evolutionary refers to the paleontological evidence for evolutionary refers to development of embryo, homologous organs, fossils, or analogous organs.
paleontological evidence for evolutionary refers to the எதுக்கு ரெஃபர் பண்ணுது ஐயோ எதுக்கு ரெஃபர் பண்ணுது is going to be option C fossils paleontological அப்படினாலே எதை வச்சு சொல்றது fossils வச்சு தான் சொல்றது இல்லையா fossils ஓட ஸ்டடீஸ் தான் சொல்லிட்டு இருக்குது so option C is right answer fossils ஓட ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்குது so option C yes fossils பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்குது so option C is right answer ஓகே மறந்துடாதீங்க fossils பேஸ் பண்ண ஸ்டடி தான் option C fossils பேஸ் பண்ண ஸ்டடி தான் சொல்லிட்டு இருக்குது ஓகேவா yes ரோக்கி ஹேமா சாதனா ஷாம் தாரணிதரன் அபிநயா ரம்யா மோகன் தமிழரசி கலக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி ஃபாசில்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்குது ஆப்ஷன் சி ஃபாசில்ஸை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்குது அடுத்த கேள்வி பார்த்தலாமா அடுத்த கேள்வி த போன்ஸ் ஆஃப் ஃபோர் லிம்ஸ் பேட் சீட்டா அண்ட் மேன் ஆர் சிமிலர் டு ஸ்ட்ரக்சர் பிகாஸ் ஸ்ட்ரக்சர்ல சிமிலரா இருக்கு என்ன காரணமா இருக்கலாம் ஸ்ட்ரக்சர்ல சிமிலரா இருந்துச்சுன்னா என்ன காரணமா இருக்கலாம் ஸ்ட்ரக்சர்ல சிமிலரா இருந்துச்சுன்னா என்ன காரணமா இருக்கலாம் ஃபங்க்ஷன்ஸா ரெண்டுத்துக்கும் ஃபங்க்ஷன்ஸ் என்னமா சேம் ஆர்டர் இருக்கு they share a common ancestor homology divergent they share a common ancestor option B will be the right answer okay they share a common ancestor option B will be the right answer option B is going to be the right answer super கலக்கிறீங்க ஓகேவா அபிநயா லோகி மது ஷாம் தரணிதரன் ரம்யா தர்ஷினி சாதனா ஸ்ரீ Manoj, okay, தமிழரசி சூப்பரா இருக்கணும் okay it's going to be option B they shared a common ancestor as the right answer okay va common answer right answer okay ஒரு fire ஒன்னு போடுங்க பாப்போம் come on yeah come on ரகனா நெருப்பு மழை பொழியட்டும் அப்படியே செஷன் லைக் பண்ணுவாங்க ஒரு சின்ன டின்னர் பிரேக் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ டின்னர் போய் சாப்பிடுவாங்க ஓகே ரெஃப்ரெஷ்ஷாக டின்னர் போய் சாப்பிடுவாங்க இன்னும் மிச்சருக்கு 1 மணி நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம் 9 o'clock ஆரம்பிச்சிடலாம் நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா ஃபயர் நெருங்கடா பார்ப்போம் அப்படின்ட்டு சூப்பராக இருக்கணும் ஃபயர் நெருப்பு தான் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணிக்கோங்கடா செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி விட்ருங்க ஸோ வில் ரெஸ்யூம் பை 9 ஓகேவா நம்ம 9க்கு ரெஸ்யூம் பண்ணுவோம் ஓகேவா சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம் ஓகேவா நம்ம 9க்கு ரெஸ்யூம் பண்ணோம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபைன் 21 டேஸாக இருக்குது யா ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஓகேவா வில் ரெஸ்யூம் பை 9 ஓகே மீட் யூ தென் ஓகேவா டிகே அதெல்லாம் நம்ம சூப்பராக அடிச்சிடும் கவலைப்படாதீங்க நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாட்டை அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் ஓகேடா கணுங்களா ஸோ டின்னர் சாப்பிட்டு வந்துருங்க ஐ ஆல்சோ go and have some dinner fine okay bye see you by 9 resume by 9
வந்துட்டீங்களாடா? Just a minute. Yeah. You all came. இன்னைக்கு வர மாட்டீங்களே. Just a minute. Yeah, you came with me. Welcome back. ஸோ மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸை நம்ம டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, மிச்சம் இருக்க ஃபியூ கொஸ்டின்ஸை நம்ம டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ரெடி கைஸ். திரும்ப வந்துட்டீங்களா? நல்ல விஷயம். திரும்ப வந்துட்டீங்க தானே? நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ரெடி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் செட் பண்ணிடுறேன். யா, ஓகேடா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ரெடி. அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்றதை பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா, analogous organ is arise due to. 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 எதனால அரைஸ் ஆகுது? analogous organs எதனால அரைஸ் ஆகுது? yes, arise due to convergent evolution. Analogous-நால கரெக்டா மாத்தி கேட்பான், கன்ஃபியூஸ் ஆயிட கூடாது. convergent evolution, option D is the right answer. okay, analogous organs arise due to convergent evolution, so option D is going to be the right answer. okay, சூப்பரா அபிநயா தமிழரசி கலக்கிறீங்க. okay, it's going to be option D. yes ராஜேந்திர, ரம்யா, ஷாம், சூப்பர் கலக்கிறீங்க. it's going to be option D, convergent evolution. option D, convergent evolution is the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். P plus Q whole square is equal to P square plus 2PQ plus Q square is equal to represent the equation used in. எதில் யூஸ் பண்ணுவோம் இதை? equation used in, where do we use? ஹரிப்ரியாவா? ஓகே ஹரிப்ரியா. ஓகே, சரி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஏபிசிடி மெண்டலியன் ஜெனடிக்ஸா இல்லை பாப்புலேஷன் ஜெனடிக்ஸா? நல்லா பாருங்க, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? மெண்டலியன் ஜெனடிக்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்ஸ் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம படிக்கிறது பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ், எவல்யூஷனை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஆப்ஷன் ஏ. ஓகேடா ஹரிப்ரியா. ஓகேவா? சூப்பரா. கோகுல், ஷாம், அபிநயா, ஹரிப்ரியா, ரம்யா, சாதனா, மோனிஷா, தமிழரசி, மோகன் கலக்கிறீங்க. It's going to be option A. Option A, population genetics is going to be population genetics is right answer. Population genetics is right answer. Okay. Appearance of antibiotic resistance bacteria is an example of appearance of antibiotic resistance bacteria. Antibiotic resistant bacteria இது கூட எக்ஸாம்பிள்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கோம். antibiotic resistance bacteria, appearance of antibiotic resistance bacteria. Antibiotic resistance bacteria. yes ஏவா வரும்? நல்லா பாருங்க. antibiotic resistance bacteria. அரே, antibiotic resistance bacteria டா adaptive radiation-ஆ? antibiotic resistance variant is pre-existing variation of population. option C, pre-existing variation of population. population கூடிய pre-existing variation தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். so option C is the right answer. option C, pre-existing variation in the population. population இருக்கக்கூடிய pre-existing variation தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். so option C ராக்கனா எஸ் டா மோகன், autonomous and Loki, yes கலக்கிறீங்க. okay, it's going to be option C, pre-existing variation in the population. pre-existing variation in the population. ஓகேங்களா? yeah fine. next question. அடுத்த question. evolution of life, that life forms are trend of moving from. எங்க இருந்து evolution of life forms வந்து மூவ் ஆயிருக்கு? எங்க இருந்து evolution of life forms வந்து மூவ் ஆயிருக்கு? எங்க இருந்து evolution of life form வந்து மூவ் ஆயிருக்கு? yes,
எங்கேருந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரம் வாட்டர் டு லேண்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய லிவிங் ஸ்பீஷீஸ் என்ன லிவிங் ஸ்பீஷியாக இருந்துட்டு இருக்கான்? தண்ணியில் நீர்நிலையில் வாழக்கூடிய ஒரு ஸ்பீஷியாக தான் இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண லிவிங் ஸ்பீஷி என்ன இருந்திருக்குன்னா ஒரு நீர்நிலையில் எங்கே ஒரு தண்ணியில் வாழக்கூடிய ஸ்பீஷியாக தான் இருந்துட்டு இருக்கான். ஸோ தண்ணியில் வாழக்கூடிய ஸ்பீஷிலேருந்து தான் லேண்டுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ அது பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பராக கண்ணா, சூப்பரா. ஹேமா, திருவெங்கடம், தர்ஷினி, லோகி, சாதனா, ஹரிப்ரியா, மோனிஷா, கோகுல் கலக்கிறீங்க. ஸோ பி ஆப்ஷன் டி எஸ் ட மோகன், எஸ் ஆட்டோனமஸ், சாதனா, தமிழரசி, ரம்யா, ஹேமா, சூப்பர் மோகன். ஸோ பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் இருக்குன்னா viviparity is considered to be more evolved because viviparity is considered to be more evolved. Viviparity is considered to be more evolved because எதனால viviparity will be considered to be more evolved? இல்லடா, இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான்டா. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதான் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். viviparity more evolved. viviparity is more evolved because yes, the youngest ones are protected inside the mother body and are looked after they are born, leading to more changes for survival. அதனால தான் ஓகே viviparity கண்டிஷன் அப்படின்றது. ஓகேவா, என்னது குட்டி போடுறது. விராட் கோலி குட்டி போடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, வீக்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி விராட் கோலி குட்டி போடுன்றது viviparity மேமல்ஸை பேஸ் பண்ணி வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, மறந்துடாதீங்க, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டாஸ் டு தி ஆட்டோனமஸ், ஹரிப்ரியா, மோனிஷா, மோகன், லோகி, சாதனா, அபிநயா, ரம்யா, ஷாம், ஹேமா, சூப்பராகண்ணா, தமிழரசி. ஓகே, கலக்கிறீங்க. ஓகே, தர்ஷினி, சூப்பர். கொண்டு போய் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது fossils are generally found in. Where can you find the fossils? Fossils are generally found in. இன்னும் ஃபியூ கொஸ்டின் தான் முடிச்சிடலாம். Fossils are generally found in. எங்கே பார்க்க முடியும் fossils? We can found in the sedimentary rock. Sedimentary rockல தான் பார்க்க முடியும். Fossils are generally found in sedimentary rock. Option A is the correct answer. Option A, sedimentary rock. Fossils are generally found in a sedimentary rock. Option A. Yes. Option A is right answer. Super Dashini, Haripriya, Sham, Hema, Sadhana, Sri, Loki, Autonomous, Abhinaya, Ramya, Tamilarasi, Monisha, கலக்கிறீங்க. It's going to be option A, sedimentary rock is right. Sedimentary rock. Okay, next question பார்த்துலாம். For blood group system, the frequencies of M and N alleles is 0.7 and 0.3 respectively. The expected frequency of M and blood group bearing organism is likely to be எவ்வளோ இருக்கும்? expected to be எவ்வளோ இருக்குன்றாங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்றாங்க. எப்படி கால்குலேட் பண்ண தெரியுமா? எல்லாம் p + q the whole square அதே பேஸ் கான்செப்ட் தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, mn அப்படின்னு டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் பேஸ் கான்செப்டை சேமாக வச்சா சொல்ல போகிறீங்க. 0.7 to 0.3 2pq 2 into 0.7 to 0.3 இப்படி போடுங்க. 2 into 0.7 into 0.3 divided by 100 என்ன வரப்போகுது? இஸ் கம் டு பி இப்போ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா into 100% போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் அப்படி போட்டு வெயிட் பண்ணிட்டு 0 42%, 49 42%. ஆப்ஷன் ஏ 42%. ஓகேவா, 42%. ஓகேவா, ரொம்ப கொஸ்டின் ரொம்ப 42%. ஓகேவா, டேரக்டாக இருந்தால் கொஸ்டின் டவுட் இதில். சூப்பர். தர்ஷினி, அபிநயா, லோகி, ஹேமா, கோகுல், தமிழரசி கலக்கிறீங்க. It's going to be option A, 42% right answer. Option A, 42% is going to be the right answer. Yes, Dakana, 42%. Super. Next question பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். 42%. யா, அடுத்த கொஸ்டின் வரக்க போகுது அப்படின்னா which type of selection explains industrial mineralization observed in moth? Which type of selection? எந்த type of selection? பேசிக்காக பார்க்கணும்னா நேச்சுரல் செலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் வரணும். பட் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க? which type of selection டாகனா B, natural selection. என்னது? ஆப்ஷன் B, natural selection. yes, option B, directional base பண்ணி வரக்கூடிய
டைரக்ஷன் செலெக்ஷன் தான் நமக்கு இதில் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. பட் இதில் நம்ம என்ன சொன்னோம், டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. சூப்பர். மோனிஷா, ஷைலின், சாதனா, கோகுல், ஹேமா, அபிநயா, ரம்யா, தமிழரசி. Super. It's going to be option B. Dashini. Super. It's going to be option B is right. That's option B, directional. Option B, directional. Okay, next question. The most accepted line in the decision human evolution. எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். எப்படி 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 Yes, it's going to be option C. Ramapthicus, Homo habilis, Homo erectus and Homo sapiens. இதுக்கு நம்ம பார்த்த क्वेश्चन. ஓகே. இல்ல பெருசா டிஃபரன்ஷியல் ஒண்ணு இல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்த क्वेश्चन. சூப்பரா இருக்கனா. அபிநயா, ஷாம், தர்ஷினி, லோகி, ரம்யா, தமிழரசி, ஹரிப்ரியா. சூப்பரா இருக்கணும். It's going to be option B is right. Option C is right. Option C will be the right answer. Next question. அடுத்த question பார்த்தலாம். Which of the following is example of link species? Link species கான example என்ன? Which of the following is a example of link species? சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா சொல்லுங்க. அட்டோனமஸ் பாயிண்ட் 1. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யார் சொல்ல வேணாம்லாம் யாருங்க சொல்ல மாட்டா. என்னது link species? The following is example for link species. டேய் எங்க இருந்து வந்திருக்கோம் மனுஷங்கலாம்? சிம்பான்சில இருந்து வந்திருக்கோம். லிங்க் ஸ்பீஷிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பான்சி தான். ஓகே, ஆப்ஷன் டி சிம்பான்சி. சிம்பான்சில தானே வந்திருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி சிம்பான்சி. ஆப்ஷன் டி சிம்பான்சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி சிம்பான்சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி சிம்பான்சி இருக்கனா சிம்பான்சிலிருந்து தான் வந்திருக்கும். மனுஷங்க எங்கே வந்திருக்காங்க? சிம்பான்சி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி எஸ் சிம்பான்சி. சிம்பான்சி இஸ் ரைட் ஆன்சர். மறந்துடாதீங்க. ஆப்ஷன் டி சிம்பான்சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். மேட்ச் பண்ணுங்க பாப்போம். யா மேட்ச். ஒப்பாரின், டார்வின், ஒப்பாரின், லமார்க், வேக்னர். டார்வின், ஒப்பாரின், லமார்க், வேக்னர். மனுஷன்னு சொல்லும்போது ஓகே, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, என்னென்ன தெல்லுமுள்ளு பண்ணுறாங்க. சரி, இதுக்கு பார்த்துலாமா? மேட்ச் பண்ணி பார்த்துலாமா? ஸோ டார்வின் என்ன சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு? எவல்யூஷன் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஒப்பாரின் ஏபியோஜென்சிஸ். லமார்க் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி தான் லமார்க். வேக்னர் கான்டினேஷனல் ட்ரிஃப்ட் தியரி. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இதை பொறுத்து பார்க்கும்போது நம்ம ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சராக பார்த்துக்கணும். சூப்பரா. ஹேமா, தர்ஷினி, தமிழரசி, மோகன், அபிநயா, கோகுல். யா ஃபைன் ஃபைன். சூப்பராங்க. சொல்லுவே ஆப்ஷன் பி. எஸ் ஆப்ஷன் தர்ஷினி. சூப்பர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி is right answer. Okay, fine 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 இருக்கணும்டா. சூப்பரா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. எஸ் அடுத்த क्वेश्चन பேசிக்கா நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது. In 1953 Miller created a primitive earth conditions in the laboratory and gave a experimental evidence for the origin of life அப்படி சொல்லிருக்காங்க. அந்த primitive earth condition என்ன கன்க்ளூட் ஆயிருக்கும்? primitive earth condition என்ன பேஸ்ல கன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. primitive earth condition என்ன பேஸ்ல கன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. என்னென்ன அதில் பிரச்சனை இருக்க போகுது? ப்ரிமிட்டிவ் ஹெல்த் கண்டிஷன்ஸில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்க போகுது? யா ஒருத்தர் இதை வச்சு அடிச்சிட்டிங்க. ஓகேவா? NH3 CH4 NH3 வச்சு அடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி. ஹை டெம்பரேச்சர் வால்கானிக் ஸ்டார்ம் ரெடியூசிங் அட்மாஸ்பியர் கண்டெய்னிங் CH4 NH3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன்ரா ஃபைன்ரா ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஆப்ஷன் டி இஸ் கொண்டு போய் ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர் இருக்கணும். சூப்பர். ஓகே, யா சூப்பர். ஆப்ஷன் டி. சூப்பர். ஷாம், கோகுல், சாதனா, மோனிஷா and Ananya, Abhinaya, Tamilarasi, Mohan, Loki, கலக்கிறீங்க. It's going to be option D is right answer. Okay, option D is right answer. Okay, variation during mutations of the meiotic recombinations are. Variation during mutations of the meiotic recombinations are. ஒரே நிமிஷம் இருங்க.
Just a minute. சின்ன நெட்வொர்க் எரர். Sorry. So இதுக்கான answer is going to be option B, random and direction. Option B, random and directionless directions. Option B வராதுடா. random and directionless. Directional வரா. random and directionless ஆ இருக்கும். ஓகே, அதான் மியூட்டேஷன் தியரி அப்படி சொல்றா. directionless. ஆப்ஷன் A. கண்டமேனிக் நடக்கும், ஒரே டைரக்ஷன் யூஸ் பண்ணி நடக்காது. கண்டமேனிக் நடக்கும், ஒரே டைரக்ஷன்ல பேஸ் பண்ணி நடக்காது. ஸோ ஆப்ஷன் A is right answer. ஆப்ஷன் A டக்கனா ஆப்ஷன் A. கண்டமேனிக் நடக்கும், ஒரே டைரக்ஷன்ல பேஸ் பண்ணி நடக்காது. கண்டமேனிக் நடக்கும், ஒரே டைரக்ஷன்ல பேஸ் பண்ணி நடக்காதுன்னு இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் A is right answer டக்கனா ஆப்ஷன் A. Yeah. Yes, we are about to end. Okay. Okay, which statement is true about 𝑧𝒑𝒑𝒔? 𝑧𝒑𝒑𝒔 பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா which statement is true about 𝑧𝒑𝒑𝒔? 𝑧𝒑𝒑𝒔 பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூ அப்படின்னா which statement is true about 𝑧𝒑𝒑𝒔? எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூ அப்படின்றாங்க which statement is true about 𝑧𝒑𝒑𝒔? Yeah. Which statement is true about 𝒔𝒑𝒑𝒔? They hunted with stone weapons. Yes, is the correct answer. They ate fruit. Thus is the correct answer. 2 million years ago, they lived in the East African grassland. Yes, is the correct answer. So, option D. Option D, all the above. எல்லாமே தான் correct answer. So, option D, all the above. Super. Soumya, Loki, Ramya, Sadhana, Ananya, Abhinaya, Ramya. Super. Okay. Yes. Okay. Yes. Super. Fine. All are true is right answer. Yeah. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Homo habilis have a cranial capacity nearly. Homo habilis ஓட cranial capacity என்ன? Homo habilis ஓட cranial capacity என்ன? Homo habilis ஓட cranial capacity. What is the cranial capacity of Homo habilis? Homo habilis ஓட cranial capacity நம்ம கன்சிடர் பண்றது என்னவா இருக்கு? என்னது Homo habilis ஓட cranial capacity? என்னது ஹோமோ ஹெபிலிஸோட cranial capacity இருந்துட்டு இருக்கு? இல்ல, உங்க நேம் தான் திங்க் பண்ணு. ஓகேவா? என்னென்னமோ நேம் சொல்றாங்களே, என்ன நேம் எல்லாமே மாறி வந்துட்டீங்களா? எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கு. ஓகே, ஹோமோ ஹெபிலிஸோட cranial capacity ஆப்ஷன் A. எஸ் டா சாதனா 650 to 800 cc. ஆப்ஷன் A is right. 650 to 800 cc. சூப்பரா சாதனா, ரம்யா, அபிநயா, லோகி, ஹரிப்ரியா, தர்ஷினி கலக்கிறீங்க. சொல்லுங்க ஆப்ஷன் E. ஆப்ஷன் A 650 to 800 cc. 650 to 800 cc. ஓகே, இன்னும் 10 more questions 200 questions கிட்ட பாப்போம். ஓகேவா? நம்பர்ல சொல்றேன். நம்பர் 200 question வரைக்கும் பாப்போம். ஓகேவா? which is true about Homo erectus? Homo erectus பொறுத்து எது ட்ரூ அப்படினா இன்னொரு 10 questions தான். ஓகேவா? லாஸ்ட் 10 questions. லாஸ்ட் 10 questions பார்த்தலாம். ஓகே, which is true about Homo erectus? Homo erectus பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ அப்படின்றாங்க. which is true about Homo erectus? ஹோமோ எரெக்டஸை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஆப்ஷன் டி. பட் நல்லா பார்த்துவாங்க, முக்கால்வாசி ஆப்ஷன் டி தான் வரும். பட் ஆப்ஷன் டியே ட்ராப்பாக இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. பிரெயின் கெப்பாசிட்டி 900 cc, அப்ராக்சிமேட்லி 8 meat சாப்பிட்டுருந்தாங்க. ஃபவுண்ட் இன் ஜாவா just 1.5 million years ago. So it's going to be option D, all of this above. Option D, all of this above is right answer. சூப்பர் அக்கண்ணா. எஸ் ஆப்ஷன் டி. சூப்பர் சாதனா, தமிழரசி, மோகன், அபிநயா, ரம்யா, ஹேமா, ஹரிப்ரியா, மோனிஷா, தர்ஷினி, ஷாம், சாதனா, ஸ்ரீ கலக்கிறீங்க. going to be option D, all of this is the right answer. Okay, next question பார்த்தலாம். all of these facts are true about the Neanderthals man except கேட்டிருக்காங்க. எது இல்ல, எது ட்ரூ இல்ல அப்படின்னா all of this fact is true about Neanderthal man except எது இல்ல அப்படின்னா except எஸ் டாஷம். ஓகேவா? ஜாவா 1891 வந்து நாங்கள் ஃபாசில்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ட்ரூ கிடையாது. ஸோ ஃபாசில்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் இன்னொன்று எக்ஸப்ட் அதை பேஸ் பண்ணி வராது. ஓகேவா? ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் டி. எஸ் ஆப்ஷன் டி. சூப்பர். ஷாம், அபிநயா, தமிழரசி, அண்ட் த சேம் டைம் என்னது தர்ஷினி, சாதனா, ஹரிப்ரியா, நந்திதா, லோகி, சாதனா, ஸ்ரீ, ரம்யா கலக்கிறீங்க. கொண்டு போய் ஆப்ஷன் ஈஸ்ட் சென்ட்ரல் ஏசியாவில் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் பார்க்க முடியாது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். all these facts are true about Homo sapiens except மறுபடியும் Homo sapiens எதுக்கு ட்ரூ கிடையாது. Homo sapiens பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ கிடையாது.
ஹோமோ சாப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ கிடையாது? ஹோமோ சாப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ கிடையாது? சூப்பர் கோகுல், சூப்பர். எஸ் லாஸ்ட் 9 more questions. ஹோமோ சாப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூ கிடையாது? அவங்களுக்கு எத்தனை சிசி பிரெயின் இருக்குன்றாங்க? 1400 சிசி பிரெயின் இருக்குன்றாங்க. அது ட்ரூ கிடையாது. அவங்களுக்கு 1400 சிசி பிரெயின்லாம் கிடையாது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. the brain capacity is 1400 சிசி கொடுத்துருவாங்க. இல்ல, 1400 சிசி கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் ஆப்ஷன் சி. சூப்பர். ஷியாம், ஆட்டோனமஸ், அபிநயா, மோகன், நந்திதா, ஹரிப்ரியா, தமிழரசி, சாதனா, ரம்யா, எஸ் லோகி, தர்ஷினி, ஷாம் கலெக்டிங். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. இப்போ அடுத்ததுக்கும் in case of pependant moth based பண்ணுங்க, black colored from become dominant over the light colored from England during the industrial revolution. இது எதோட எக்ஸாம்பிள்ஸா இருந்துட்டு இருக்கு? அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்க்கு முன் டியூரிங் அப்போ black color moth வந்து என்ன ஆச்சுன்னா டாமினண்டா மாறிச்சு லைட் கலர் மாத்தோட. இது எதோட எக்ஸாம்பிள்ஸா கன்சிடர் பண்றோம்? இதை வந்து நம்ம எதோட எக்ஸாம்பிள்ஸா கன்சிடர் பண்ணிருக்கோம்? இதை நம்ம எதோட எக்ஸாம்பிள்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், டைரக்ஷனல் பேஸ் பண்ணி வரக்கூடிய நேச்சுரல் செலக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஆப்ஷன் டி நேச்சுரல் செலக்ஷன், வேர் the darker forms were selected. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி will be the right answer. சூப்பரா கண்ணா. எஸ், கம்மியாக தானே இருக்கும் ஆட்டோனமஸ். ஓகேவா? எஸ் ரம்யா, தர்ஷினி, நந்திதா, மோகன், ஹேமா, ஓகே தர்ஷினி, ஹேமா, என்னது ஹரிப்ரியா, தமிழரசி கலக்கிறீங்க, சாதனா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். வாட் இஸ் த ட்ரூ அபவுட் ஐசோலேட்டட் ஸ்மால் ட்ரைபல் பாப்புலேஷன்? ஐசோலேட்டட் ஸ்மால் ட்ரைபல் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க? ஐசோலேட்டட் ஸ்மால் ட்ரைபல் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க? எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்? விச் இஸ் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்? அந்த ட்ரைபல் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க? யாடா ஐ ஹேட் some one dosa. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? டி, டேய் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்ரா. டி hereditary disease like albinus dawn is isolated population. அதான் பேஸ் பண்ணி வராது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னவா இருக்கு? ஆப்ஷன் சி. there is a decline in a population as boy marries from their own tribe. அவங்க ஓன் ட்ரைப்ல இருந்தே மேரேஜ் பண்ணதுனால there is a decline in population இருந்துட்டு இருக்கு. there is a decline in population நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரெஸ்ட் ஹரிப்ரியா கலக்கிறீங்க. ஷாம், ரம்யா, தமிழரசி, தர்ஷினி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, thorns of bougainvillea and tendrils of cucurbita is example of. thorns of bougainvillea, I had only my breakfast at morning. thorns of bougainvillea and tendrils of cucurbita is an example for. எதுக்கான எக்ஸாம்பிள்? thorns of bougainvillea and tendrils of cucurbita. thorns of bougainvillea and tendrils of cucurbita. நல்லா பாருங்க. thorns of bougainvillea and tendrils for cucurbita is an example for. Yes, is example for homologous organ. Option D, homologous organ. Yes, dakana. Okay, so it's going to be option D. Yes, homologous organ. Super. Loki, Abhinaya, Sadhana, autonomous, Tamilarasi, Mohan, Ramya. Super. Yeah, fine. Okay, yes, Monisha, super. It's going to be option D, homologous organ is right answer. Okay, Darwin finches are excellent examples of. Darwin finches இதோட excellent example. 205 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, 200 பேஸ் பண்ண 5 क्वेश्चन மிஸ் ஆயிட்டு போலுக்கு. 205 வரைக்கும் போலாம். Darwin finches are excellent examples for. Darwin finches are excellent examples for. எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்த்துட்டோம்? Darwin finches ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? எதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கன்சிடர் பண்ணிருக்கோம்? அடாப்டிவ் ரேடியேஷனுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஸோ Darwin finches எதுக்கான எக்ஸாம்பிள்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்? அடாப்டிவ் ரேடியேஷனுக்கான முக்கியமான எக்ஸாம்பிள்ஸை நம்ம Darwin finches கன்சிடர் பண்ணிருக்கோம். So going to be option C is the right answer. Yes, Darwin finches the adaptive radiations. Okay, adaptive radiations right answer. Okay, fine rakangala. Next question பார்த்தலாம். Next question, the most likely reason for the development of resistance against the pesticides in insect damaging the crop. The most likely reason for the development of resistance against pesticides against insect. எதனால most likely development of? எதனால adaptive radiation அது போனோம். இது எதனால? என்ன பேஸ்?
S autonomous. இதனால random mutations. Option A random mutation. கண்டாமேனிக்கு mutation ஆகுது. ஓகே ஆப்ஷன் A random mutation. Yes autonomous தமிழரசி மோகன் கலக்கிறீங்க உங்களுக்கு. It's going to be option A random mutation. Option A random mutation. Yes random mutation. Super ரம்யா தர்ஷினி லோகி கலக்கிறீங்க. It's going to be option A random mutation. Okay. Three more question. Which one of the following pairs of these items are correctly belongs to the categories of the organ mentioned against it? Mention against it. Categories of correctly belongs to the organ. Correctly belong to correctly belong to the organs. Just two more questions. Correctly belong to the organs. Correctly belong to the organs. Yes, that already super. Nephridia of earthworm, malphagian tubules of cockroach. இதெல்லாம் என்ன யூஸ் பண்றதுக்கு excretory organs. Nephridia of earthworm கூட தெரியாம இருக்கலாம்னா malphagian tubules of cockroach கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம cockroach படிக்கும்போது கிளியரா சொல்லிருப்பேன். malphagian tubules மெயின் அது மட்டும் எக்ஸ்கிரீஷன் இல்ல பட் அதுதான் மெயின் அப்படினு சொல்லிருப்போம் இல்லையா. சோ ஆப்ஷன் A is right answer. Option A is right answer. சூப்பர் கண்ணா ஆப்ஷன் A. சூப்பர் ஹரிப்ரியா ரம்யா அபிநயா சாதனா மஞ்சுகுமார் தர்ஷினி Loki, Mohammed, Sham, Kalagiri. It's going to be option A is right answer. Yes, last two more question. Which one of the following in birds indicates their reptilian ancestry? Which one of the following birds indicates their reptilian ancestry? அதுக்கு reptilian இருந்துச்சா நம்ம வம்சம் என்ன வம்சம் தெரியுமால அப்படினு சொல்ல கலாய்ப்பாங்களே. சோ இது என்னது ஆப்ஷன் Which one of the following of the birds indicates their reptilian ancestry? Reptilian ancestry எதை indicate பண்ணுது? Two species of chambers, crops and gizzard இது இல்ல. Eggs with the calcareous shells, scales on their limbs. Yes, wait பண்ணுங்க. இதுல சின்ன ஒரு question error இருக்கு. இது ரெண்டுமே வரும். Calcareous shells-உம் scales on their end limbs-உம் வரும். B-யும் வரும் C-யும் வரும். ஓகே பியும் வரும் சியும் வரும் ஓகே அது எப்படி ஒரு ஆப்ஷன் ஐ திங்க் எப்படி கிராஸ் பண்ணி வரணும் அது மாத்தி ஆப்ஷன்ல வந்திருக்கு இந்த क्वेश्चन எரர்ல இருக்கு பட் நல்லா பாத்துவாங்க அது ரெப்டிலியன் ஆன்சர் இருக்குது அதனால சொல்ல முடியும்னா எக்ஸ் வித் கால்கேரியன் ஷெல்ஸ் இருக்கு அந்த எக் வந்து கால்கேரியன் ஷெல்ஸ் எல்லாம் மேடப்பா இருக்கு அதான் பாப்போம் இல்லையா அது தண்ணில இருந்துட்டு அது உடையாது சூரிய ஒளி பட்டா உடைய மாட்டேங்குது அப்புறம் ஸ்கேல்ஸ் ஆஃப் தேர் இன்டிலிம்ஸ் அப்படினு ஓகேவா பியும் வரும் சியும் வரும் ஓகேவா எஸ் ஓகே பியும் வரும் எஸ் ஆமஸ் ரைட் ஓகே ஆப்ஷன் பி வரும் சி ஓகே ஓகேனா லாஸ்ட் क्वेश्चन தான் இன்னைக்கான செஷனுக்கான லாஸ்ட் क्वेश्चन இன்னைக்கான செஷனுக்கான லாஸ்ட் क्वेश्चन which one of the following scientist name is correctly matched with the theory put forth by சயின்டிஸ்ட் அவர் சொன்ன தியரி எது கரெக்டா மேட்சா இருக்கு சயின்டிஸ்ட் அவர் சொன்ன தியரி அப்படினு சொல்லிட்டு எது கரெக்டா மேட்சா இருக்கு சயின்டிஸ்ட் அவர் சொன்ன தியரி எது கரெக்டா மேட்சா இருக்கு சயின்டிஸ்ட் அவர் சொன்ன தியரி எது கரெக்டா மேட்சா இருக்கு கம் ஆன் லாஸ்ட் क्वेश्चन கம் ஆன் ரா லாஸ்ட் புஷ் ஃபைனல் புஷ் Yes, it's going to be option C, Weizmann. Option C, Weizmann. The theory of continuity of germplasm. Theory of continuity of germplasm. Option C is the right answer. Yes, Weizmann. So, theory of continuity of germplasm. Option C is the right answer. Super Darshini, Gokul, Haripriya, Ramya, Sham, Monisha, Sadhana, Nandita, Mohan, Gokul, Autonomous, Abhinaya, Tamilarasi. Kalakkiringa, okay va? Sir, Vedantu NEET online class எப்போ சார் சொல்லுங்க நல்லா புரிஞ்சுக்கோடா காலையில் 6 மணிக்கு இருக்கும் அவனுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு இருக்கும் மார்னிங் 6 o'clock அண்ட் ஈவினிங் 4 o'clockல இருக்கும் ஓகேங்களா எஸ் ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஜெனட்டிக் செஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம் கமான் கைஸ் ஃபயர் ஒன்று போடுங்க அப்படியே செஷன் லைக் பண்ணாதான் செஷன் லைக் பண்ணுங்க கமான் செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ட் அகைன் ஐ எம் சேயிங் நாளைக்கு தான் கடைசி நாள் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கீங்க இப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோயம்புத்தூருக்கு நம்ம பிரமிளா மேம் வந்துட்டு இருக்காங்கடா உங்களுக்கு கெரியரை குறித்து ஏதாவது டவுட் தான் இருக்குது அப்படின்னா எப்படி படிக்கிறது எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு டவுட் தான் இருக்குது இல்லை நீட்டோட ப்ரிப்பரேஷன் எப்படி நான் பூஸ்ட் அப் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக பிரமிளா மேம் கிட்ட போய் பேசலாம் ஸ்லாட் புக் பண்ணால் போதும் அந்த ஸ்லாட் தான் சொல்லியிருக்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே காமிதான் கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாலே உங்களால் பண்ண முடியும் ஓகேங்களா பெய்டு பேட்ச் அப்படின்றது மார்னிங் 10 to 5:30 வரைக்கும் போகும்டா ஓகே சில டைம்ஸ் வந்து 3:30 முடிஞ்சிடும் சில டைம்ஸ் வந்து 5:30 வரைக்கும் போகும் பெய்டு பேட்ச் நம்பிக்கை பெய்டு பேட்ச் இருக்கு ஓகே எஸ் செஷன் லைக் பண்ணியாச்சா செஷன் லைக் பண்ணியாச்சாங்கண்ணா இங்க இருக்கு பாத்தீங்களா கீழே இருங்க அப்படின்னா டாக்டர்ஸ் பேட்சும் இருக்கு இங்க பிரமிளா மேம் மீட் அப்பும் இருக்கு ஓகே
ஓகே. அதே மாதிரி தான் நீங்கள் சப்போஸ் இதாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 13ஆம் தேதி வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, யூடியூப்ல வந்து நம்ம லிங்க் இருக்குது. 13ஆம் தேதி லான்ச் இருக்குது, மறக்காம வந்து. ஓகேவா? டுமாரோ கிளாஸ் வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குடா, நாளைக்கு வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ இதான் மீட்டப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க. இன்னும் ஸ்லாட்டை புக் பண்ணி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கிளியர். எஸ் முடிச்சுட்டோமா? வேறு டவுட்டாக தான் இருக்கா? முடிச்சிடலாமாடா? வேறு எதுவும் இல்லையே? எஸ், குட் நைட். கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே, கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வாக்கண்ணா, முடிச்சிடலாமா? ஏன் பாய் ராக்கண்ணா, பாய் சொல்லுங்கள். பாய். ஸோ மறுபடியும் பின்னர் சந்திப்போம். எல்லா ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ்க்குமே பாய். குட் நைட். நல்லா சாப்பாடு தாங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஓகே, பாய். நாளை சந்திப்போம். ஓகேவா? எஸ், டாட்டா பை.